Hello Pasaghala, welcome back to our Aptras JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அஃபிஷியலாக நம்ம கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டா. ஓகே, அண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 வீக் நம்ம வெறும் ஃபிசிக்ஸ் லெக்சராக பார்த்துட்டு இருந்த உடனே நிறைய பேர் என்கிட்ட என்ன மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் நீங்கள் வெறும் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் நடத்துவீங்களா, கெமிஸ்ட்ரி நடத்த மாட்டீங்களா, மேக்ஸ் நடத்த மாட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஐ வில் டீச் ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ். பட் ஃபிசிக்ஸில் நிறைய பேசிக்ஸ் தேவைடா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய 3 பேசிக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இன்டெகிரேஷன்னா என்ன, டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, வெக்டர்ஸ்னா என்ன, தென் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ பேசிக்ஸ் தேவையில்லை, ஏன்னா அந்த சாப்டருக்குள்ளேயே அந்த பேசிக்ஸ்லாம் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகே, அண்ட் வி வில் பி ஃபாலோவிங் ஒன் சைக்கிள். என்ன சைக்கிள்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஒரு லெக்சர் ஒரு சாப்டர் ஃபிசிக்ஸில் முடிக்கிறோம்னா தென் வி வில் ஜம்ப் ஆன் டு யுவர் கெமிஸ்ட்ரி, தென் வி வில் ஜம்ப் ஆன் டு யுவர் மேக்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் பிஃபோர் proceeding this lecture, I just wanted to discuss something with you guys. First thing is, நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ கைஸ் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ப்ளீஸ் ஷேர் தீஸ் வீடியோஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் வியூஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, இவ்வளோ ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக இன்னும் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவேன். சரியா? I hope that is clear. Now let us then quickly start this lecture. So இந்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா some basic concepts of chemistry. ஓகே, அதாவது இந்த சாப்டரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்டரில் ஒரு பார்ட் வரும், மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த மோல் கான்செப்டோட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம ஒரு கை பார்க்க போகிறோம், நம்மளா இல்லை மோல் கான்செப்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வில் பி கிவிங் கைஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் விச் யூ கைஸ் ஆல்வேஸ் நோ. அண்ட் ஒன் மோர் சர்ப்ரைஸ், உங்களுக்காக நான் ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வென் திஸ் லெக்சர் ரீச்சஸ் யூ கைஸ், ஐ வில் பி அப்லோடிங் தட் ப்ராக்டிஸ் ஷீட் இன் அவர் டெலகிராம் சேனல். ஓகே, நிறைய பேருக்கு எப்படி நோட்ஸ் அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நோட்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜாயின் அவர் டெலகிராம் சேனல். த லிங்க் வில் பி இன் யோர் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் இன் யோர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை டச் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆக அதில் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணி உடனே வீடியோ அப்லோட் ஆனோடனே கீழே நோட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? சிமிலர்லி இந்த சாப்டருக்கு நான் ஒரு ப்ராக்டிஸ் ஷீட்டுமே உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? I hope this is clear. Super da. Now let's quickly jump into this session, some basic concepts of chemistry. Okay, and as the content is concerned, we will be discussing all these concepts in detail in today's lecture. சரியா? So we will be discussing about from the basics, classification of matterல இருந்து atomic massனா என்ன, molecular massனா என்னன்னு ஒவ்வொன்றா ப்ராக்ரஸ் பண்ணி ஃபைனலாக we will complete your class with vapor density. and இந்த வீடியோவில் நீங்கள் thumbnailல பார்த்துருப்பீங்க, I'm going to include some questions expected for your 2026 attempt. சரியா? ஓகேடா, I don't want to waste much time. This is going to be a long lecture. Okay, let us try to keep it as minimal as possible. சரியா? Okay, so first thing is classification of matter. சரியா? Okay, classification of matterனா ஒன்றும் இல்லை. see, first matterனா என்ன? matter அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, anything that has a mass and occupies some space is known as matter. For example, இந்த ரிமோட்டுக்கு பார்த்தீங்கன்னா some specific mass இருக்கு and it occupies some space. ஓகேவா? ஸ்பேஸ், இவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் டெஃபினைட் மாஸும் இட் ஆக்குப்பை சம் ஸ்பேஸும் பண்ணுதோ அதை நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மேட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா the matter நம்ம classify பண்ணணும். சரியா? so the most commonly used classification is based on their physical and chemical properties. அதாவது matter based on their physical properties ஒரு சைடு classify பண்றோம் and based on their chemical properties ஒரு சைடு classify பண்றோம். Okay na, so that classification is beautifully given to you guys in this particular chart. so matter ரெண்டா பிரிக்கிறோம், physical classification, chemical classification. and physical classification பொறுத்த வரைக்கும் I hope you guys know there are 3 types of physical state. one is solid, liquid and another one is gas. ஓகேவா? plasma நம்ம அதில் include பண்ணல. we will be talking about these 3 only, solid, liquid and gas. okay, physically இப்படி பிரிக்கலாம். ஓகேவா? ஓகேனா, சரி, chemically எப்படி பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா chemically we classify matter into 2 types. one is mixtures and another one is pure substances. சரியா? சரி, ஓகேனா. now இந்த mixtures ஃபர்தரா homogeneous mixtureனும் heterogeneous mixtureனும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சிமிலர்லி நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸையும் பார்த்தீங்கன்னா
எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாக ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஆனால் இது மூணும் ஓகே, ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் எங்களுக்கு தெரியும். பட் இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் எங்களுக்கு தெரியலனா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். பின்னாடி இருக்க ஸ்லைட்ஸில் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். சரியா, எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகிறது இல்லை. பட் ஸ்டில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற கான்செப்ட்ஸுக்கு இது ஒரு ப்ரீக்வல் மாதிரி லைட்டாக அப்படியே பார்த்து டச் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஓகே, ஜஸ்ட் சும்மா காதில் வாங்கி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா, ஓகே. First thing is physical classification of matter. See, matter can be classified as solids, liquids and gases based on their physical state. இல்லையா? ஆமாண்ணா, இது நமக்கே தெரியும். மேட்டரை வந்துட்டு நம்மளால 3 டைப்பாக பிரிக்க முடியும் based on their physical state. One is solid, okay, one is solid, another state is liquid and another state is gas. Solid, liquid and gas. சரியா, சரி, ஓகேண்ணா. now என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் பாயிண்ட்ல the physical state of matter can be converted into one another by modifying the temperature and pressure suitably. அதாவது இந்த 3 physical ஸ்டேட்டையுமே என்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? சாலிடா லிக்விடாக மாற்ற முடியுமா? லிக்விடை கேஸாக மாற்ற முடியுமா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பை பிளேயிங் வித் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஆனால் இப்படி பண்ண முடியுமா? உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியுமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் you take solid ice. You take solid ice. Okay, இந்த solid ice-ஐ நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் if I heat solid ice, it will lead to formation of liquid water. liquid water இல்லையா? ஆமாண்ணா, எஸ். now இந்த liquid water-ஐ நான் திரும்பி ஹீட் பண்ணுறேன், ஃபர்தராக ஹீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஆனால் இந்த லிக்விட் வாட்டர் வந்துட்டு நான் திரும்பி ஹீட் பண்ணேன் அப்படின்னா இட் டர்ன்ஸ் இன்டு வாட்டர் வேப்பர். ஓகே, இட் டர்ன்ஸ் இன்டு வாட்டர் வேப்பர். சரியா, ஓகேண்ணா. தென் இந்த வாட்டர் வேப்பரை நான் திரும்பி லிக்விட் வாட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஆனால் சிம்பிளி யூ ஹாவ் டு கூல் இட். சிம்பிளி யூ ஹாவ் டு கூல் இட். ஸோ we have to cool the water vapor in order to get the liquid water, and we have to cool the liquid water further to get the solid ice. இல்லையா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வச்சு சேஞ்ச் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்கு போக முடியும். சரியா? ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. கொஞ்சம் என் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐ எம் டூ பிக் in the screen. ஓகே, என் ஃபேஸை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள், போர்டை பாருங்கள். சரியா, ஓகே. ஸோ ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி சிம்பிள். பேஸ்ட் ஆன் தேர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வி கிளாசிஃபை தம் இன்டூ 3 கேட்டகரிஸ்: சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸ். அண்ட் இந்த 3 கேட்டகரியுமே இன்டர்சேஞ்சபிள் தான் பை பிளேயிங் வித் யோர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி. இது வந்துட்டு ஃபிசிக்ஸில் டீல் பண்ணுவோம் இதை. சரியா, ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும், அங்கே டீல் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனை விட இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் தாண்டா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சி, matters can be classified into mixtures and pure substances based on their chemical composition. ஓகே, அதாவது மேட்டரை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோமா. based on their chemical properties we classify them into 2 types. One is mixtures, another one is pure substance. As the name suggests, mixture அப்படிங்கிறது 2 or more component சேர்த்து கரைச்சு மிக்சர் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். pure substanceங்கிறது இட்ஸ் a pure substance. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் கார்பன், பியூர் கோல்டு, பியூர் சில்வர், அந்த மாதிரி. ஓகேவா? மிக்சருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா we have our sea water. சி வாட்டர்னா என்ன? ஆனால் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கி வச்சுருக்காங்க. ஓகே, சால்ட் வாட்டர் ஒரு சி வாட்டர். ஓகே, சுகர் சொல்யூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டர்ஸ். வாட்டருங்கிறது ஒரு காம்பவுண்டு, சுகருங்கிறது ஒரு காம்பவுண்டு. இந்த 2 காம்பவுண்டையும் போட்டு கலக்கி ஒரு மிக்சர் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஓகே, பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிறது இட்ஸ் பியூர் கோல்டு, பியூர் வாட்டர். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதெல்லாம் பேசிக் திங்ஸ்டா. உங்களுக்கு ரொம்ப இது எதுவுமே புரியல, யாருக்குமே அப்படி இருக்காது.
ஐ ஹோப் அந்த அளவுக்கு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் ஓரளவுக்காவது புரியும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சில பேருக்கு இதுவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னா தென் டோன்ட் வரி, இதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் this is not going to play any major role in both your JEE and NEET. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பேசிக் திங்ஸ். சரியா? ஓகே, நவ் மிக்சரை வந்துட்டு நம்ம ஃபர்தராக ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறாங்க மிக்சர்னா என்னென்னு. மிக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் more than one chemical entity present without any chemical interaction. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சால்ட்டுங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். சால்ட்டுங்கிறது என்ன? ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். வாட்டருங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இந்த ரெண்டு காம்பவுண்டையும் போட்டு நான் கலக்கி வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? சால்ட் வாட்டர் கிடைக்குது. ஸோ சால்ட் வாட்டர் இஸ் அ மிக்சர். சரியா? அதே மாதிரி சுகருங்கிறது ஒரு காம்பவுண்ட், வாட்டருங்கிறது ஒரு காம்பவுண்ட். சுகரையும் வாட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? ஐ கெட் அ சுகர் சொல்யூஷன் which is a mixture. சரியா? ஓகேண்ணா. நான் இந்த மிக்சரையே ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த மிக்சர்னா என்ன? ரெண்டு கெமிக்கலி டிஃப்ரெண்ட் காம்பவுண்டை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், அதுதான் மிக்சர். நவ் திஸ் மிக்சர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். இங்கே பாருங்க, இந்த மிக்சரையே ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமோஜீனியஸ்னா ஒன்றும் இல்லை, ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ்னா ஒன்றும் இல்லை. ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஹோமோஜீனியஸ் அப்படின்னா it's simply identical and heterogeneous அப்படின்னா it's not identical, non-identical or distinct. ஓகே, ஆனால் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள்டா. அதாவது ஹோமோஜீனியஸ் அப்படின்னா அந்த மிக்சரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்ட்டையும் வாட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு மிக்சர் வருது இல்லையா? அந்த மிக்சரை உங்களால் பார்த்து ஒரு கிளாஸில் ஊற்றி பார்க்குற சால்ட் வாட்டரை உங்களால் பார்த்தோன்னே சொல்ல முடியுமா? இதோ இங்கே எங்கே சால்ட் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குன்னு? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கரைஞ்சிரும் வாட்டர், ஃபுல்லி மிசிபிள் இல்லையா? சாரி, வாட்டருங்கிற சால்ட் வந்து கரைஞ்சிரும் வாட்டரில். ஓகே, சரி, சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. சுகர் 1/4 கிலோ போட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. நான் இப்போ அதை பார்க்குறீங்க, ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சு பார்க்குறீங்க. உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இதோ இங்கே சுகர் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு? இல்லைனா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மிசிபிள் ஆகிடும், ஒன்னோட ஒன்று கரைஞ்சு போயிடும். ஓகே, சூப்பர். ஓகேவா? அதுதான் ஹோமோஜீனியஸ். as the name suggests, ஹோமோ, ஐடென்டிக்கலாக இருக்கும், பார்க்குறதுக்கு எந்த ஒரு விஷுவல் டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் இதுக்கு வந்து டெஃபனிஷன் வேறடா. நான் இங்கே சொல்லிடுறேன், டெஃபனிஷன் வேறு. ஓகே, ப்ராப்பர் டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும், பட் இப்படி புரிஞ்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சரிண்ணா. ஹெட்ரோஜீனியஸ்னா பார்த்தோன்னே உங்களால் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுங்க. வாட்டரில் சாண்டை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆனால் சாண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே செடிமெண்ட் ஆகிருக்கும், வாட்டர்லாம் மேலே இருக்கும். ஸோ நான் பார்த்தோன்னே சொல்ல முடியும் கீழே இருக்கிறது சாண்டு, மேலே இருக்கிறது வாட்டர்னு சொல்லிட்டு. சரியா? திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். நெக்ஸ்ட் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் வேணும் அப்படின்னா வாட்டர் அண்ட் ஆயில் போட்டுருங்க. வாட்டரையும் ஆயிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? நான் மிக்ஸே ஆகாது, ஆயில் மேலே மிதக்கும், வாட்டர் கீழே இருக்கும். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வேற இது வேற. அப்போ தே ஆர் டிஃப்ரெண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஓகேவா? I hope this is clear. So மிக்சர்னா என்ன? 2 or more chemical compound போட்டு செஞ்ச ஒரு தேர்ட் காம்பவுண்ட் தான் மிக்சர். அண்ட் இந்த மிக்சரே 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ்னு. ஹோமோஜீனியஸ்னா பார்க்குறதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா விஷுவலாகவே பார்க்குறப்பே டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா? ஓகேண்ணா. நான் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ரெண்டாக பிரிக்கிறோம், மிக்சர்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் அபவுட் பியூர் சப்ஸ்டன்ஸ்? பியூர் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு திரும்பி ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ எப்படி மிக்சர் ரெண்டு டைப்பாக பிரித்தோம், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ்னு. பியூர் சப்ஸ்டன்ஸையும் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் எலமெண்ட்ஸ், another one is compounds. சரியா? ஒன் இஸ் எலமெண்ட்ஸ், another one is compounds. ஓகே, சரிண்ணா. நவ் எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன? எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன? ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ் அவுட், டோன்ட் வரி. எலமெண்ட் அப்படிங்கிறது an element consists of only one type of atom. For example, gold. சரியா? கோல்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டில் வெறும் கோல்டு ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? அடுத்து காப்பர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஜஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம், காப்பர் ஆட்டம்ஸ். ஓகே, சரிண்ணா. ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க, an element consists of only one type of atom. We know that an atom is the smallest electrically neutral particle being made up of fundamental particles, namely electrons, protons and neutrons. நமக்கு தெரியும் ஆட்டம்னா என்ன? ஆட்டம் தானா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். ஓகே, ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகிள். சரியா?
ஓகேண்ணா. நவ் இந்த ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்குது? அண்ணா என்னண்ணா இப்பயே சொல்கிறீங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் சொல்லி தர மாட்டீங்களா? வரேன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேயே இதை டீட்டெயிலாக சொல்லி தருவேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆட்டம்குள்ளே என்ன இருக்கும்? ஆனால் ஒரு ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், தென் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? ஆனால் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். சரியா? யாருக்காவது இது புரியலன்னா 2 ஸ்லைட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சரே வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆட்டம்குள்ளே ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். சரியா? சரி, ஓகே. நவ் எலமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். சரியா? ஓகே. நவ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எலமெண்ட் கேன் எக்ஸிஸ்ட் ஆஸ் மோனோஅட்டாமிக் ஆர் பாலிஅட்டாமிக். அதாவது எலமெண்ட்ஸ் வந்து தனியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், கோல்டு ஏயு, கோல்டோட சிம்பிள் வந்துட்டு ஏயு. இந்த ஏயு வந்து தனியாக இருக்குது, தனியாக இப்படி ஏயூன்னு மட்டும் எழுத முடியும். சரியா? அதே மாதிரி காப்பர் வந்து ஒரு மோனோ அட்டாமிக் ஆட்டம். அப்படின்னா என்னன்னா, சிம்பிள், இந்த காப்பர் மட்டும் நல்லா தனியாக பார்க்க முடியும் நேச்சரில். சரியா? பட் ஒரு சில ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களால் சிங்கிளாக பார்க்க முடியாது, டபுளா, ட்ரிபிளா, குவாட்ரப்புளா அப்படி தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், you cannot find just H in your nature. சரியா? நேச்சுரலாக அது எப்படி இருக்குன்னா H2ஆக இருக்கும். ஓகே. ஃபாஸ்பரஸ் இருக்குல்ல, அதை நேச்சரில் நீங்கள் வெறும் Pயாக பார்க்க முடியாது, P4ஆக தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா S8ஆக எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் நன் ஆஃப் அவர் கன்சர்ன் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் நன் ஆஃப் அவர் கன்சர்ன். போக 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 கெமிக்கல் பாண்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆனால் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஐ கெஸ் யூ கைஸ் ஆர் டிஸ்ட்ராக்டட், ரைட்? திரும்பி நான் சம்மரைஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பார்த்துட்டு இருக்கோம். மேட்டரை எந்த டைப்பில் கிளாஸிஃபை பண்ணுறோம்? ஆனால் ஃபிசிக்கல் ஸ்டேட் பொறுத்து, கெமிக்கல் ஸ்டேட் பொறுத்து 2 சைடாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபிசிக்கலில் 3 இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஓகேவா? என்னென்ன? ஆனால் மிக்சர்ஸ், அடுத்து இந்த சைடு வந்து பியூர் காம்பவுண்ட்ஸ். ஓகே. மிக்ஸ்டர்ஸில் 2 டைப், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். பியூர் காம்பவுண்ட்ஸ்லேயே 2, எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்டை பற்றி தான் அவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு யுவர் காம்பவுண்ட். ஓகே. காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் which contains 2 or more atoms. ஓகேவா? எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ், whereas compound consists of 2 or more type of different atom. For example, carbon dioxide அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஏன்னா இதில் ஒரு கார்பன் அண்ட் தென் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? 2 types of atoms வந்தோடனே அது ஒரு காம்பவுண்ட் ஆயிடுச்சு. குளுக்கோஸ் இஸ் அ காம்பவுண்ட் பிகாஸ் இட் ஹேஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகே. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட், H2S இஸ் அ காம்பவுண்ட். ஏன்? பிகாஸ் ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்கு, சல்ஃபர் ஆட்டமும் இருக்கு. இந்த மாதிரி மோர் தேன் 1 ஆட்டம்ஸ் வந்தாலே அதெல்லாம் காம்பவுண்ட். சரியா? I hope this is clear. This is not much important, but you guys should know this. Okay. Matter 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம், ஃபிசிக்கல், கெமிக்கல். ஃபிசிக்கலில் 3, கெமிக்கலை திரும்பி 2ஆக உடைக்கிறோம், மிக்சர், பியூர் சப்ஸ்டன்ஸ்னு. அதை ஃபர்தராக 2ஆக உடைச்சு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரியா? ஓகே. நவ் லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு யர் நெக்ஸ்ட் கான்செப்ட். பட் பிஃபோர் ப்ரொசீடிங் ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி I am going to give you guys one property of this compound. See, the properties of compounds are different from those of their constituents element. Okay, இதுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இங்கே வச்சிருக்கேன் பாருங்களேன். அதாவது உங்கள் எல்லாருக்கும் சோடியம் குளோரைட் தெரியும். சோடியம் குளோரைட்னா என்ன? உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், which is your table salt. ஓகேவா? அந்த டேபிள் சால்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? ஆனால் டேபிள் சால்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா சோடியம் குளோரைட், NaCl. ஓகேவா? ஓகே. நவ் இந்த Na இருக்குல்ல, சோடியம், இது தனியாக இருந்தால் it explodes when it touches water. ஓகேவா? it undergoes vigorous reaction with water. அதை மட்டும் தெரியாமல் வாட்டரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு உங்களுக்கு, அதையே டம்முன்னு வெடிச்சிடும். ஓகேவா? ஓகே. அவ்வளோ டேஞ்சரஸ் அந்த சோடியம். ஓகேவா? ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஈவன் கெரோசினில் போட்டு வச்சுருப்பாங்க ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இந்த சோடியமாக. சரி, அடுத்து குளோரின் இருக்குல்ல, குளோரின் இஸ் அ ஹைலி டாக்ஸிக் கேஸ். World War Iல குளோரினை வந்துட்டு ஒரு கெமிக்கல் வெப்பனாகவே யூஸ் பண்ணாங்க, அந்த அளவுக்கு டாக்ஸிக். இஃப் யூ இன்ஹேல் குளோரின் தென் யூ ஆர் டன். ஓகே, அந்த அளவுக்கு டாக்ஸிக். பட் இந்த சோடியமும் குளோரைடும் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இட் மேக்ஸ் சூப் டூ சால்ட்டி. ஓகே, இட் இஸ் பீயிங் கெப்ட் இன் அவர் ஹோம் ஆஸ் அ டே டு டே இன்க்ரீடியன்ட் இல்லையா? டெய்லி லைஃப்பில் எல்லாருமே சால்ட் யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், ஒரு காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டிடியூவன்ஸ் எலமெண்ட். ஓகே, கான்ஸ்டிடியூவன்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, அந்த இந்த சோடியம் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு குட்டி கதை சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலி when I was doing my class 12th practical, ஓகே, 2023 தான் நான் 12th முடித்தேன். ஸோ அந்த 23 டைம்ஸில்
மாடல் ப்ராக்டிக்கலுக்காக எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருப்போம். நாங்கள் என்ன பண்ணோம், கெமிஸ்ட்ரி லேப்குள்ளே போயிட்டு எல்லாம் அங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பையன் மட்டும் கீழே போயிட்டு என்ன பண்ணால், அந்த கபோர்டை திறந்து பார்த்தா உள்ள சோடியம் வச்சுருந்தாங்க கெரோசினில் போட்டு. எங்களுக்கு வந்து தெரியும், ஓகே சோடியம் வந்து வாட்டரில் போட்டால் இதாகும்னு சொல்லிட்டு, அதாவது வெடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குட்டி நைஃப் எடுத்து சோடியமை கட் பண்ணோம். ஓகே, சின்ஸ் சோடியம் இஸ் அ மெட்டல் பட் இட் கேன் பி கட் வித் அ நைஃப். ஓகேவா, ரொம்ப சாஃப்ட் மெட்டல் சோடியம்ங்கிறது. என்ன பண்ணோம், கட் பண்ணி குட்டி பாட்டு இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே, ஒரு குட்டி அந்த 2 rupees நட்ராஜ் எரேசர்ஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு குட்டியாக ஒரு, அதுவே 5 rupees ஆக்கிட்டாங்க அப்போ, சரி அது அடுத்த பிரச்சனை. இந்த அளவுக்கு குட்டியாக ஒரு சங்க் எடுத்து என்ன பண்ணோம், சாரெல்லாம் அங்கிட்ட போயிருக்கப்ப அந்த சிங்க் இருக்கும் தெரியுமா, வாஷ் பண்ணுவாங்களா யூட்டன்சில்ஸ்லாம், அந்த பிப்பெட் பியூரெட்லாம், அதுக்குள்ளே தூக்கி போட்டு எல்லாம் அங்கிட்ட ஓடிட்டோம். பார்த்தா அதில் இருந்த சிங்க்குள்ளே ரொம்பலாம் தண்ணி இருக்காது இல்லையா, ஜஸ்ட் அங்கங்கே ஒட்டியிருக்கும் தண்ணி. அந்த தண்ணியில் பட்டதுக்கு ஃபுல்லாக ஸ்பார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஃபியூம்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சிங்க்ல இருந்து. வெளியே இருந்து ஓடி வராரு கெமிஸ்ட்ரி சார் உள்ள, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் நைஸாக அந்த பக்கம் அப்படியே போயிட்டேன். ஓகேவா, பட் போட்ட 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி போட்டது வந்துட்டு ஒரு பையன் கூட, நாங்கள் எல்லாரும் நின்னோம், எல்லாரும் சேர்ந்து தான் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் எங்கிட்ட ஓடிட்டேன், இன்னொரு பையன் அங்கிட்ட ஓடிட்டான், இன்னொருத்தர் ஏதோ தப்பிச்சிட்டான் போல, 2 பேர் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. அது 2 பேரை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 week நீ ஸ்கூல் பக்கமே வராத அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் அப்போ என் பேரும் அடிபட்டுச்சு. பட் ஸ்டில் நான் அந்த டைமில் கொஞ்சம் நல்லா படிப்பேனா, அதனால சரி போ அப்படின்னு விட்டுட்டாங்க. ஓகேவா, அண்ட் தென் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக சொல்லலை. பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் சோடியம் மெட்டல். யூ கைஸ் ஆர் ஸ்டில் yet to go to your class 12th, ரைட்? ஓகே, கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 12th போவீங்க. 12th கண்டிப்பாக சோடியம் மெட்டல்லாம் பார்ப்பீங்க. கையை காலை வச்சுட்டு சும்மா இருங்க. ஓகேவா, இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் சஸ்பெண்ட் வாங்கிடுவீங்க. ஓகே, now let us then quickly move on to some examples of your classification of matter. So we will be classifying these 8 things. சரியா, first sugar அப்படிங்கிறது என்னது, ஆனால் சுகருங்கிறது it's made up of carbon, hydrogen and oxygen. Okay, அதனால this is not an element, this is a compound. சரியா, okay, now this is a compound. And what about sea water? Sea water is a mixture. And in fact it's a homogeneous mixture. ஏன்னா சீ வாட்டர் உங்களை டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? ஒரு கப்பு கிளாஸில் சீ வாட்டர் எடுத்துட்டு இதில் இதெல்லாம் சால்ட்டு இதெல்லாம் வாட்டர்னு சொல்ல முடியுமா? இல்லைண்ணா. ஸோ திஸ் இஸ் அ homogeneous mixture. Okay, then distilled water as the name suggests, it's nothing but water. சரியா, distilled அப்படின்னா pure water. Okay, so it's a எலமெண்டா காம்பவுண்டா, ஆனால் வாட்டருங்கிறது H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ திஸ் இஸ் அ காம்பவுண்ட். ஓகே, சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, CO2 இஸ் நத்திங் பட் அ காம்பவுண்ட் இல்லையா? ஆமாண்ணா, CO2 இஸ் அ காம்பவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் காப்பர் ஒயர், as the name suggests it is pure copper. சரியா, பியூர்னு கொடுக்காட்டியும் காப்பர் ஒயரில் வேறு என்ன இருக்கும், எந்த ஒரு அலாயும் கொடுக்கல, அவங்க வெறுமனா காப்பர் ஒயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் என்ன இருக்கும், வெறும் காப்பர் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். சரியா, ஸோ திஸ் இஸ் அன் எலமெண்ட், இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலமெண்ட். சரியா, ஓகே. அண்ட் நம்மளோட டேபிள் சால்ட் சோடியம் குளோரைடு, இப்போ தானே பேசணும் ஒரு 10 minutes. சோடியம் குளோரைடு இஸ் நத்திங் பட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ காம்பவுண்ட். sodium chloride is an example of compound. And silver plate na எந்த atoms ஆல மேட் ஆயிருக்கும், ஆனா silver atoms ஆல மேட் ஆயிருக்கும். So this is an element. சரியா, this is an element. And நம்மளோட naphthalene balls இருக்குல்ல, naphthalene balls is made up of carbon, hydrogen. So it's an compound. naphthalene balls எல்லாம் 12th chemistryல படிப்பீங்க. Okay, luckily you guys have been got rid of the chapter. ஒரு சாப்டர் இருந்துச்சு என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு எடுத்து விட்டாங்க, உங்களுக்கு கிடையாது. ஸோ யூ கைஸ் நீட் நாட் ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர்ஸ். நாங்கள் 23ல் JEE மெயின்ஸ் எழுதும் போதெல்லாம் we have to remember all those structures. ஓகே, பேசுவோம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக. நவ் யுவர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் இஸ் ஓவர். சரியா, இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் சும்மா டீசர் மாதிரி, எடுத்தோடனே நான் மெயின் பிக்சரை காய்ச்சா நீங்கள் ஓடிடுவீங்கல்ல, அதனால் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் டீசர் போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கேன். இதுக்கே நிறைய பேர் ஓடி இருந்தாலும் ஓடி இருப்பீங்க. பட் ஸ்டில் we will start your official concepts now only. So
ப்ளீஸ் பி கேர்ஃபுல், சீரியஸாக இருங்க சரியா. யாராவது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஓகே, now before proceeding with any of your basic concepts of chemistry, அதாவது மோல் கான்செப்டாக இருக்கட்டும், ஸ்டோஷியோமெட்ரியாக இருக்கட்டும், பர்சன்டேஜ் காம்போசிஷன், இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்பிள் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோம். we will start with very basic and atom. ஆட்டம்னா என்ன? ஆனால் ஆட்டம்ங்கிறது ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகல். ஓகேவா, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். இப்போ இந்த ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோன் எதால் மேடாக இருக்குன்னு கேட்டால் குட்டி குட்டி ஆட்டம்ஸால் மேடாக இருக்குது. இந்த பென் எதால் மேடாக இருக்குது? குட்டி குட்டி ஆட்டம்ஸ்னால மேடாக இருக்குது. நம்ம எதால் மேடாக இருக்கும்? குட்டி குட்டி ஆட்டம்ஸ்னால மேடாக இருக்கும். சரி, ஓகேண்ணா. நவ் இந்த ஆட்டம் பார்க்க எப்படி இருக்கும், இந்த ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டை ரொம்ப நாளாகவே வந்து இன்ட்ரெஸ்டடாக வச்சுருந்துச்சு. நிறைய சயின்டிஸ்ட் அதுக்கு ட்ரை பண்ணிட்டுமே இருந்தாங்க. அண்ட் அப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்டாக ட்ரை பண்ணி ஆட்டம் இப்படி தான் இருக்கும், ஆட்டம்குள்ளே இருந்தாலும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொப்போஸ் பண்ணாங்க தியரிஸாக. ஒருத்தர் ஒரு தியரி கொடுத்தாரு, இன்னொரு தியரி கொடுத்தாரு. இந்த தியரிஸ் எல்லாத்தையும் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரான ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆட்டம்குள்ளே இம்பார்ட்டண்ட்டாக 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஒன் இஸ் யுவர் நியூக்ளியஸ், அனதர் ஒன் இஸ் யுவர் எலக்ட்ரான்ஸ். சரியா, நியூக்ளியஸுங்கிறது சென்டரில் இருக்கும், எலக்ட்ரான்ஸுங்கிறது இப்படி சென்டரை சுற்றி இப்படி ரிவால்வ் பண்ணும் சர்க்குலர் ஆர்பிட்ஸில். சரியா, இட் இஸ் அனலகஸ் டு அவர் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமில் சன்னு சென்டரில் இருக்கா, எர்த்து, மார்ஸு, ஜூபிட்டர் இவங்கெல்லாம் சுற்றி வராங்களா சன்னை. அதே மாதிரி தான் ஒரு ஆட்டம்குள்ளேயும் நியூக்ளியஸ் வந்து சன் மாதிரி நடுவில் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பிளானட்ஸ் மாதிரி சன்னை ரொட்டேஷன் பண்ணும். சரியா, ஓகே. நவ் இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have 2 types of particles. One is your protons, another one is your neutrons. One is your protons, another one is your neutrons. Okay, just remember this. Electrons are negatively charged particle. ஏன்னா மைனஸ் போட்டிருக்கேன். Protons are positively charged particle and neutrons are, as the name suggests, neutral particle. Okay, protons are positive charges, electrons are negative charges, neutrons are neutral particle. They don't possess any charge. Okay வா, சரி, ஓகேண்ணா. ஆனால் இதில் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிறேன் கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஆட்டம்குள்ளே என்ன இருக்குது, நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸும் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது. சரியா, ஓகே. Now I'm going to use a technical word over here. இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இருக்குல்ல, protons plus neutrons I will combinedly called as nucleons. Okay, protons plus neutrons is combinedly called as nucleons. சரியா, ஓகேண்ணா. ஏன் நியூக்ளியான்ஸ், நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்குல்ல, அதனால இதுக்கு பேர் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஒரு ஆட்டம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு ஷெல்லில் ரிவால்வ் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இது என்னென்ன ஷெல்லுனா, அந்த ஷெல்லோட ஷேப்லாம் என்ன, அதெல்லாம் அடுத்த சாப்டர். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்னு 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சரி, now there arises a question. Okay, what is the weight of an atom? இந்த ஆட்டமோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, see, பிஃபோர் ப்ரொசீடிங் வித் திஸ் சம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். எப்போதுமே ஒரு ஆட்டமை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எக்ஸுங்கிறது என்ன ஆட்டமாக வேணாலும் இருக்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்கலாம், குளோரின் ஆட்டமாக இருக்கலாம், ஹீலியம் ஆட்டமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அண்ட் இந்த சிம்பிளுக்கு மேலே ஒரு நம்பர் எழுதுவோம், அந்த நம்பரை ஏ, வி ரெப்ரசென்ட் யூசிங் ஏ. அண்ட் இந்த சிம்பிளுக்கு கீழே வி ரைட் அ நம்பர் அண்ட் இட் இஸ் ரெப்ரசென்டட் பை ஜெட். ஓகே, ஆனால் ஏனா என்ன, ஜெட்னா என்ன, சிம்பிள். ஏ அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் அஸ் இட்ஸ் பீன் அப்படியே உல்டாவாக போயிடுச்சு. சரியா, ஆக்சுவலி இந்த Z இருக்குல்ல, this Z is known as your atomic number. சரியா, இந்த Z இருக்குல்ல கீழே எழுதுறோம்ல, இதை நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அட்டாமிக் நம்பர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம். சரியா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம். ஓகே, கீழே எழுதியிருக்க நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். சரிண்ணா, அப்போ மேலே எழுதுறோம்ல, ஒரு ஆட்டமோட மேலே எழுதுறோம்ல மாஸ் நம்பர்னு, அது என்னன்னா, மாஸ் நம்பர் இஸ் சிம்பிள், இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சரியா, அட்டாமிக் நம்பர்னா வெறும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, சரிண்ணா. ஆர் சிம்பிளி இதை கம்பைண்டாக என்னால் என்ன சொல்ல முடியும், நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வி வில் கீப் இட் ஆஸ் மினிமல் ஆஸ் பாசிபிள். ஓகே, இப்போ நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம்னா,
எலமெண்ட்டை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சம் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த எலமெண்ட்டுக்கு மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கும். மேலே இருக்க நம்பர் வந்து மாஸ் நம்பர், கீழே இருக்க நம்பர் வந்துட்டு அட்டாமிக் நம்பர். சரிண்ணா, அட்டாமிக் நம்பர்னா என்ன? அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேவா? கம்பைன்லி ஐ கேன் கால் திஸ் as நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். சரியா? ஓகேண்ணா. now for example, ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஹைட் கீழே 1 மேலே 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா இட் சிம்பிளி மீன்ஸ் தட் கீழே இருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர். ஓகே, திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். அண்ட் மேலே இருக்கிறது வந்துட்டு மாஸ் நம்பர். நவ் வாட்ஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர்? அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அப்போ இந்த ஹைட்ரஜன் கிட்ட எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கான்? ஹைட்ரஜன் கிட்ட 1 ப்ரோட்டான் இருக்கு. ஹைட்ரஜன் ஹேஸ் 1 ப்ரோட்டான். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இதுகிட்ட டோட்டலா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் எத்தனை இருக்கான்? அண்ணா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். மேலே இருக்க மாஸ் நம்பர்னா என்னது? நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகே, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ஈக்குவல்ஸ் டு 1 தெரியும். அண்ட் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? ஆனால் கீழே பார்த்தா தெரியுது டோட்டலாக ஒரு புரோட்டான் இருக்கு. ஸோ 1 + n ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? அண்ணா ஈக்குவல்ஸ் டு 0. அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் ஆட்டமில் H1 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 0 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. 0 நியூட்ரான்ஸ். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. N714 என்ன அர்த்தம்? கீழே இருக்க நம்பர் வந்துட்டு அட்டாமிக் நம்பர், மேலே இருக்க நம்பர் வந்துட்டு மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. டோட்டலாக எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? ஆனால் 7 புரோட்டான்ஸ் இருக்கு. கீழே பார்த்தோன்னே சொல்லிடணும் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 7 புரோட்டான்ஸ் இருக்கு. 7 புரோட்டான்ஸ் இருக்கு. சரியா? ஓகேண்ணா. அண்ட் நம்பர் ஆஃப் proton plus neutron equals to 14. ஸோ 7 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. 7ஓட எத்தனை ஆட் பண்ணால் 14 வரும்? ஆனால் திரும்பி 7 ஆட் பண்ணால் தான் 14 வரும். ஸோ ஹவு மெனி நியூட்ரான்ஸ் ஆர் தேர்? ஆனால் 7 நியூட்ரான்ஸ். 7 நியூட்ரான்ஸ். இது யாருக்காவது புரியலன்னா ஐம் ரிப்பீட்டிங் அகைன். சி ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர்டா. அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன இருக்குது? 7 இருக்கா? ஸோ 7 ப்ரோட்டான்ஸ். நவ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 14. 7 ப்ரோட்டான்ஸ் இருக்குது ப்ளஸ் சம் நியூட்ரான்ஸ் ஆட் பண்ணால் 14 வருதான். 7ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும்? ஆனால் 7ஓட 7 ஆட் பண்ணால் தான் 14 வரும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு 7. சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நான் இங்கே வாங்க. இதில் C612ல் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது? ஆனால் கீழே பார்க்கணும். கீழே பார்த்தா 6 இருக்குது. அட்டாமிக் நம்பர் 6 which means there are 6 protons. There are 6 protons. Okay, next. How many neutrons are there? Remember this, number of neutrons is simply equals to number of neutrons is simply equals to your mass number A minus your atomic number Z. இதெல்லாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக இப்போதைக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் போதும். சரியா? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியலன்னா யூ கேன் லீவ் இட். ஓகே, டோன்ட் வரி. பட் அல்டிமேட்லி எக்ஸாம் JEE NEET எழுதணும்னா இதெல்லாம் புரிஞ்சு தான் ஆகணும். அண்ட் இட்ஸ் நாட் டஃப். இஃப் யூ கைஸ் ஃபீல் இட் டஃப் தென் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, எங்களுக்கு ஸ்லோவாக போங்க. இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் யூ கேன் டெல் இட் டு மீ இன் யோர் கமெண்ட் செக்ஷன். ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ். சரியா? நீங்கள் சொல்ல தான் என்னால் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, if you have any suggestions you are welcome. Okay, you are obviously welcome. You can go to our comment section and make use of it. சரியா? Okay, now coming back to the concept. கீழே பார்த்தோன்னே எனக்கு தெரியுது 6 protons இருக்கு. ஸோ எழுதிட்டேன். மொத்தம் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 12 minus 6. ஓகே, 12ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அதுலேருந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டானை மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைச்சிடும். 12 minus 6 எவ்வளோ? ஆனால் 6 நியூட்ரான்ஸ். 6 நியூட்ரான்ஸ். சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. How many number of protons are there in oxygen? Ana 8 protons. 8 protons. And how many number of neutrons in oxygen? 16 minus 8, which is 8 neutrons. 8 protons and 8 neutrons. I hope this is clear. புரிஞ்சுதா? ஓகேடா. ஸோ எப்போதுமே ஒரு ஆட்டம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? சிம்பிளோட சேர்த்து 2 நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்பர் மேலே இருக்கும், ஒரு நம்பர் கீழே இருக்கும். கீழே இருக்க நம்பர் ரெப்ரசென்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் as அட்டாமிக் நம்பர். மேலே இருக்க நம்பர் ரெப்ரசென்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் as அட்டாமிக்
மாஸ் நம்பர். ஓகே, கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் ஆன்சர் த கொஸ்டின், வாட் இஸ் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம்? அண்ணா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். மாஸ் ஆஃப் அன் ஆட்டம்னா என்ன அண்ணா? மாஸ் ஆஃப் திஸ் ஆட்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும்? மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இல்லையா? கரெக்டு தானே? இந்த என்டையர் ஆட்டமோட மாஸ் எனக்கு வேணும். ஓகே, ஸோ என்டையர் ஆட்டமோட மாஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சரியா? ஓகேண்ணா, இது மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு மாஸ் ஆஃப் ஆட்டம் கிடச்சிடும். ஓகே, அதை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் mass of neutron plus mass of electron. But it is experimentally found out that mass of proton oda value எவ்வளவு தெரியுமா? It's 1.6726 okay into 10 power minus 27 kg. ஓகே, இது எவ்வளோ சின்ன நம்பர் தெரியுமா? 0 போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 0.000000000 ஒரு 26 ஜீரோ போடுங்க. 0 போட்டு டாட் வச்சுட்டு 0.00000 ஒரு 26 ஜீரோஸ் போடுங்க. அதுக்கப்புறம் 1 வருமானம். அப்போ எவ்வளோ ஸ்மால். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் என்ன இருக்கும்? ஒரு 250 கிராம்ஸ் இருக்குமா? அதாவது 1/4 kg. ஓகே, அதாவது 1/4 கிலோ. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. பட் 0.0000000 அப்படின்னா அப்போ எவ்வளோ லைட்டாக இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் 10 power minus 27. ஓகே, 1.6726 into 10 power minus 27. சரி, நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரானுக்கு வருவோம். மாஸ் ஆஃப் நியூட்ரானும் ப்ரோட்டானும் ஒன்றும் ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஸ்லைட் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பாருங்களேன், 1.6726 1.6749. மாஸ் ஆஃப் நியூட்ரான் ப்ரோட்டானை விட ஜஸ்ட் ஸ்லைட்லி கிரேட்டர், ரொம்ப லைட். அதாவது இங்கே 0 போட்டு 0.00000 26 ஜீரோக்கு அப்புறம் 1.6726 வருது. மாஸ் ஆஃப் நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் 0 போட்டு டாட் வச்சு 0.000 26 ஜீரோ போட்டு 1.6749 வருது. இங்கே 26 வருது, இங்கே 49 வருது. ஸோ ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் மாஸ் ஆஃப் நியூட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். அண்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 9.1. ஆனால் அப்போ இதெல்லாம் விட பல மடங்கான்னு கேட்கக்கூடாது. 9.1 into 10 power minus 31. அதாவது ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் 27 ஜீரோ போட்டால் போதும். 0.000 டோட்டலாக 27 ஜீரோ போட்டால் போதும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு 31 ஜீரோ போடணுமா? 0.00000 டோட்டலாக 31 ஜீரோஸ்க்கு அப்புறம் தான் 9 வருதான். அப்போ நீங்களே சொல்லுங்கள், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அதிகமா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமா? ஆனால் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் நியூட்ரான் தானே அதிகம். அண்ட் பல டைம்ஸ் அதிகமாக இருக்குண்ணா. யாருக்காவது புரியலன்னா சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படிங்கிறது 0.1 அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, திஸ் இஸ் 0.0001. ஓகே, அப்போ பார்த்துங்க, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அதிகமாக, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமா? அண்ணா மாஸ் ஆஃப் ப்ரோட்டானும் நியூட்ரானும் தானே அதிகம். ஓகே, இன்ஃபேக்ட் எவ்வளோ டைம்ஸ் ஹையர் தெரியுமா? எலக்ட்ரான் இஸ் 1836 டைம்ஸ் லைட்டர் தேன் ப்ரோட்டான். ஆர் இதை உல்டாவாக சொல்லலாம், ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரானை விட 1836 டைம்ஸ் ஹெவியராக இருக்கான். ஒரு ப்ரோட்டான் எலக்ட்ரானை விட ஆல்மோஸ்ட் 2000 டைம்ஸ் ஹெவியராக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இது உங்களுக்கு இப்போ புரியாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோடனே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே உங்களோட வெயிட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2000 கிலோ வச்சுருக்கீங்க. லெட்ஸே கோல்டு 2000 கிலோ கோல்டு வச்சுருக்கீங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கேஜி தான் கோல்டு வச்சுருக்கான். ஓகே, ஸோ உங்களோட கோல்டு பெருசாக. இப்போ டோட்டலாக 2 பேர் சேர்த்து எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் என்கிட்ட 2000 கோல்டு இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 1 kg கோல்டு இருக்குது. அப்போ 2001 kg அப்படின்னு எழுதுவீங்களா? ஒரு சிம்பிளாக 2 tons எழுதுவீங்களா? 1 tonனா 1000 kg. ஸோ சிம்பிளாக நீங்கள் 2 tons தானே எழுதுவீங்க. ஆமாண்ணா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஆனால் 2000 kg கம்பேர் பண்ணும்போது 1 kgலாம் ஒரு விஷயமே இல்லைண்ணா, அது அப்படியே போ அப்படின்னு விட்டுருவோம். அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். மாஸ் ஆஃப் ப்ரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை விட பல டைம்ஸ் அதிகமாக இருக்குல்ல. அதனால் நம்ம மாஸ் ஆஃப் ஆட்டம் கால்குலேட் பண்ணும்போது we only consider mass of proton and mass of neutron. We only consider mass of proton and mass of neutron. We will neglect the mass of electron. ஏன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து எலக்ட்ரானை விட ஆல்மோஸ்ட் 2000 டைம்ஸ் ஹெவியராக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கன்சிடரே பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, சரிண்ணா.
சூப்பர்டா. இப்போ ஒரு மாஸ் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளி அதில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது அதோட வெயிட் மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் எவ்வளோ நியூட்ரான் இருக்குது அதோட வெயிட் மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ ஐ கேன் எக்ஸ்பிரஸ் இட் லைக் திஸ். சி mass of an atom equals to mass of proton plus mass of neutron and mass of proton னா என்ன அண்ணா எத்தனை புரோட்டான் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 10 into mass of 1 proton. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 10 ஆப்பிள்ஸ் இருக்கு ஒரு ஆப்பிளோட வெயிட் வந்து 1 kg அப்படின்னா 10 ஆப்பிளோட வெயிட் என்ன அண்ணா சிம்பிளி 10 apples into weight of 1 apple 1 kg ஸோ 10 kg வந்துருமா அதே மாதிரி தான் இங்கே mass of proton நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் number of protons into mass of 1 proton. 10 proton இருக்கு அப்படின்னா 10 into 1 is 10 into 1 mass of proton will give you the entire mass of proton. அதே மாதிரி mass of neutron டோட்டலாக எத்தனை நியூட்ரான் இருக்கு அதை n எழுதுறேன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எழுதுறேன் இன்டூ மாஸ் ஆஃப் 1 நியூட்ரானை மல்டிப்ளை பண்ணால் போதும் எனக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைச்சிடும். சரியா? ஓகேண்ணா. ஸோ மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் 1 ப்ரோட்டான் ப்ளஸ் number of neutrons into mass of 1 neutron. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் புரோட்டானையும் மாஸ் ஆஃப் நியூட்ரானையும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக எடுத்துக்குவோம். எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்குவோம் இந்த ரெண்டு வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூ எடுங்க 1.6726 1.6749 இந்த ரெண்டு இதுக்கும் ஆவரேஜ் எடுத்தா இந்த ரெண்டு வெயிட்டி ஆவரேஜ் எடுத்தால் ஒரு வேல்யூ வரும்ல அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக எடுத்துக்குவோம். ஸோ வி அசியூம் mass of proton to be approximately equals to mass of neutron and they both is equals to 1.66 into 10 to the power minus 27 kg. இந்த 1.66 எப்படி வந்துச்சு தோ இந்த ரெண்டு நம்பரையும் ஆவரேஜ் வெயிட் எடுத்துக்கிறோம் மாஸ் ஆஃப் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஆவரேஜாக வெயிட் எடுத்து இது ரெண்டுமே இதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிடுறோம். சரியா? ஓகே. நவ் இந்த 1.66 into 10 power minus 27 kg தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் protons and neutrons are combinedly called as nucleon இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நமக்கு தெரிய வந்துருச்சு மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான்னு. ஸோ அதை நான் சிம்பிளாக நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. ஓகே, அதான் நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறத நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூக்ளியானோட வெயிட் வந்துட்டு 1.66 into 10 power minus 27 kg அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? ரொம்ப சிம்பிள். மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்குது. நம்ம ஈக்குவல் டு 1.66 10 power minus 27 kg எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். சரியா? ஏன்னா புரோட்டானும் நியூட்ரானையும் கம்பைண்டாக நம்ம நியூக்ளியான் தான் சொல்லுவோம். சரி, ஓகேண்ணா. நவ் இப்போ எதுக்கு சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்னு பாருங்க. we know மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான் அது ரெண்டுக்கும் பதிலாக நான் சிம்பிளி மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான்னு எப்படி காமன் வெளியே எடுத்துடுறேன். ஸோ ஐ வில் be left over with number of proton plus number of neutrons into mass of 1 nucleon. சரியா? ஓகேண்ணா. now நீங்களே சொல்லுங்க number of proton plus number of neutron என்னது அண்ணா it's equals to number of nucleons இல்லையா? நியூக்ளியான்ஸ்னா என்னடா நியூக்ளியான்ஸ்லாம் என்ன அண்ணா நியூக்ளியான்ஸ் அப்படின்னா number of proton plus neutron. அதை தான் சொல்கிறேன் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன். see mass of an atom is simply equals to the number of nucleons it has எவ்வளோ நியூக்ளியான்ஸ் இருக்கோ multiplied with mass of 1 nucleon. mass of 1 nucleon னா என்னன்னா simple mass of protonum neutronum approximately equal. we take that to be the mass of 1 nucleon. okay, இது யாருக்கும் எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். if you guys understand this then please give me a like and also do comment. சரியா? கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ணா எங்களுக்கு புரியுது இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக போங்க ஸ்லோவாக போங்கங்கிற சஜஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே. now I'm defining atomic mass. ஓகே, இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் mass of an atomனா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்துச்சு ஃபைனலாக mass of an atom is simply equals to number of nucleons multiplied with mass of 1 nucleon. சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ அட்டாமிக் மாஸ்னா என்ன டிஃபைன் பண்ணுறேன். அட்டாமிக் மாஸ் இஸ் சிம்பிளி த மாஸ் ஆஃப் அ சிங்கிள் ஆட்டம். ஒரு குட்டி ஆட்டம் எடுத்து அந்த ஆட்டமோட மாஸ் என்னன்னு கேட்டால் அதுதான் அட்டாமிக் மாஸ். as the name suggests atom mass. அட்டாமிக் மாஸ் ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் எவ்வளவோ அதுதான் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் என்ன இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் இல்லையா? ஆமாண்ணா. நமக்கு தெரியும் நம்மளோட
மாஸ் நம்பர் என்ன தெரியுது? ஆனால் மாஸ் நம்பர் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் சிம்பிளி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது நம்மளோட மாஸ் நம்பர் இல்லையா? ஸோ இதை தான் நான் அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறேன், அதாவது நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸுக்கு பதிலாக மாஸ் நம்பர்னு போடுறேன். மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட், எதுவும் தப்பு இல்லையே. இல்லைண்ணா, ஆப்வியஸ்லி இட்ஸ் ரைட், பிகாஸ் மாஸ் நம்பர்னா என்ன, நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஸோ அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கிற இடத்துல மாஸ் நம்பர் ஏவை போட்டுடுறீங்க. அண்ட் மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் எவ்வளோ நமக்கு தெரியும் இல்லையா? தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1.66 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 கேஜி. 1.66 into 10 power minus 27 kg. and இந்த ஒவ்வொரு வாட்டி நம்மளால எப்படி 1.66 into 10 power minus 27 kg எழுத முடியாது, ஓகேவா? நமக்கு கொஞ்சம் கை வலிக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், we give it a short form. இந்த 1.66 into 10 power minus 27 kg இருக்குல்ல, அதை ஷார்ட் ஃபார்மா 1 AMU அப்படின்னு எழுதிடலாம். where AMU represents atomic mass unit. சரியா? AMU அப்படிங்கிறது simply means atomic mass unit. Okay, remember 1 atomic mass unit is equals to 1.66 into 10 power minus 27 kg. அதாவது மாஸ் ஆஃப் நியூக்ளியான இப்படி எழுதுறதுக்கு பதிலாக 1 AMU எழுதுறோம். நவ் இது ரெண்டையும் நம்ம ஃபார்முலால போட்டால் என்ன வருது, அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். number of nucleon into mass of one nucleon. number of nucleon க்கு பதிலா mass number, mass of one nucleon க்கு பதிலா simply 1 AMU. அப்படி பார்த்தோம்னா atomic mass is simply equals to its mass number multiplied with 1 AMU. so இதை தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் லாஜிக்கல் just give me a minute. okay da, let's proceed. see, atomic mass அப்படிங்கிறது என்ன, mass number into 1 AMU. okay, சூப்பர்டா. now let's see some examples. for example, இந்த இடத்துல பாருங்க ஹைட்ரஜன் 1 இருக்கு, சரியா? okay, now what is the atomic mass of hydrogen அப்படின்னு கேட்டாங்கன்னா atomic mass is simply equals to number of nucleons. எவ்வளோ நியூக்ளியான்ஸ் இருக்கு, ஆனால் mass number மேலே இருக்க நம்பர். so 1 into 1 AMU. so this is simply equals to 1 AMU. so hydrogen ஓட atomic mass என்ன, simply 1 atomic mass unit AMU. சரியா? சரி, நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஓடது. ஆனா நைட்ரஜனுக்கு மொத்தம் எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கு, ஆனா டோட்டலா 14 நியூக்ளியான்ஸ் இருக்குண்ணா. மாஸ் நம்பர் என்ன, 14. so மாஸ் நம்பர் எடுத்துக்கோங்க, 14 multiplied with 1 AMU. atomic mass unit மல்டிப்ளை பண்ண என்ன வருது, ஆனா 14 AMU வருது, 14 அட்டாமிக் மாஸ் யூனிட் வருது. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கார்பனுக்கு வாங்க. கார்பன்ட்ட மாஸ் நம்பர் என்ன, ஆனால் மாஸ் நம்பர் வந்துட்டு 12. ஸோ தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 12 இன்டூ 1 AMU. ஸோ வாட் இஸ் த மாஸ், ஆனால் 12 இன்டூ 1 AMU turns out to be 12 AMU. So the atomic mass of carbon is 12 atomic mass unit. AMU na atomic mass unit. And அதோட வேல்யூ வந்து என்னது, அண்ணா இப்போ தான் சொன்னீங்க, the value is 1.66 into 10 power minus 27 kg. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா simply equals to its mass number. mass number என்னது, மேலே இருக்க நம்பர் 16 into 1 AMU into 1 AMU. so atomic mass is simply equals to 16 AMU, atomic mass unit. சரியா? I hope this is clear. Nice da. now let us then quickly proceed to your next important point. see, atomic mass is not always a whole number. okay, இப்போ நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்குல்ல, ஹைட்ரஜனோடது 1, நைட்ரஜனோடது 14, கார்பனோடது 12, ஆக்சிஜனோடது 16, இந்த மாதிரி எப்போதுமே ஹோல் நம்பராகவே இருக்காதான். ஆனால் ஏன்னா உங்கள் கொஷின் எனக்கு புரியுது. ஆனால் ஒய் நாட் ஹோல் நம்பர், பிகாஸ் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அட்டாமிக் மாஸ்னா என்னது, அட்டாமிக் மாஸ்னா என்னது, நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ 1 AMUன்னு சொன்னீங்க. இப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வில் ஆல்வேஸ் பி அ ஹோல் நம்பர், பிகாஸ் ஹாஃப் ப்ரோட்டான் ஹாஃப் நியூட்ரான் ஏதாவது இருக்க முடியுமா, சாச்சா அப்படிலாம் இல்லை. ஸோ எதர் இருந்தால் ஒரு நியூட்ரான் ஒரு ப்ரோட்டான் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆட் பண்ணால் this will be a whole number multiplied with 1. ஆனால் அப்போ நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஹோல் நம்பராக தானே வரணும்.
அட்டாமிக் மாஸ்ங்கிறது ஹோல் நம்பராக தானே வரணும். அப்புறம் நீங்கள் என்னென்னா புதுசாக ஹோல் நம்பராக வராதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீழே எழுதியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கல. சி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஐசோடோப். ஓகே, அண்ட் அகைன் ஐசோடோப்னா என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஐசோடோப் அப்படிங்கிறது சேம் அட்டாமிக் நம்பர், சேம் atomic number but different mass number, different mass number. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன் கொடுக்குறேன். அண்ட் தென் ஐசோடோப்பை டீட்டெயிலாக பற்றி பேசணும்னா பொறுமையாக பேசுவோம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சரிண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இருக்குல்ல, that is experimentally found out to be 35.5 approximately. okay, accurately 35.45 வரும், பட் approximately 35.5 am எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஆனால் எப்படின்னா 35.5 வரும்? நீங்கள் தானே சொன்னீங்க அட்டாமிக் மாஸ்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஆர் மாஸ் நம்பர் இன்டூ 1 am. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஃப்ராக்ஷனலாக இருக்க முடியுமா? அது ஹோல் நம்பராக தானே இருக்கணும். அப்புறம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். சி ஏன் அப்படின்னா இந்த குளோரின் இருக்குல்ல, குளோரின் நேச்சுரலாக பார்க்கும்போது நம்மளோட ஏர்த்தில் இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் 3517 3717 ரெண்டு ஐசோடோப்பாக இருக்குது. அதாவது குளோரின் இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. சரியா, ஒரே குளோரின் தான் பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் குளோரின் கிட்ட மாஸ் நம்பர் வந்து 35 இருக்குது. சரியா, இன்னொரு டைப் ஆஃப் குளோரின் கிட்ட மாஸ் நம்பர் அதிகமாக இருக்குது, 37 இருக்குது. பட் ஸ்டில் த ப்ரோட்டான்ஸ் இஸ் சேம், அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஓகேவா? ஓகே, சரிண்ணா. இப்போ இதுக்கும் அட்டாமிக் மாஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபேக்டர் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் இப்படி இருக்காங்க, எவ்வளோ பேர் இப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். அண்ட் இன்ஃபேக்ட் குளோரின் 3517 எக்ஸிஸ்ட் 75% அண்ட் குளோரின் 3717 எக்ஸிஸ்ட் 25%. அதாவது ஒன்றும் இல்லை, ஏர்த்தில் போயிட்டு 100 குளோரின் ஆட்டம் எடுத்துட்டு வாங்க. சரியா, ஒருவேளை உங்களால் அசியூமிங் யூ கேன் டூ இட், லெட்ஸ் அசியூம் யூ ரேண்டம்லி பிரிங் இன் 100 குளோரின் ஆட்டம்ஸ். சரியா, 100 குளோரின் ஆட்டம்ஸில் 75 குளோரின் ஆட்டம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குமா, மாஸ் நம்பர் 35ஓட இருக்குமா. அண்ட் 25 குளோரின் ஆட்டம் வந்துட்டு மாஸ் நம்பர் 37ஓட இருக்குமா. ஓகேவா, அப்போ அந்த எடுத்துகிட்டு வந்த 100 குளோரின் ஆட்டமையும் வச்சு அட்டாமிக் மாஸ் சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தானே சொல்லுவீங்க. ஆமாண்ணா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபார் due to the existence of these isotopes we calculate average atomic mass. So atomic mass average ஓட ஃபார்முலா என்னன்னா mass number of first isotope into percentage of isotope 1 plus mass number of second isotope into percentage of isotope 2 divided by 100. நம்மளோட குளோரின் எக்ஸாம்பிளை கால்குலேட் பண்ணிடுவோமா? நம்மளோட குளோரின் எக்ஸாம்பிளை கால்குலேட் பண்ணிடுவோமா? ஓகேண்ணா, இது பண்ணிட்டா போச்சு. we have your chlorine information over here. Now what's this? Just give me a minute, I will shrink this down. Okay, now we have to find the average atomic mass of chlorine. chlorine ஓட average atomic mass வந்து கண்டுபிடிப்போம். atomic mass average it's equals to formula என்ன சொல்லுது? first isotope ஓட mass number, so 35 into percentage of isotope 1 எவ்வளோ percentage இருக்கு? 75% இருக்கு. சரியா, plus mass number of your second isotope. second isotope ஓட mass number என்ன அண்ணா? 37 multiplied with percentage of isotope 2 என்ன அண்ணா? second isotope வந்து 25% exist ஆகுது. 25 whole divided by 100. சரியா? ஓகேண்ணா. now if you solve this what will you get? அண்ணா 35 into 75 plus 37 into 25 whole divided by 100 solve பண்ணோம்னா 35.5 AMU வரும்டா. சரியா? hope this is clear. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து குளோரினோட அட்டாமிக் மாஸ் ஃப்ராக்ஷனலாக இருக்குது, ஒரு ஹோல் நம்பராக இல்லாமல். ஏன்னா ஐசோடோப்னால. ஓகேவா? ஓகே, நவ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ இருக்குல்ல, குளோரின் நேச்சர்லேயே எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2020 JEE மெயின்ஸில் இந்த கொஷின் வந்திருக்கு. சி தி ஆவரேஜ் மோலார் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ் 35.5. த ரேஷியோ ஆஃப் chlorine 35 to chlorine 37 in naturally occurring chlorine is close to. அதாவது நமக்கு தெரியும் நேச்சுரலாக பார்க்கும்போது குளோரின் 3517 அப்படிங்கிற ஐசோடோப் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? ஆனால் 75% இருக்கும்.
whereas chlorine 3717 அப்படிங்கிற ஐசோடோப் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அண்ணா 25% இருக்கும். ஓகே, நவ் we have to take the ratio of this two. ஓகே, ratio of these two கேட்குறாங்க. the ratio of Cl35 to Cl37 கேட்குறாங்க. the ratio will be 75 divided by 25 என்ன வருது அண்ணா 3:1 வருது இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் யோர் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் ப்ரொசீட் டு யுவர் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இப்போ அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அண்ட் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு எப்போதுமே ஹோல் நம்பராக இருக்காதான், சில டைம் அது ஃப்ராக்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேல, சூப்பர். நவ் லெட்ஸ் ப்ரொசீட் டு யுவர் நெக்ஸ்ட் கான்செப்ட் which is called as relative atomic mass. relative atomic mass. and இங்கே இருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் ஐ வில் மேக் எவ்ரி திங் கிளியர். யூ ஜஸ்ட் ஹாவ் டு லிசன். ஓகேவா? ஓகே. சி, இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இட் இஸ் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் as compared to 1/12 of mass of carbon 12 atom. Okay, relative atomic mass எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா mass of an atom divided by 1/12 of mass of carbon 12 atom. ஆனா அப்படின்னா என்ன? சிம்பிள். இந்த இடத்துல நான் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். relative atomic mass is equals to first mass of an atom na enna anna mass of an atom is simply equals to number of nucleons into mass of one nucleon. Number of nucleons into mass of one nucleon illaya? Yes. Okay. Now denominator என்ன இருக்கு? denominatorல பாத்தீங்கன்னா 1/12 of, அதாவது 1/12 into mass of carbon 12 atom. ஓகே, இந்த 1/12 விட்டுருங்க. mass of carbon 12 atomனா என்ன? carbon 12னா இந்த atom. ஓகே, C எப்போதுமே கார்பனோட அட்டாமிக் நம்பர் ஃபிக்ஸ்டு 6, 12னா அவங்க மாஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க C12 atom. ஓகேவா? இதோட மாஸ்னா என்ன அண்ணா? சிம்பிளி இதோட மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் நம்பர் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். ஓகேவா? சிம்பிளி 12 இன்டூ 1 AMன்னு எழுதலாம். இதை நான் எப்படி எழுதுறேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் 12 எத்தனை நியூக்ளியான் இருக்கு? ஆனால் 12 நியூக்ளியான்ஸ் இருக்கு. 12 இன்டூ மொத்தம் எத்தனை நியூக்ளியான்? 12 நியூக்ளியான் இருக்கு இன்டூ மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான். சரியா? ஓகேண்ணா, இப்போ நீங்களே பாருங்க, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் என்னென்ன கேன்சல் ஆகுது? ஆனால் மாஸ் ஆஃப் நியூக்ளியான் கேன்சல், இந்த 12 கேன்சல். ஸோ சிம்பிளி நம்மளோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஓகே, அண்ட் ஏதாவது யூனிட்ஸ் இருக்கா இதுக்கு? ஏதாவது யூனிட்ஸ் இருக்கா? இல்லைனா மேலேயும் மாசு கீழேயும் மாசு, மாசோட யூனிட்ஸும் கீழே இருக்க மாசோட யூனிட்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கு நோ யூனிட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை பொறுத்த வரைக்கும் நோ யூனிட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். சரியா? ஓகேண்ணா. ஸோ there is no units. I hope this is clear. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் தான். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ எதுக்கு நான் அதை படிக்கணும்னா, இது வந்து தேவையில்லை, நம்ம எக்ஸாம்ஸில் இது ரொம்பலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பட் இட் இஸ் அ கான்செப்ட் இன் யுவர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ வி ஜஸ்ட் லேர்ன்ட் இட். சரியா? ஸோ மாஸ் ஆஃப் த ஆட்டமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஆனால் அட்டாமிக் மாஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஆர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அட்டாமிக் மாஸ்னா என்ன? மாஸ் நம்பர் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். வேறஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யுவர் மாஸ் நம்பர். ஆனால் இங்கே வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னு போட்டிருந்தீங்க, இங்கே வந்து மாஸ் நம்பர்னு போட்டிருக்கீங்க. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் தான் என்ன? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் தான் மாஸ் நம்பர். அதை தான் போட்டுருங்க. சரியா? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஆர் சிம்பிளி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸுக்கு பதிலாக நான் மாஸ் நம்பர் இந்த இடத்துல எழுதிடலாம். ஓகே, ஓகேண்ணா.
ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னா என்ன? மாஸ் நம்பர் தான் ஈக்குவேட் பண்ணிடுங்க. பட் நோ யூனிட்ஸ் கிடையாது. சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருப்பேன். அட்டாமிக் மாஸுக்கு யூனிட்ஸ் இருக்கும், வேற ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கு யூனிட்ஸ் இருக்காது. அண்ட் there is a relationship between your atomic mass and relative atomic mass. என்ன தெரியுமா? அட்டாமிக் மாஸ்னா என்ன? ஆனால் அட்டாமிக் மாஸ்னா மாஸ் நம்பர் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். மாஸ் நம்பர் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். சரி, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? ஆனால் சிம்பிளி மாஸ் நம்பர். அப்போது இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் நம்பர் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் இருக்குல்ல, இந்த மாஸ் நம்பருக்கு பதிலாக அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசத்துக்கு உள்ள போட்டுடலாமா? மாஸ் நம்பரும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் ஈக்குவல் தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் மாஸ் நம்பருக்கு பதிலாக ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு எழுதிடுறேன். ஸோ ஐ கேன் ரைட் atomic mass is equals to relative atomic mass into mass of one nucleon என்ன? AMU. Mass of one nucleon na atomic mass unit or 1.66 into 10 power minus 27 kg. சரியா? kg, not grams. Okay, I hope this is clear. I'm not going fast, I'm just making things clear. இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ், இதில் இருந்து பெருசாக கொஷின்ஸ் வராது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிம் த்ரூ பண்ணி போயிட்டு டீட்டெயிலாக என்ன பார்க்கணுமோ அதை பார்ப்போம். ஓகே, நான் இன்னும் ஒரு டேர்ம்லையும் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க இந்த அட்டாமிக் மாஸை, விச் இஸ் கால்ட் ஆஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கிராம் அட்டாமிக் மாஸ்னா சிம்பிளி அட்டாமிக் மாஸ் பட் இன் கிராம்ஸில் எழுதணும். ஓகே, கார்பனோட கிராம் அட்டாமிக் மாஸ் என்ன? ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளி ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிங்க. வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன்? ஆனால் இந்த இடத்துல மாஸ் நம்பரே கொடுக்கல, இதை கொடுக்குறேன் பாருங்களேன். கார்பன் 12 வித் அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரஜன் 14 வித் அட்டாமிக் நம்பர் 7. சரி, நவ் ஃபர்ஸ்ட் இதோட அட்டாமிக் மாஸ் என்ன? ஆனால் கார்பனோட அட்டாமிக் மாஸ் இஸ் 12. கார்பனோட அட்டாமிக் மாஸ் இஸ் 12 இன்டூ 1 AMUன்னு போடுவோமா? இந்த இடத்துல AMUன்னு போடாதீங்க. ஓகே, விட்டுருங்க. 12 கிராம்ஸ்ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். அட்டாமிக் மாஸ் பட் இன் கிராம்ஸ். அதே மாதிரி கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் 14 என்ன? சிம்பிளி இட்ஸ் அட்டாமிக் மாஸ் 14 பட் இன் கிராம்ஸ். 14 but in grams. ஓகேவா? ஸோ கிராம் அட்டாமிக் மாஸ் புரிஞ்சுதா? there are 3 types of masses. ஓகே, மாஸ் ஆஃப் ஆட்டம் தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைரக்ட் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஓகேண்ணா. அட்டாமிக் மாஸ்னா சிம்பிளி மாஸ் நம்பர் இன்டூ 1 AMU. சரியா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் we have something called as relative atomic mass. Relative atomic mass na, after simplifying we found out relative atomic mass simply equals to number of nucleons or mass number அப்படினு. பட் இதுக்கு எந்த யூனிட்ஸும் கிடையாது. சரியா? ஓகேனா? then finally we've learned about gram atomic mass. Gram atomic mass na simply atomic mass but in grams. Okay va? இது மூணு clear-ஆ? சூப்பர்டா. Now let's proceed to your next concept, which is called as molecular mass or mass of an atom. Okay, sorry, mass of a molecule. Okay, இவ்வளோ நேரம் ஒரு ஆட்டமோட மாஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாலிக்யூலோட மாஸை பற்றி பேசுகிறோம். மாலிக்யூல்னா என்ன? ஆனால் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மாலிக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூலில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 2 இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் 1 இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூலாக வருது. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் அன் மாலிக்யூல் அப்படின்னா இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் mass of its constituent atoms. சரியா? mass of a molecule is simply sum of mass of its constituent atom. ஆனா எனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். mass of water molecule calculate பண்ணுவோமா? mass of one water molecule is equals to 2 into mass of hydrogen atoms. ஏன்னா 2 hydrogen atom இருக்கு. so 2 into mass of hydrogen atom plus 1 into mass of oxygen atom. ஓகே, நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் என்ன? ஆனா hydrogen exists as H11. Okay, so mass of hydrogen atom is 1 AMU. And what is mass of oxygen atom? ஆனா oxygen வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ mass of 1 oxygen atom is 16 AMU. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா mass of H2O is simply 2 AMU plus 16 AMU 18 AMU வருது. ஓகேவா? mass of water molecule is 18 AMU. and இந்த mass of a molecule தான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம்? molecular mass அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மாலிகுலர் மாஸ்னா என்ன? சிம்பிளி மாஸ் ஆஃப் அ சிங்கிள் மாலிக்யூல். ஓகேவா? இதெல்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நவ் லெட்ஸ் டூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபைண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் நோ ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் as H11 and fluorine exists as 919. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த பீரியாடிக் டேபிளை பார்த்து அப்பப்போ மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூ கைஸ் கேன் பி
mean you guys will be able to write these all things easily. சரியா? Okay. Now இதை பேஸ் பண்ணி what is the molecular mass of HF? அண்ணா molecular mass of or molecular weight of hydrogen fluoride is simply equals to எத்தனை hydrogen atom இருக்கு? ஒரு hydrogen atom இருக்கு. அப்போ 1 into mass of hydrogen atom plus 1 into mass of fluorine atom. சரியா? Okay na? Now what is mass of one hydrogen atom? Hydrogen atom ஓட mass வந்துட்டு it's mass number into 1 AMU. mass number என்ன 1 தான். So multiply பண்ணோம்னா this is simply 1 AMU plus fluorine atom ஓட mass என்ன? ஆனா 19. The mass number is 19. So 19 AMU plus 19 AMU 19 AMU. Your final answer, that is molecular weight of hydrogen fluoride, is simply equals to 20 AMU. Hydrogen fluoride oda mass evlo? Molecular mass, it's 20 atomic mass units. சரியா? சரி, okay na. Next, what is the molecular weight of HCl? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. Hydrogen exists as 1 அதாவது அதோட அட்டாமிக் நம்பரும் 1, மாஸ் நம்பரும் 1. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸில் கொடுத்துருவாங்கடா. சரியா? ஆர் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு சில எலமெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வரும். போக போக பழகிடும் இதெல்லாம் உங்களுக்கு. சரியா? இதெல்லாம் ஒரே பண்ண தேவையில்லை. குளோரினோட மாஸ் நம்பர் என்ன? குளோரினோட அட்டாமிக் நம்பர் இஸ் 17, மாஸ் நம்பர் இஸ் 35.5. ஓகே, ஏன் ஃப்ராக்ஷனலாக வருதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஆமாண்ணா. நவ் வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் HCl? அண்ணா மாலிகுலர் வெயிட் ஆஃப் HCl இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு எத்தனை குளோரின் ஆட்டம், சாரி எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப 1 into mass of hydrogen atom plus chlorine. ஓகே, எத்தனை குளோரின் இருக்கு? ஆனா ஒரு குளோரின் இருக்கு. so 1 into mass of chlorine atom. ஓகே, சரிண்ணா. now what is mass of hydrogen atom? ஆனா 1 AMU. so 1 into 1 AMU is simply 1 AMU. now what is mass of one chlorine atom? Ana 35.5 AMU. சரியா? ஓகேண்ணா. 35.5 AMU. so 1 into 35.5 is 35.5 AMU. சரியா? okay. now if you add these all, what will you get? Ana we will get the molecular weight of hydrogen chloride to be equals to 36.5 AMU. ஓகேவா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. ஸோ மாலிகுலர் மாஸ்னா சிம்பிளி சம் ஆஃப் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் ஆட்டம். அந்த மாலிகுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸோட எல்லா மாஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மாஸ் ஆஃப் த மாலிக்யூல். இட் இஸ் நோன் அஸ் மாலிகுலர் மாஸ். இட் இஸ் நோன் அஸ் வாட்? மாலிகுலர் மாஸ். ஓகே, சூப்பர். நவ் let's also discuss one more term which is called as gram molecular mass. அங்க எப்படி gram atomic mass பார்த்தோம்ல அதே மாதிரி தான் gram molecular mass அப்படிங்கிறது. it's very simple. see, it's just molecular mass but in grams. gram molecular massனா ஒன்றும் இல்லை, molecular mass but in grams. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் gram molecular mass of hydrogen fluoride கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். it's simply the gram molecular mass of hydrogen fluoride is simply equals to its molecular mass. என்ன கண்டுபிடிச்சோம்? அதோட molecular mass அண்ணா இதோட molecular mass வந்து 20 AMU கண்டுபிடிச்சோம். so this is equals to 20 but in grams. okay. அதே மாதிரி gram molecular mass of HCl வேணும் அப்படின்னா it simply equals to molecular mass of HCl எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? அண்ணா 36.5 கண்டுபிடிச்சோம். ஓகேவா? but that in grams. okay, so 36.5 grams. hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. now to summarize all this I am going to give you guys a quick summary. okay, என்னடா அண்ணா திரும்பி சொன்னதே சொல்றாரேன்னு யோசிக்காதீங்க. if you want you can skip. but எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஐ மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் படிக்கும் போது சுத்தமாக புரியல எனக்கு. ஓகே, ட்ரஸ்ட் மீ, ஐ எம் நாட் ஜோக்கிங். சுத்தமாக புரியல.
டக்குன்னு எங்கள் சார் வந்து ஆர்ஏஎம் அப்படின்னு சொல்லுவார். நான் என்னடா டக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், போர்டை பார்த்தா ராம்னு எழுதியிருக்கும். என்னடா ஏதோ ராம்னு எழுதியிருக்கு, ஏதோ மந்திரம் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பேன். ஒரு என்னென்னமோ சொல்லுவார், 1/12 கார்பன் 12 ஆட்டம். பட் சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஓகேவா? திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே வருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் மோல் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கைஸ் நோ ஆல் திஸ். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்தே வருவோம். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு மேட்டர்னா என்னங்கிறத வந்து ஆரம்பித்தோம். அண்ட் மேட்டரை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஓகேவா? ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன், we went through all those physical and chemical classification. Okay, then we started and atomனா என்னங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆட்டமோட கான்ஸ்டிடியூவன்ஸ் என்னென்ன, ஆட்டம்குள்ள ப்ரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கம்பைண்டா நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த நியூக்ளியஸை சுற்றி வெளியே எப்படி ரிவால்வ் பண்ணோம். அண்ட் we derived what is the mass of an atom. ஓகேவா? mass of an atom derive பண்ணோம். then we defined atomic mass. atomic massனா என்ன? mass of a single atom. சரியா? அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஓகே, தென் we define something known as relative atomic mass. relative atomic mass அப்படிங்கிறது just your atomic mass தான், but it has no units. ஓகே, it has no units. அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் கிராம் அட்டாமிக் மாஸ்னு ஒன்று பார்த்துருந்தோம், which is simply ஒரு atomic mass but in grams. Okay, I hope this is clear. Super. Now let's move on to the next topic, which is mass of a molecule. ஒரு moleculeோட mass என்னன்னு பார்த்தோம். We found that mass of one molecule is equals to sum of mass of its constituent atom. சரியா? ஒவ்வொரு constituent atomோட mass-ஆ ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு mass of molecule கிடைச்சிடும். ஓகே, சரிண்ணா? then finally we've learnt about gram molecular mass. and gram molecular mass na enna? Simply molecular mass but in grams. சரியா? I hope this is clear. Now we are going to start a very important concept known as your mole concept. இந்த mole conceptக்கும் உங்களுக்கு தான் ஒரே தகராறா போயிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு mole conceptல என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியாது. ஓகே, நீங்க எழுதுற ஆன்சர் क्वेश्चनல இருக்காது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, trust me, after watching this you will be thorough in your mole concept. சரியா? ஓகே. Okay, so let's start your mole concept. Now, first of all, mole concept start பண்றதுக்கு முன்னாடி I'm not going to give you formulas directly. டைரக்டா மோல்னா இதுதான், மோலோட ஃபார்முலா இது, இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, இதை இதோட ஆட் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல போறது இல்லை. ஏன் மோல்ஸ் வந்துச்சுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல், ஏன்னா கிலோகிராம் இருக்குது, வால்யூம் இருக்குது, 1 லிட்டர் மெஷர் பண்ணலாம், 1 kg மாஸ் மெஷர் பண்ணலாம். பட் ஏன் சம்மந்தமே இல்லாமல் மோல்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் மோல் கால்குலேஷன் makes sense. Okay, it just makes sense. Okay, after learning this it will make sense. சரி, first இந்த மோல் கான்செப்ட் எல்லாத்தையும் மறந்துடுங்க. I am asking a simple question. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின். ஒரு ஹைட்ரஜனோ ஒரு ஃப்ளோரினோ ரியாக்ட் ஆனால் என்ன ஆகும்? நீங்கள் சொல்லுவீங்க, அண்ணா ஹைட்ரஜனோ ஃப்ளோரினோ ரியாக்ட் ஆனால் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் ஃபார்ம் ஆகும். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. ஒரு ஹைட்ரஜனோ ஒரு ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனோ, இன்ஃபேக்ட் ஒரு ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனோ ஒரு ஆட்டம் ஆஃப் ஃப்ளோரினோ ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் கிடைக்கும். ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் கிடைக்கும். ஓகே, நவ் இப்போ கெமிஸ்ட், இந்த கெமிஸ்ட்ரி பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நாள் நல்லா டீலாம் குடிச்சுட்டே கேட்குறாங்க, ஓகே ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜனோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஒரு ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனோ ஒரு ஆட்டம் ஆஃப் ஃப்ளோரினோ ரியாக்ட் ஆனால் ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் கிடைக்குது. அப்போது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹைட்ரஜன், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோரின், ஓகே எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளோரின் நான் ரியாக்ட் பண்ணால் எனக்கு எல்லாமே ரியாக்ட் ஆகி ஃபுல்லாக ஹைட்ரஜன் ஃப்ளோரைடாக மாறிடும். அவங்களோட கொஷின் புரியுதா? ஹவு மச் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன், எவ்வளோ கேஜி ஹைட்ரஜனோ எவ்வளோ கேஜி ஃப்ளோரினோ ரியாக்ட் பண்ணால் எனக்கு கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்டாக மாறிடும், ரியாக்டன்ஸ் எதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டீ குடிச்சிட்டே கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? இது என்ன கேள்வி, நீலாம் என்ன கெமிஸ்ட்டு? சி 1 kg ஹைட்ரஜன் எடுத்துக்கோ, சாரி எஸ் 1 kg ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, அண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆன்சரை. தென் 1 kg ஃப்ளோரின் எடுத்துக்கோங்க, எடுத்து ரியாக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, யூ ஆர் சேயிங் திஸ். என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். யூ ஆர் சேயிங் திஸ் 1 kg ஹைட்ரஜனும் 1 kg ஃப்ளோரின் எடுத்து ரியாக்ட் பண்ணால் கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஆயிரும் சொல்லி சொல்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் இப்படி சொன்னோன்னே உங்களை சுற்றி உட்காந்துருக்க கெமிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பேசலை, அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க, இவன்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சொன்னது தப்பு. ஓகேவா?
திஸ் இஸ் ராங். ஓகே, ஆனால் இது எப்படி நான் ராங் ஆகும்? நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஃப்ளோரின் ஆட்டமும் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு கேஜி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை ஒரு கேஜி ஃப்ளோரின் ஆட்டம்ஸோட ரியாக்ட் பண்ணால் ரியாக்ஷன் ஃபுல்லாக ஆகணும்ல, கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகணும்ல, பேலன்ஸே இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நோ, யூ ஆர் ராங். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. சி, இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்டா. கடையில் போயிட்டு ஒரு கேஜி மார்பிள் பால்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஓகே, ஒரு கேஜி மார்பிள்ஸ், குட்டி குட்டி கோலி குண்டு இருக்கும்ல, கலர் கலராக, சின்ன வயசில் விளாண்டுருப்பீங்க, இல்லை நான் விளாண்டுருக்கேன், அந்த மாதிரி ஒரு கேஜி மார்பிள்ஸ் கேட்குறீங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க? அண்ணா ஒரு பெரிய சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கண்ணா. ஏன்னா ஒவ்வொரு மார்பிள்ஸும் குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே, அப்போ ஒரு கேஜி மார்பிள் வாங்கினா நமக்கு லெட்ஸே 100-200 மார்பிள்ஸ் வரும். லெட்ஸ் அஸ்யூம் 200 மார்பிள்ஸ் வருது. ஓகேவா? ஓகே, பட் இதே நீங்கள் பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு கேஜி பவுலிங் பால் கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அண்ணா நல்லா பெரிய பாலாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க. ஓகே, புரியுதா எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ இது புரியுது இல்லை? மார்பிள்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ ஒரு கேஜி மார்பிள்ஸ் வாங்கினா எனக்கு நிறைய மார்பிள்ஸ் வரும். அதே பெருசாக இருக்கா, அதாவது பவுலிங் பால் வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஒரு கேஜி பவுலிங் பால் வாங்கினா எனக்கு 1 ஆர் மேபி 2 இருக்கலாம். ஒரு கேஜி தூக்கி போட முடியாது சின்ன பசங்களுக்குன்னு சொல்லிட்டு குட்டி பவுலிங் பாலாக 2 தரலாம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இப்போ இதே கான்செப்டை நம்ம கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, சி, சிமிலர்லி ஹைட்ரஜன் வந்து ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்குது, 0 நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஸ்மால். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல குட்டியாக இருக்குது. அப்போ 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் கண்டெய்ன்ஸ் மோர் ஆட்டம்ஸ் சிமிலர் டு அவர் மார்பிள்ஸ். ஓகேவா? எப்படி குட்டி குட்டி மார்பிள்ஸ் 1 kg வாங்குறப்ப நிறைய ஆடப் ஆகுதோ, அதே மாதிரி நம்மளோட ஹைட்ரஜன் வந்து குட்டியாக இருக்கிறதுனால 1 kg ஹைட்ரஜன் வாங்கினீங்கன்னா நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். வேற நம்மளோட ஃப்ளோரின் பாருங்கள், ஃப்ளோரின்ட்ட 9 ப்ரோட்டான்ஸும் 10 நியூட்ரான்ஸும் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 19 நியூக்ளியான்ஸ். பெருசு. குளோரின் வந்து ரொம்ப ஃப்ளோரின் வந்து ரொம்ப பெருசு. இட்ஸ் நாட் ஃப்ளோரின் வந்து பெருசு. ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெருசு? ஆனால் 19 டைம்ஸ் பெருசு. ஏன்னா ஹைட்ரஜன்ட்ட ஒரே ஒரு நியூக்ளியான் தான் இருக்குது, ஃப்ளோரின் கிட்ட 19 நியூக்ளியான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனை விட ஃப்ளோரின் வந்து 19 டைம்ஸ் பெருசு. சிமிலர் டு யுவர் பவுலிங் பால். ஸோ அப்போ பவுலிங் பால் 1 kg கேட்டால், அதாவது 1 kg ஃப்ளோரின் கேட்டால் நமக்கு நிறைய ஃப்ளோரின் வருமா, கம்மியாக ஃப்ளோரின் வருமா? ஆனால் ஃப்ளோரின் ஆட்டம் பெருசாக இருக்குது. அப்போ கம்மியான ஃப்ளோரின் தானே நமக்கு வரும், லெஸ் ஆட்டம்ஸ் தான் வரும். அப்போ நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 1 kg ஹைட்ரஜன் ஆட்டமை 1 kg ஃப்ளோரினோட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 kg ஹைட்ரஜன் ஆட்டமில் லெட்ஸ் அஸ்யூம் 500 ஆட்டம்ஸ் ஆர் தேர். பட் 1 kg ஃப்ளோரினில் சம் 200 ஆட்டம்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஃப்ளோரினோட ஒவ்வொரு ஆட்டமே ஹெவி. ஸோ 1 kgக்கு வெறும் 200 ஆட்டம்ஸ் தான் வரும். இப்போ இது ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 200 ஃப்ளோரின் ரியாக்ட்ஸ் வித் 200 ஹைட்ரஜன் டு ஃபார்ம் 200 ஹைட்ரஜன் ஃப்ளோரைட். தென் பேலன்ஸ் 300 ஹைட்ரஜன் இங்கே காலியாக இருக்கும், லெஃப்ட் ஓவர் ஆகிடும். சரியா? ஸோ நீங்கள் இவ்வளோ மோசமாக பதில் சொன்னோன்னே கெமிஸ்ட்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க. ஓகே, இதுக்கு தான் எந்திரிச்சு போனாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ நீங்கள் இந்த கொஷினை கேட்குறீங்க. சரி, அப்போ 1 kg ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ ஃப்ளோரின் எடுத்துக்கணும்? உங்களுக்கு இப்போ தான் அந்த கொஷின் வருது. சரி, ஓகே, இப்போயாவது படிப்போம். ஓகே, 1 kg ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ ஃப்ளோரின் எடுத்துக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகேவா? நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. சரியா? we know, or ஃப்ளோரின் எடுத்துக்கோங்க. we know fluorine is how many times heavier than your nitrogen, sorry, than your hydrogen. Ana just now you said fluorine is 19 times bigger than your hydrogen இல்லையா? ஆமாண்ணா, fluorine is 19 times bigger or heavier than hydrogen. So for 1 kg of hydrogen, you should need how much of fluorine? Ana we need 19 times. So 19 kg of fluorine தேவைப்படுது. சரியா? ஓகேண்ணா. அப்போது நீங்கள் 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 kg ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா இதோட எவ்வளோ கேஜி ஃப்ளோரின் ரியாக்ட் பண்ணணுமா? அண்ணா 19 kg ஃப்ளோரின் ரியாக்ட் பண்ணணுமா? ஓகே, அப்போது தான் நமக்கு என்ன வரும்? கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஆகும், எந்த ஒரு லெஃப்ட் ஓவரும் இருக்காது. சரியா? தென் ஒன்லி வி வில் கெட் கம்ப்ளீட் ரியாக்ஷன். ஓகே, சரிண்ணா. நான் ஒருவேளை அப்போ 2 kg ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால்
2 kg ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஃப்ளோரின் யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி 2 kg ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால் எவ்வளோ கேஜி ஃப்ளோரின் யூஸ் பண்ணணும்? ஆனால் சிம்பிளி இந்த ஒரு ரிலேஷன்லேருந்தே எனக்கு தெரிஞ்சிருது தி ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃப்ளோரின் ஷுட் பி 1:19. ஓகே, ஆமாண்ணா. அப்போ 2 kg யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2:2 ஆனால் 19 × 2. ஓகே, தட்ஸ் இட். எவ்வளோ வரும்? 38 வரும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 38 kg of fluorine you should use. 38 kg of fluorine you should use. அதே மாதிரி 10 kg ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால் 10 × 19 190 kg fluorine யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடக்கும், எந்த ஒரு லெஃப்ட் ஓவரும் இருக்காது. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர். 38 kg of fluorine is required for your complete reaction. ஓகேடா, இப்போது நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்குல்ல, இந்த 1 kg ஹைட்ரஜன் ப்ளஸ் 19 kg ஃப்ளோரின் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் ரியாக்ஷன். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் அனலைஸ்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்களேன். ஐம் ரைட்டிங் திஸ் 1 kg ஹைட்ரஜன் ப்ளஸ் 19 kg ஃப்ளோரின் கிவ்ஸ் டு கம்ப்ளீட் ரியாக்ஷன். இதை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 1க்கும் ஹைட்ரஜனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அண்ணா சம்மந்தம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இல்லையா? ஆமாம். அதே மாதிரி வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளோரின்? அண்ணா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளோரின் வந்து 19. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு ரிலேஷன் கிடைக்குது? அண்ணா நமக்கே தெரியாமல் ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, சி ஐ கேன் ரைட், இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு? ஃபார் நோ லெஃப்ட் ஓவர் what we did? Anna, first we took atomic mass of hydrogen. We took atomic mass of hydrogen but in kg. Okay, and we reacted it with what? Atomic mass of fluorine. மேலே வந்து atomic mass of hydrogen, atomic mass of hydrogen in kg, and reacted it with atomic mass of fluorine in kg. Fluorine in kg. That's it. Now I know you guys are a bit confused. Let's move to another example. சரியா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. பெரிலியமும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆச்சுன்னா பெரிலியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் இந்த ரியாக்ஷனை பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கெமிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட நான் கேட்குறேன், அதாவது என்கிட்ட ரொம்பலாம் காசு இல்லை, கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் பெரிலியமும் எவ்வளோ அமௌண்ட் ஆக்சிஜனும் நான் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லு, ஸோ தட் எனக்கு எந்த மிச்சமும் இருக்கக்கூடாது, வாங்கிட்டு வந்ததெல்லாம் கம்ப்ளீட்லி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டோன்னே அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான்? ஃபஸ்ட்டு பெரிலியமோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்குறான் என்கிட்ட. நான் வந்து யோசிக்கிறேன், ஓகே பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 4, மாஸ் நம்பர் வந்து 9. சரியா? ஸோ பெரிலியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 9 AMன்னு சொல்கிறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? go and buy 9 kg of beryllium, 9 kg of beryllium and நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எவ்வளோ வாங்கணும்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு கேட்குறான். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் இஸ் 8, அட்டாமிக் மாஸ் இஸ் 16. ஓகே, நவ் எவ்வளோ ஆக்சிஜன் வாங்க சொல்கிறான்? 16. அப்போ நீ போயிட்டு கடையில் 16 kg ஆக்சிஜன் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறான். ப்ளஸ் 16 kg ஆக்சிஜன். when you take these two in this proportion, 9 kg பெரிலியமோ 16 kg ஆக்சிஜனையும் வாங்கி ரியாக்ட் பண்ணினா உனக்கு கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்கிறான். புரியுதா? ஏன் இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணுறோன்னு புரியுதா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியமோட அட்டாமிக் மாஸ் 9 என்ன அர்த்தம்? ஆனால் பெரிலியம் வந்து லெட்ஸ் சே 9 யூனிட்ஸ் இருக்குன்னா ஆக்சிஜன் 16 யூனிட்ஸ் தான். ஸோ பெரிலியமை விட ஆக்சிஜன் பெருசாக இருக்குது. ஓகே, பெரிலியம் 9 டைம்ஸ்னா ஆக்சிஜன் 16 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 9 kg ஆஃப் பெரிலியமும் 16 kg ஆஃப் ஆக்சிஜனும் எடுத்துகிட்டு வந்தால் கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக சொல்லிட்டுமா? இந்த கான்செப்ட் நான் ஜென்ரலாக சொல்லட்டுமா? ஸோ ஃபார் அ ரியாக்ஷன் x + y gives rise to xy, இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அண்ட்
எனக்கு எந்த ஒரு லெஃப்ட் ஓவரும் இருக்கக்கூடாது, எடுத்த எல்லாமே ரியாக்ட் ஆயிரணும் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். ஓகே, டேக் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் பட் இன் கேஜி. ஓகே, எவ்வளோ அட்டாமிக் மாஸ் எவ்வளவோ அதை போயிட்டு கேஜியில் எடுத்துக்கோங்க அண்ட் ரியாக்ட் இட் வித் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய் பட் இன் கேஜி. ஓகேவா, ஒய் எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும், அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா, புரிஞ்சுதா? சூப்பர். நவ் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது எவ்வளோ எரிச்சலாக இருக்குது. எனக்கு வந்துட்டு இப்போ நான் சயின்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், கெமிஸ்ட் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். அதாவது நான் சோடியம் ப்ளஸ் குளோரின் ரியாக்ட் பண்ணி சோடியம் குளோரைட் ஃபார்ம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எந்த ரியாக்டனுமே பேலன்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா சொன்னேன்ல, சோடியம் டேஞ்சரஸ், சரியா, தண்ணியில் போட்டால் வெடிச்சிடும். குளோரின் ஐயோ அவ்வளோதான், ஸ்மெல் பண்ணாலே முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு எந்த ஒரு லெஃப்ட் ஓவரும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜாக ரியாக்ஷன் பண்ணணும்னா நான் எவ்வளோ வாங்கணும்னு கேட்குறேன். கெமிஸ்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு, யூ கோ அண்ட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் பட் இன் கிலோகிராம். ஓகே, ஆர் கிராம்ஸ் எனிதிங். அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் பட் இன் கிலோகிராம். இப்படி சொல்கிறத விட்டுட்டு சிம்பிளாக அவங்க இந்த இடம் இருக்குல்ல, அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் பட் இன் கேஜி, இதை தான் அவங்க மோல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டி இப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டட் தே செட் பை 1 mole ஆஃப் எக்ஸ் அண்ட் reacted with 1 mole of y. ஓகே, 1 mole of y. அதாவது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்ல நம்ம 1 kg ஹைட்ரஜன் 19 kg ஃப்ளோரின். சி அவங்க சிம்பிளாக இந்த 1 kg ஹைட்ரஜனை என்னன்னு சொல்லிட்டாங்க, 1 mole ஹைட்ரஜன் சொல்லிட்டாங்க. ஓகே, 1 moleனா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இட்ஸ் அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி. ஓகே, 1 mole ஹைட்ரஜனா இட் ரியாக்ட்ஸ் வித் 1 mole ஃப்ளோரின். 1 mole ஃப்ளோரின்னா என்ன அண்ணா, இட்ஸ் அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி. ஓகே, புரிஞ்சுதா? திஸ் இஸ் ஹவு மோல் கான்செப்ட் கேம் இன் டு பிக்சர். ஐ கெஸ் திஸ் இஸ் கிளியர். இடத்துல 9 kg ஆஃப் பெரிலியம்ங்கிறத சிம்பிளி நான் 1 mole பெரிலியம்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இன்னொரு கெமிஸ்டாக இருக்கப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் 1 mole பெரிலியம்னா என்ன. ஓ, வி ஹவ் டு டேக் இட்ஸ் அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி. ஓகே, அதே மாதிரி தான் 16 kg ஆஃப் ஆக்சிஜன்னா என்ன, இட்ஸ் சிம்பிளி 1 mole ஆக்சிஜன் தான். 1 mole ஆக்சிஜன். ஓகே, ஸோ 1 mole ஆக்சிஜன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, வி ஹவ் டு டேக் இட்ஸ் அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி. சரியா, இப்படி தான் மோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உண்டாகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மோல் கான்செப்ட் கேம் இன் டு த பிக்சர். ஸோ சிம்பிளி வாட்ஸ் அ மோல்? 1 mole of any atom or molecule has mass equal to, ஒரு mole of something has mass equal to its atomic mass, equal to its atomic mass but in kg. ஓகேவா, equal to its atomic mass but in kg or gram. கிராம்லையும் சில டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம 1 kg ஹைட்ரஜன் 19 kg ஃப்ளோரின் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 கிராம் ஹைட்ரஜன் தென் 19 கிராம் ஃப்ளோரின் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். சரியா, அதே மாதிரி தான் இங்கே இந்த இடத்துல 9 kg பெரிலியம் 16 kg ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, 9 கிராம்ஸ் பெரிலியமும் 16 கிராம்ஸ் ஆக்சிஜனும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ தட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். 9 கிராம்ஸ் பெரிலியம் எடுக்கிறீங்கன்னா தென் ஆக்சிஜனும் 16 கிராம்ஸில் தான் எடுக்கணும், கேஜியில் எடுக்கக்கூடாது. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ஒரு பேசிக் ஐடியா வந்துருச்சுல்ல, மோல்ஸ்னா என்னென்னு அவ்வளோதான்டா, இது போதும் எனக்கு. இப்போ இனிமேல் உங்களுக்கு நான் எப்போல்லாம் மோல்ஸ்ன்னு சொல்கிறேன்னா ஒரு ஃபீல் வந்துடும். ஓகே, மோல்ஸ்னா என்ன, இட் சிம்பிளி மீன்ஸ் இட் அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி. ஓகேவா, பட் திஸ் இஸ் நாட் யுவர் கரெக்ட் டெஃபினிஷன். திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 100% கரெக்ட் டெஃபினிஷன் கிடையாது. பட் இதனால தான் மோல் கான்செப்ட் உள்ளே வந்துச்சு. மோலுங்கிற ஃபர்ஸ்ட் ஏன் கிரியேட் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம்னால தான் கிரியேட் ஆச்சு. ஓகேவா, சரிண்ணா. அப்போ வாட் இஸ் த அஃபிஷியல் டெஃபினிஷன் ஆஃப் மோல்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ வில் ஷோ இட் டு யூ. See, this is the official definition of mole. First, moleங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? It is a unit used to measure the amount of substance. Okay, ஒரு ரியாக்ஷன்ல எவ்வளோ amount of substance யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்காக தான் மோல். Now, the definition of mole says that 1 mole contains exactly 6.022 into 10^23 பார்ட்டிகல்ஸ். இதை கேட்டோன்னே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் சக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ணா என்னண்ணா திரும்பி நீங்களும் இதே சொல்கிறீங்க, ஸ்கூல்லையும் இதான் சொன்னாங்க, பட் ஸ்கூலில் நான் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இல்லை, அப்போ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள். அது ஏன் இந்த நம்பர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See, 1 mole contains exactly this much amount of particles. என்ன வேணாலும் இருக்கலாம், such as atoms, molecules or ions, which is the same number of atoms. அதாவது இந்த 6.022 into 10^23 இருக்குல்ல, that is the number of atoms found in 12 grams of carbon 12. ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி, ஏன் இந்த இடத்துல 12 grams of carbon 12 போட்டிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்க, 12 grams of carbon 12 atom.
ஓகே. now இதை மோலில் என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா? ஆனால் எப்படின்னா சி 12ங்கிறது ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்ன? ஆனால் 12. இந்த இடத்துல இட்ஸ் அட்டாமிக் மாஸ் பட் இன் கிராம் எடுத்திருக்கோம். அப்போ this is nothing but I can write this as because it has atomic mass but in gram or kilogram அப்படி இருந்தால் என்னென்னு எழுதலாம்? ஆனால் இதை நான் 1 mole of carbon 12 atoms எழுதலாம். 1 mole of carbon 12 அப்படின்னு எழுதலாம். அண்ட் இந்த மாதிரி 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 which is 1 mole of கார்பன் 12 எடுத்து அவங்க எண்ணி பார்த்துருக்காங்களா? ஆனால் எண்ணி எப்படின்னா பார்க்க முடியும்? எண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே, there are some methods using which they counted. ஓகே, பட் நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க, 12 கிராம் கார்பன் 12 எடுத்துக்கிட்டு எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு ஒன்றொன்னா எண்ணி பார்த்துருக்காங்க. ஒன்றொன்னா எண்ணி பார்த்தப்ப நமக்கு எவ்வளோ இருக்கான்? நமக்கு 6.023. ஓகே, ஆர் சில டைம் 6.022ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? 023 ஆர் 22 இன்டூ 10 raised to the power 23 atoms இருந்துச்சான். சரியா? அதாவது இந்த 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஆட்டமில் கார்பன் 12ல எத்தனை ஆட்டம்ஸ் இருந்துச்சான்? 6.022 into 10 power 23. ஓகே, அதாவது 6.022 எழுதி 0.0000023 zeros. ஓகே, ஆஃப்டர் திஸ் there are 23 zeros. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். அவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்துச்சாண்டா. ஓகேவா? ஓகேண்ணா. தென் இப்போ நான் இன்னொரு கொஷின் கேட்குறேன். உங்களுக்கு இந்த கொஷின் தோணணும், அண்ணா ஓகே 12 கிராம் ஆஃப் கார்பன் 12ல இத்தனை ஆட்டம்ஸ் இருந்துச்சு, பட் அது எப்படின்னா எல்லாத்துக்குமே இதே ஆட்டம்ஸ் இருக்குமா? உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக வந்திருக்கும். எனக்கு வந்துச்சு, அது எப்படி சொல்கிறீங்க? ஒரு மோல் ஆஃப் லெட்ஸ் சே ஹைட்ரஜன் எடுத்தோம்னா எக்ஸாக்ட்லி இவ்வளோ ஆட்டம்ஸ் ஏன் இருக்குது? ஓகே, அந்த கொஷின் உங்களுக்கு வருது இல்லை? See, 12 gram of carbon 12 has these atoms. Now my question is, does 1 mole of fluorine also have same number of atoms? If yes, then how? அந்த கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட கேட்கணும். சரியா? சரி, ஓகே, நான் இப்போ நீங்களே கேட்டீங்களா, நீங்களே ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா the answer is yes. 1 mole of fluorine have the same number of atoms. ஆனால் எப்படின்னா இதுவும் 1 mole அதுவும் 1 mole என்னன்னா குழப்புறீங்களேண்ணா? சி 1 mole of fluorine எவ்வளோ கிராமு? அண்ணா 1 mole of fluorine means இதோட அட்டாமிக் மாஸ் வந்து 19. ஸோ 19 grams of fluorine. அவ்வளோதான், நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. 19 grams of fluorine. சி கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அதாவது கார்பன் வந்து சின்னது ஃப்ளோரினை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? கார்பன் சின்னதாக இருக்கிறதுனால 12 கிராம்ஸ் கார்பன்லேயே நமக்கு 6.022 into 10 power 23 ஆட்டம்ஸ் வந்துடுது. பட் ஃப்ளோரினில் இவ்வளோ ஆட்டம்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அதிகமாக குவான்டிட்டி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 19 கிராம்ஸ் ஃப்ளோரின் எடுத்தால் தான் எனக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குமா? 19 கிராம்ஸ் ஃப்ளோரின் எடுத்தால் தான் எனக்கு 6.022 into 10 to the power 23 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்குமா? சரியா? ஓகேண்ணா. இப்போ புரியுதா ஏன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒன் மோர் கொஷின். ஓகே, ஒன் மோர் கொஷின். நவ் how much grams of hydrogen has 6.022 into 10 power 23 atoms? அடுத்த கொஷின். ஓகே அண்ணா, it is defined that 1 mole of anything has this many units. அப்போ 1 mole of hydrogen என்ன அண்ணா? 1 mole hydrogen is simply equals to 1 gram hydrogen. ஏன்னா மாலிகுலர் the atomic mass of hydrogen என்ன? 1. ஸோ 1 gram ஹைட்ரஜனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குமா? ஆனால் 1 gram ஹைட்ரஜனில் we will have 6.022 into 10 to the power 23 hydrogen atoms. Okay.
I hope this is clear. So இப்போ புரியுதா? On reacting 1 gram hydrogen with 19 grams fluorine என்ன பண்றேன்? 1 gram hydrogenல 6.022 into 10 power 23 hydrogen atoms இருக்கு. Okay. And I'm reacting it with 19 grams fluorine. 19 grams of fluorine எத்தனை atoms இருக்கு? அண்ணா exactly 6.022 into 10 power 23 fluorine atoms இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் 1 hydrogen atom reacts with 1 fluorine atom. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஃப்ளோரின் ஆட்டமும் ரியாக்ட் பண்ணா நமக்கு ஒரு ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு ஆட்டம் கிடைக்கும், சாரி மாலிக்யூல் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே 6.022 இன்டூ 10 பவர் 23 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு பாருங்க. 6.022 இன்டூ 10 பவர் 23 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அண்ணா? 1 mole of hydrogen fluoride கிடைக்கும். where 1 mole is nothing but again 6.022 into 10 power 23 hydrogen fluoride molecules. hydrogen fluoride molecules. ஓகேவா? ஓகேண்ணா, ஓரளவுக்கு ரிலேட் ஆகுது இல்லை? அது போதும், எனக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலேட் ஆச்சுனாலே போதும். ஏன்னா இந்த மோல் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியவே புரியாது. டேரெக்டாக வெறும் நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க, ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுவாங்க. பட் யூ ஹேவ் டு ஃபீல் இட். வை டிட் வி ஈவன் இன்ட்ரடியூஸ் மோல்ஸ்? ஆனால் இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் சிம்பிள் கொஷின். அ கெமிஸ்ட் ஆஸ்க், ஓகே, ஃபார் 1 kg of hydrogen, how much fluorine did I need? ஓகேவா? the answer is 1 kg ஹைட்ரஜனுக்கு 19 kg fluorine வேணுமா? ஓகே. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் மோல் கான்செப்ட்டுங்கிறது உருவாச்சு. அண்ட் how did we define mole? Mole is simply anything that contains 6.022 into 10 power 23 particle. ஏன் இந்த நம்பர்? பிகாஸ் நமக்கு கார்பன் ரொம்ப பிடிக்கும்டா. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ல பார்த்தீங்களா 1/12 of mass of carbon 12 atom. இங்கேயும் பாருங்க மோல் டிஃபைன் பண்ணும்போது கார்பன் 12 கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா there are plenty of reasons. One simple reason is கார்பனை வந்துட்டு நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது, அதோட வெயிட் என்ன, அதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் கம்பேர் டு அதர் எலமெண்ட்ஸ். சரியா? ஓகே. அதனால தான் கார்பன் 12 பேஸாக எடுத்தே நம்ம எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ திரும்பி நான் உங்களுக்கு இந்த இடத்துல புரிய வச்சிருக்கேன் ஏன் 1 கிராம் ஹைட்ரஜனும் 19 கிராம் ஃப்ளோரினும் எடுக்கணும்னு. ஏன்னா 1 கிராம் ஹைட்ரஜனில் இவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், பட் 19 கிராம் ஹைட்ரஜனில் தான் சேம் நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கும். சரியா? 19 கிராம் ஃப்ளோரினில் தான் சேம் நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் 1 atom of hydrogen reacts with 1 atom of fluorine to give 1 hydrogen fluoride molecule. So இவ்வளோ atoms of hydrogen reacts with இவ்வளோ atom of fluorine to give 1 mole of hydrogen fluoride molecule. சரியா? இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் இந்த மோல் கான்செப்ட் அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்கிறப்ப இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதாவது 12 நம்பர்னா ஒரு டசன் இல்லையா? எனக்கு 1 டசன் பனானா கொடுங்கன்னா ஷாப்கீப்பர் 12 பனானாஸ் கொடுப்பாரு. 1 டசன் ஆப்பிள் கொடுங்கன்னு சொன்னால் ஷாப்கீப்பர் 12 ஆப்பிள்ஸ் கொடுப்பாரு இல்லையா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு டசன் அப்படின்னா ஒரு மோல்ரா. கெமிஸ்ட்ரி பீப்புளோட டசன்னா மோல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் பீப்புளெலாம் டசன்னு சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரி பீப்புள் மோல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 1 mole equals to 6.023 or 6.022. It depends, anything, it's acceptable. 6.023 into 10 to the power of 23 entities. Entitiesனா simple. For example, என்கிட்ட ஒருவேளை 6.023 into 10 power 23 பனானாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பனானாஸ் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன்? என்கிட்ட 1 mole பனானா இருக்குன்னு சொல்லுவேன். சரியா? அதே மாதிரி என்கிட்ட 6.023 into 10 power 23 பென்சில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் கால் ஐ ஹாவ் 1 mole of pencil. ஓகே, அப்படி சொல்ல முடியும் என்னால். சரியா? அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி பீப்புள் டசனுக்கு பதிலாக மோல் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட 1 mole காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole of வாட்டர். ஓகே, இதுதான் 1 mole of வாட்டரா. இட் கண்டெய்ன்ஸ் 6.02 into 10 power 23 வாட்டர் மாலிக்யூல்ஸ். இதுக்குள்ளே எத்தனை வாட்டர் மாலிக்யூல் இருக்கா எண்ணி பார்த்தா அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியும். 6.02 into 10 power 23 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கான். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து காப்பர் மெட்டல். பாருங்க, வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காப்பர் மெட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 mole of copper metal. ஓகே, இட் கண்டைன்ஸ் எக்ஸாக்ட்லி 6.022 into 10 power 23 கார்பன் ஆட்டம், சாரி காப்பர் ஆட்டம். சரியா? ஓகேண்ணா. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, இது கார்பன் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க. இன்னும் சின்னது பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப சின்னது. நெக்ஸ்ட்டு
this is sodium chloride. Okay, 1 mole of sodium chloride contains 6.02 into 10 power 23 NaCl formula units. அதாவது இவ்வளோ NaCl molecules இருக்கா உள்ள. சரியா? I hope this is clear. சூப்பர்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எதுவும் டவுட் இல்லையே? மோல் கான்செப்ட்னா அவ்வளோதான். யூ கேன் ரீவிசிட் திஸ் ஒன். சரியா? திரும்பி ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகிருக்கும். திரும்பி இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக புரியும். அண்ட் இதை விட கிளியராக உங்களுக்கு மோல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. சரியா? ரொம்ப பேசிக்லேருந்து போயிருக்கோம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜென்யூன்லி உங்களுக்கு இன்னும் மோல் கான்செப்ட் புரியலனா தென் யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை சம் அதர் வேஸ் டு மேக் இட் கிளியர் ஃபார் யூ கைஸ். சரியா? ஓகே, நவ் இந்த நம்பர் இருக்குல்ல 6.023 into 10 power 23, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம்டா நம்பர். சரியா? இதோட பேர் தான் வந்து அவகேடோ நம்பர். அவகேடோ நம்பர் இல்லை, அவகேட்ரோ நம்பர். சரியா? ஸோ ஒரு சில ஃபேமஸ் மீம்லாம் இருக்குது. மீ கோயிங் டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நோயிங் தட் அவகேடோ இஸ் அ ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் this is not avocado, this is avogadro. Okay, யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா he is a scientist. He contributed many things to the calculation. I mean கெமிஸ்ட்ரிக்கே ஓவராலாக அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதனால் என்ன பண்ணிட்டோம், அவரை ஹானர் பண்ணுற விதமாக இந்த 6.022 into 10 power 23க்கு 1023 10 power 23க்கு நம்ம இவரோட பேரை வச்சிட்டோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ ஆவகேட்ரோ நம்பர்னா என்ன? ஆவகேட்ரோ நம்பர் அப்படின்னா 6.022 10 raised to the power 23. Okay, this is your Avogadro number. Now this number is called the Avogadro number, which is named after the Italian physicist Amedeo Avogadro. சரியா? Okay na. And Avogadro number does not have any units. Okay, please remember. And it is sometimes represented as Na. It is represented as Na. It is represented as Na. சரியா? So Na அப்படிங்கிறது simply equals to your Avogadro number 6.022 into 10 to the power 23. சரியா? 22 போட்டாலும் ஓகே, 23 போட்டாலும் ஓகே தான், எதுவும் தப்பு இல்லை. ஓகே, I hope this is clear. சூப்பர்டா. Now I'm going to define two important terms. அதை முடிச்சுட்டு டேரெக்டாக மோல் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது அண்ணா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அண்ணா எங்கன்னா நீங்கள் மோலுக்கு எந்த ஃபார்முலாவே சொல்லலை. எங்கள் ஸ்கூல்லலாம் மோல்னு சொன்னோன்னே மாஸ் பை மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. நான் சொல்ல தான் போகிறேன், எல்லா ஃபார்முலையும் ஒரே இடத்துல சொல்ல போகிறேன். ஸோ தட் அது உங்கள் மைண்டை விட்டு போகவே போகாது. ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஃபர்ஸ்ட்டு மோலார் மாஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஆனால் எத்தனை மாஸ்னா அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஃபைனல். ஓகே, மோலார் மாஸ்னா the mass of 1 mole of a substance. சரியா? சிம்பிள். மோலார் மாஸ்னா the mass of 1 mole of a substance. நமக்கு தெரியும் 1 மோல்னா என்ன, ஆனால் சிம்பிளி அட்டாமிக் மாஸ். 1 மோல் அப்படிங்கிறது சிம்பிளி அட்டாமிக் ஆர் மாலிகுலர் மாஸ். பட் யூனிட் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும். யூனிட் வந்து நார்மல் கிராம் கிடையாது, கிராம் ஆர் கேஜி கிடையாது. மோலார் மாஸ் அப்படின்னு கேட்டாலே யூனிட் வந்துட்டு கிராம் டிவைடட் பை மோல் ஆர் கேஜி டிவைடட் பை கிலோ மோல். ஓகே, ஓகேண்ணா. நோ இது ஏன் இந்த யூனிட், எதுக்கு இந்த யூனிட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மோலார் மாஸ் அப்படின்னாலே இட்ஸ் அட்டாமிக் மாஸ் ஒன்லி, அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் ஒன்லி. பட் த யூனிட் ஷுட் பி கிராம் பர் மோல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதை வந்து கேபிட்டல் எம்மால் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம் கார்பன் அப்படின்னா they are asking molar mass of carbon. molar mass of carbon என்ன, சிம்பிளி இட்ஸ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ, ஆனால் அட்டாமிக் மாஸ் இஸ் 12. ஓகே, 12. பட் யூனிட் வந்து என்ன பண்ணணும், யூனிட் யூ ஹாவ் டு யூஸ் கிராம் பர் மோல். கிராம் பர் மோல் ஆர் கிலோகிராம் பர் கிலோ மோல்னு போடலாம், கேஜி பை கிலோ மோல்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் மாஸுங்கிற மோலார் மாஸ் ஆஃப் H2O என்னன்னு கால்குலேட் பண்ணுவோமா? H2O, molar mass of H2O. Molar mass of H2O is very simple da. What is the atomic mass? What is the molecular mass? 2 into mass of hydrogen plus 1 into mass of oxygen. So 2 plus 16 18 வந்துச்சு. இந்த இடத்துல 18. molar mass அப்படின்ட்டாலே யூனிட் வந்து என்ன, கிராம் பர் மோல் ஆர் கிலோகிராம் பர் கிலோ மோல். சரியா? I am going with gram per mole. Okay, I hope this is clear. That's it. மோலார் மாஸ்னா அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு டேர்மு, தென் ஃபுல்லாக கொஷின்ஸ். நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வித் போத் JEE நீட், அது போக 26க்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை வச்சுருக்கேன். சரி, மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, மோலார் மாஸ்னா என்ன, 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ மாஸ் இருக்குது. மோலார் வால்யூம்னால அதே தான்,
1 mole of substance எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது? The volume occupied by 1 mole of any substance in the gaseous state at a given temperature and pressure is called as molar volume. Important. Thermodynamics யூஸ் பண்ணுவோம் molar volume. அண்ட் ஒவ்வொரு கண்டிஷனில் என்னென்னு கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், சரியா? யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் டூ வேல்யூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 273 கெல்வின் 1 bar ப்ரெஷரில் 273 கெல்வின் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 bar ப்ரெஷரில் 1 bar ப்ரெஷர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 mole of any substance occupies 22.7 liters, சரியா? This is 22.7 liters. And then இதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். 0 டிகிரி செல்சியஸ் 1 bar ப்ரெஷரில் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுமா? 22.7 liters வால்யூம் ஆக்குபை பண்ணுமா 1 mole of anything. ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole of வாட்டர் வேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் at this temperature and pressure the volume will be exactly 22.7 liters. Okay, or 1 mole chlorine gas எடுத்தாலுமே கரெக்டாக இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் 22.7 liters தான் ஆக்குபை பண்ணுமா. ஸோ யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ், சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அதே டெம்பரேச்சர் பட் 1 bar இல்லாமல் ப்ரெஷர் வந்து 1 atm இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் வந்து 1 atm இருந்துச்சு அப்படின்னா தென் இட் ஆக்குபைஸ் 22.4 liters. 22.4 liters, சரியா? இது நீங்கள் தேவையில்லை, யூ கேன் omit this. யூ கேன் omit this. ஸோ சிம்பிள், டெம்பரேச்சர் சேம் தான், 0 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ். 1 bar ப்ரெஷர் வந்து பாரில் கொடுத்துருந்தாங்கன்னா 22.7 liters, ப்ரெஷர் வந்துட்டு ஏடிஎம்ல கொடுத்துருந்தாங்கன்னா 22.4 liters வால்யூம் ஆக்குபை பண்ணுமா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இஃப் நத்திங் இஸ் கிளியர் டு யூ தென் ப்ளீஸ் லெட் மீ நோ பிகாஸ் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஓகே, இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி சஜஷன்ஸ் ஐ எம் ஓப்பன் டு இட். நவ் லெட்ஸ் குவிக்லி ப்ரொசீட் டு மோல் கால்குலேஷன். ஓகேவா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இதுதான் வந்து ஒய் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்க்ராட்சில் இருந்து போவோம். ஓகே, சி மோல் வந்து நடுவில் இருக்குது. இங்கே மாஸ் இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது, இங்கே வால்யூம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோல் கால்குலேஷனை இதுக்குள்ளே இருந்து தான் வரும், சரியா? கொஷினில் மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் எப்படி அந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு. மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் சே 24 kg கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள்கிட்ட மாஸ் கொடுத்துட்டு மோல்ஸ் கேட்குறாங்க, இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹவு மெனி மோல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நவ் என்ன பண்ணணும் நீங்கள்? ஐ நோ சம் பீப்புள் நோ த ஃபார்முலா டைரெக்ட்லி, யூ கேன் டைரெக்ட்லி டூ இட். பட் எப்படி அந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோம். we know 12 kg, அதாவது வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன்? ஆனால் மாலிகுலர் மாஸ், அட்டாமிக் மாஸ் எல்லாம் ஒன்று தான். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் என்ன? 12. ஓகே, ஸோ 12 kg ஆஃப் கார்பன் அப்படின்னா we know that is exactly equals to 1 mole. இல்லையா? ஆமாண்ணா, 12 kgனா அது 1 மோல்னு சொல்லுவோம். இட்ஸ் அட்டாமிக் மாஸ், பட் இன் கேஜினாலே அது 1 மோல்னு சொல்லுவோம். சரி, நவ் 12 kg ஆஃப் கார்பன் 1 மோல்ஸ்னா 1 kg கார்பன், ஆனால் 1 kg carbon is equals to, I am dividing both the sides with 12, so 1 by 12 mole. 1 by 12 moles. Now எனக்கு தேவை 24 kg கார்பனில் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு தான் தேவை. ஓகேவா? இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது, பட் எனக்கு 24 வேணும். நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு 24 மல்டிப்ளை பண்ணுறேன், சரியா? ஐ எம் மல்டிப்ளைங் வித் 24 ஓவர் ஹியர் அண்ட் ஹியர். ஓகே, நம்ம என்ன ஆகுது, 24 into 1 is simply 24 kg carbon and 24 by 12 will be 2 moles. Okay, 24 by 12 will be 2 moles. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஆனால் சிம்பிளி இந்த 24ங்கிறது given mass இல்லையா? 24ங்கிறது given mass. ஓகே, மாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாஸ் தான் 24 kg கொடுத்துருக்காங்க. 24 டிவைடட் பை 12. 12ங்கிறது என்னது? மோலார் மாஸ் ஆஃப் கார்பன். 12ங்கிறது என்னது? மோலார் மாஸ் ஆஃப் கார்பன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளி கிவன் மாஸை அதோட மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணியிருக்கோம், பண்ணால் நமக்கு மோல்ஸ் கிடைச்சிருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகே, 71 kg chlorine. ஓகே, 71 kg chlorine is equals to how many moles ன்னு கேட்குறாங்க. ஓகே, now we know 35.5 kg chlorine constitutes to 1 mole chlorine.
constitutes to 1 mole of chlorine. அப்போ 1 kg அண்ணா just ரெண்டு சைடு 35.5 ஆல டிவைட் பண்ணுங்க. I can write 1 kg chlorine will simply be equals to 1 by 35.5 moles. Okay. Now இப்போ எனக்கு 71 kg chlorine எத்தனை மோல்ஸ்னு தெரியணும். நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ரெண்டு டேர்மையும் 71 ஆல டிவைட் பண்றேன், ரெண்டு சைடையும். ஓகே, ஸோ ரைட் சைடு எனக்கு என்ன இருக்கு அண்ணா, 71 kg chlorine is equals to 71 divided by 35.5 moles. Okay, so cancel பண்ண என்ன வரும் அண்ணா, this is 1 time, this is 2 times, so 2 moles வரும். 2 moles வரும். But remember, what is the 71? 71ங்கிறது அவங்க கொடுத்திருக்க mass, given mass. 35.5ங்கிறது molar mass of chlorine. Molar mass of chlorine. That's it. So I can write the formula. அதாவது mass கொடுத்திருக்காங்க, நமக்கு mole வேணும் அப்படின்னா you have to divide mass by molar mass. molar mass. சரியா? ஓகேண்ணா, மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு வந்துட்டு மோல்ஸ் கிடைச்சிருது. சரி, நவ் மோல்லேருந்து மாஸ் போனோம்னா அண்ணா சிம்பிள். சி இந்த இடத்துல பாருங்களேன், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு இது அந்த சைடு அனுப்பிச்சிருங்க. molecular mass is simply equals to mass of sample. ஓகே, அதாவது மாஸ்லேருந்து மோலுக்கு வரணும்னா மோலார் மாஸால் டிவைட் பண்ணுங்க, ஆர் மோல்லேருந்து மாஸுக்கு போகணுன்னா மோலார் மாஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். மோலார் மாஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, that's it. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா ஆச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க, நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ்க்கு போவோம். அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது 12.046 at 12.046 into 10 power 23 sodium atoms எவ்வளோ மோல்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், 1 mole of sodium atom is 6.023 into 10 power 23 sodium atoms இல்லையா? எப்போ 6.023 into 10 power 23 sodium atoms இருக்கோ அப்போ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், that is equals to 1 mole sodium atoms. 1 mole. ஓகே, 1 mole of sodium. அப்போ 1 sodium atom இருந்தால் எவ்வளோ மோல், ரெண்டு சைடும் டிவைட் பண்ணுங்க, ஒரு இது அந்த சைடு அனுப்பிச்சு விட்டுருங்க. 1 sodium atom constitutes to 1 by 6.023 into 10 power 23 mole. Now நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் 12.046 இதெல்லாம் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ 1 சோடியம் ஆட்டம் இருந்தால் எவ்வளோ மோல்னு தெரியும். அப்போ இவ்வளோ ஆட்டம் இருந்தால் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கண்ணா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அண்ணா, 12.046 into 10 power 23 sodium atom constitutes to exactly 12.046 into 10 power 23. ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன், பண்ணால் எனக்கு என்ன ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் இது நியூமரேட்டரில் டிவைட் பை 6.023 into 10 power 23. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணால் 2 moles வரும். 2 moles வரும். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அண்ணா, வாட் எவர் த கிவன் என்டிட்டி, ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு என்டிட்டின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கொடுத்துருந்தா. ஓகே, கிவன் என்டிட்டி டிவைடட் பை 6.023 into 10 power 23 which is nothing but your Avogadro number, NA. ஓகே, ஸோ கொடுத்துருக்க என்டிட்டிஸை ஆவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு மோல்ஸ் கிடச்சிருமா? ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ரொம்ப மோசமாக எழுதியிருக்கேன், let me delete all this. ஸோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ்லேருந்து மோல்ஸுக்கு வரணும் என்ன பண்ணணும் ஆனால், நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்குது, 8 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்குது. தென் மோல்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளி டிவைட் பை யோர் NA. NAங்கிறது என்ன, யோர் ஆவகேட்ரோ நம்பர். சரியா? திரும்பி ரிட்டர்ன் போகணுன்னா அண்ணா சி மோல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மோலை ஸ்மால் என்னால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் N இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் டிவைடட் பை NA. இப்போ நமக்கு மோல் தெரியும், நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த NA மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ N into NA is equals to number of entities. சரியா? ஸோ மேலேருந்து கீழே வரணும்னா டிவிஷனு, திரும்பி கீழேருந்து மேலே போகணுன்னா மல்டிப்ளிகேஷன்.
ஸோ என்ன பண்ணணும், நமக்கு மோல்ஸ் தெரியும், நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளி மல்டிப்ளை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வித் ஆவகாட்ரோ நம்பர். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஐ ஹோப் நவ் திஸ் ஒய் மேப் மேக் சம் சென்ஸ். சரியா? நெக்ஸ்ட் மோல் கொடுத்து வால்யூமில் கேட்குறாங்க. நமக்கு தெரியும், சி 1 mole of anything occupies some volume 22.4 liters volume ஆக்குபை பண்ணுதுன்னு வச்சுக்கோம். சரியா? அப்போ x moles of substance எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணோம் அண்ணா? x into 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணோம் இல்லையா? ஆமாண்ணா. ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். சரியா? சி இந்த இடத்துல 1 atm ப்ரெஷர்னா 22.4 ஆர் 1 bar ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னா 22.7 லிட்டர்ஸ். மறந்துடாதீங்க. See, the difference is between your pressure. 1 bar pressure இருந்துச்சுன்னா 22.7, பார்னா அதிகமாக இருக்கும். 1 bar pressureனா 22.7 லிட்டர். 1 atm pressure இருந்தால் 22.4 லிட்டர்ஸ். atm pressureனா கம்மியாக இருக்கும். சரியா? ஓகே. நவ் மோலில் இருந்து வால்யூமுக்கு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அண்ணா? சிம்பிள், we know 1 mole, திரும்பி சொல்கிறேன், 1 mole occupies some volume at standard temperature and pressure 22.7 liter volume. Now நம்மள்ட்ட இப்போ 5 moles எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணணும்னா சிம்பிளி 5 into 22.7. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் மோலில் இருந்து வால்யூம் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 22.7 liters ஆர் வால்யூம்லேருந்து மோல் வரணும், ரிவர்ஸில் வரணும். வால்யூம்லேருந்து மோலுக்கு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் இட் வித் 22.7 liters. ஓகேவா? இப்போ புரியுதா? This is called as your Y map. Y ஷேப்பில் இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு பேர் Y மேப்னு சொல்லிட்டு நார்த்தில் சொல்லுவாங்க. அண்ட் this is very important. ஓகே, I hope this is clear. சூப்பர்டா. இப்போ இது மட்டும் தெரிஞ்சால் போதும், டேரெக்டாக கொஷின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். we have a lot of questions, lots of questions. சரி, first question is your JEE Mains 2021 question. It says that the number of atoms in 8 gram of sodium is x into 10 power 23. The value of x is, okay, see, first நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணா 1 mole sodiumல 1 mole sodiumல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.022 into 10 power, ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க 6.02 கொடுத்துட்டாங்க ஆவகாட்ரோ நம்பர். ஓகே, ஸோ 6.02 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. நவ் 1 mole சோடியம்னா அதோட வெயிட் எவ்வளோ அண்ணா? 1 mole சோடியம்னா இட்ஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அட்டாமிக் மாஸ் பட் இன் கேஜி. ஸோ அட்டாமிக் மாஸ் 23 கொடுத்துட்டாங்க, இன் கேஜி ஆர் கிராம்னு எழுதிக்கோங்க. ஏன்னா கிராமில் தானே கால்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் அட்டாமிக் மாஸ் இன் கிராம்ஸ். ஸோ 1 mole ஆஃப் சோடியம் அப்படிங்கிறத 23 grams of sodium has 6.02 into 10 power 23 atoms. Okay, okay now what about 1 gram of sodium? 23 gram of sodium la evlo atoms irukna? 1 gram of sodium la evlo atom irukum? 1 gram of sodium will have 6.02 into 10 to the power 23 divided by 23. Divided by 23 இல்லையா? 23 atoms. ஆமாண்ணா. Now it's simple. I want to find out 8 grams எவ்வளோ இருக்குன்னு தெரியும். 1 gram sodiumல இவ்வளோ ஆட்டம் இருக்குன்னா 8 gramல எவ்வளோ இருக்கும் அண்ணா? Multiply 8 on both the sides. Here also 8, here also 8. So I can write that 8 grams of sodium consist of 8 into 6.02 into 10 power 23 divided by 23 atoms. Okay, now if you calculate this, there is no other way. You guys have to do the calculation part because this is physical chemistry. Physical chemistry you have to do the calculation, but I am one step ahead of you guys. I have my calculator with me. So your answer will be 8 times 6.02 divided by 23, 2.09. See, this is equals to
2.09 into 10 to the power 23 atoms and நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க is equals to x into 10 power 23. So the value of x is this. இதுதான் value of x, but we have to find the value of x to the nearest integer. 2.09க்கு nearest integer என்னது? அண்ணா 3. வதா வாங்குவீங்க. 2.9க்கு closest integer தான் 3. 2.09க்கு closest integer is simply 2. Okay? So the value of x is equals to 2 da. சரியா? Question முடிஞ்சுதா? அவ்வளோதான். So the value of x is equals to 2. This question is done. Okay? So இந்த மாதிரி தான் simple questions வருது JEEல. You won't believe இதை எத்தனை வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. See 22ல சேம் கொஷின். ஓகே, பட் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. தி நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் 681 கிராம் ஆஃப் C7H5N3O6. ஆனால் இப்படிலாம் கொடுத்தா என்ன பண்ணுறது? சிம்பிள். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிங்க. தெரிஞ்சுக்கோங்க. H2O அப்படின்னா இதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது? ஆனால் சிம்பிளி இட் ஹேஸ் 2. சரி, இங்கே பாருங்கள், இப்படி நான் எழுதுறேன். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் டீச்சிங் திஸ் as a concept. Okay, you have one molecule of H2, one molecule of H2O. இதில் என்னென்ன இருக்கும் அண்ணா? 2 atoms of hydrogen plus 1 atom of oxygen. சரியா? One molecule of hydrogen, sorry, one molecule of water consists of 2 hydrogen atoms and 1 oxygen atom. Okay, now what about 1 mole of water? One molecule, okay. What about 1 mole of water? It turns out 1 mole water has 2 moles of hydrogen. 2 moles of, இந்த இடத்துல 2 atoms-ல, but moles-ல டீல் பண்ணும்போது 1 mole of water வேணும்னா we have to take 2 moles of hydrogen, or inside this 2 moles of hydrogen are present plus 1 mole oxygen is present. சரியா? This is very important. This is very important. Okay, similarly next இன்னொரு example சொல்றேன். For example, you take this Na2, you take this 1 mole Na2CO3, 1 mole Na2CO3 consists of how many moles of sodium? Anna, 2 moles of sodium. 2 moles Na, okay, plus how many moles of carbon? Anna, இந்த இடத்துல 1 தான் இருக்கு. அப்போ 1 mole of carbon, 1 mole carbon plus எத்தனை moles of oxygen? Anna, 3 moles of oxygen. 3 moles of oxygen. சரியா? ஓகேண்ணா. hope this is clear. So இப்போ இந்த மாதிரி ரேண்டமாக கொடுத்துருக்காங்க AX BY and N moles கொடுத்துருக்காங்க. N moles of AX BY அப்படின்னா சிம்பிள். see இந்த மாதிரி ரேண்டமாக கொடுத்துருக்காங்கன்னா you can take it to the next page and I will explain clearly. First 1 mole of AX BY consists of how many moles of A? Anna, X moles of A, X moles of A plus Y moles of B, plus Y moles of B. Okay, now இப்போ 1க்கு பதிலாக n இருந்துச்சுன்னா சிம்பிள்னா nx moles of A. சிம்பிள் நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ 1க்கு பதிலாக 2 இருக்கு. 2 moles of AX BY consist of அண்ணா இப்போ x mole ஏவா இல்லை, 2 moles of AX BY இருக்கு. அப்போ this consists of 2x moles of A, 2x moles of A plus 2y moles of B.
plus 2y moles of B. அப்போது ஜென்ரலாக இதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரு ரிலேஷன் மாதிரி சொல்லலாமா? ஜென்ரலாக இந்த இடத்துல ஒரு ரிலேஷன் மாதிரி சொல்லலாமா? ஸோ n mole of a compound AXBY consist okay, how many mole of A? N into x mole of A, nx mole of A plus ny moles of B, ny moles of B. சரியா? இந்த ரிலேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, கொஷின்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும். சரியா? I hope this is clear. Okay, super. Now let's get back to our actual question. See, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க, மோல்ஸ் கேட்கல, நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இன் 681 கிராம் ஆஃப் 67H5N3O6. ஆனால் இது என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்குது? இட்ஸ் சிம்பிள். ஒன்ஸ் யூ லேர்ன் திஸ் தென் இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள். சரியா? ஃபர்ஸ்ட் C7, see 681 grams of C7H5N3O6 கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் பாருங்களேன். 1 mole of compound consist of this, or இந்த இடத்துல பாருங்கள், 2 moles of compound consist of this, n moles of compound consist of this. ஸோ மோல் வச்சு தான் நம்மளால் பேச முடியும். ஓகே, மோல் வச்சு தான் நம்மளால் பேசவே முடியும். சரியா? ஓகேண்ணா, பட் இந்த இடத்துல வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாத்துலேயுமே, இந்த மாதிரி ஸ்டோஷியோமெட்ரி கால்குலேஷனாக இருக்கட்டும், ஆர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம மோல்ஸை வச்சு மட்டும்தான் பேசுவோம். ஆர் இப்படி புரிஞ்சுக்கோங்க, கெமிஸ்ட் இருக்காங்கல்ல, சயின்டிஸ்ட், அவங்களுக்கு மோல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வேறு எந்த டேர்ம்லையும் பேச மாட்டாங்க, மோல்ஸோட டேர்மில் தான் பேசுவாங்க. இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு, மோல்ஸில் இருந்தால் தான் அவங்க படிச்சே பார்ப்பாங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு இந்த 681 கிராமை மோல்ஸுக்கு மாற்றலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மாஸ் கொடுத்து மோல்ஸில் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? உங்கள் ஒய் மேப்புக்கு போங்க. மாஸ் கொடுத்து மோல்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா தென் அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸால் டிவைட் பண்ணிங்கன்னா போதும். மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிடும். அவ்வளோதான் சிம்பிள். லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மோலார் மாஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? அதுதான் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பண்ணணும். see, molar mass of this C7H5N3O6 is equals to, first மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? ஆனால் 7 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா? ஆமாம். ஸோ ஐ வில் ரைட் திஸ் 7 into mass of carbon plus 5 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 5 into mass of hydrogen plus எத்தனை நைட்ரஜன்? ஆனால் 3 நைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 into mass of nitrogen plus 6 into mass of oxygen. சரியா? Okay. Now you guys have to remember these values. There's no other way. Carbon oda atomic mass enna? 12. So 7 into 12 plus 5 into 1 plus 3 into mass of nitrogen 7, 14. Okay, atomic mass is 14 plus 6 into 16. சரியா? அதை simplify பண்ண என்ன வருது? Let's quickly check it. 7 times 12 plus 5 plus 3 times 14 plus 6 times 16. சரியா? 14 கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு சொல்லி தப்பாக போட்டேன். 5 plus 3 times 14 plus 6 times 16. Correct, right? 7, 12. 5 plus 3 times 14, 6 times 16. Yes. We get 227 da. We get 227 and it's in molar mass. Molar mass nale you have to use the unit gram per mole. Okay, so 227 gram per mole. சரியா? Okay. So we just found that molar mass of C7H5N3O6 is simply equals to 227 gram per mole. Okay, சரினா? Now we know the mass, 681 grams, and we also know the molar mass. We can easily calculate the moles, right? We know from the Y map, number of moles is equals to number of moles
is equals to the mass, given mass divided by molar mass. Okay na. Now if you use it, what is the given mass? The given mass is 681 divided by molar mass is 227. Units ஓட எழுதுங்க. mass என்ன? கிராம்ஸ்ல இருக்கு. molar mass ஓட யூனிட்ஸ் என்ன? கிராம் per mole. ஸோ என்ன ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், கிராமும் கிராமும் கேன்சல் ஆகி நம்பர் ஆஃப் மோல்ஸோட யூனிட் மோல்ஸுக்கே போயிடும். ஓகேவா? ஐ திங்க் 227 times 3ன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் இட். எஸ் 681 அப்ராக்ஸ். எஸ் கரெக்ட் தான். ஏன்னா 7 3s are 21. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு 3 moles டா. this is exactly equals to 3 moles. அதாவது நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கா இந்த காம்பவுண்டு? அண்ணா we have 3 moles of 3 moles of this C7H5N3O6. சரியா? C7H5N3O6. ஓகே. now இதில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும், சாரி எத்தனை மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும்? அண்ணா இட் இஸ் கிளியர் தட் 1 mole of this substance contain 3 moles of nitrogen. ஓகேவா? பட் 3 moles of this contains 3 into 3 equals to 9 moles of nitrogen. இல்லையா? ஆமாண்ணா. now simply நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? how many nitrogen atoms னு கேட்டிருக்காங்க. so your number of nitrogen atom will be, இப்போ நமக்கு எவ்வளோ மோல்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. we have 9 moles nitrogen னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 9 moles nitrogenல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? or 9 moles nitrogenனா எத்தனை ஆட்டம்? ஆனால் 1 mole nitrogenனா Na ஆட்டம்ஸ். Na ஆவகேட்ரோ நம்பர் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 6.02 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் 9 moles means 9 into 6.02 into 10 to the power 23. so if you solve this, சரி இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியுமா வரும்? we will get 54.18 times 10 to the power 23 டா. பட் கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? the number of nitrogen atom on this is x into 10 power 21 கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 10 power 23 இருக்கு. அப்போ இதை 10 power 21 எழுதுங்க. என்ன பண்ணலாம்? ஆனால் எடுத்து ஒரு 10 power 2 இதோட மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ பண்ணோம் அப்படின்னா we will have 5418 times 10 raised to the power 21. so what is the value of x? Anna value of x is simply 5418. Anna, I hope this is clear. If so, then let us quickly proceed to the next question. This is a very beautiful question asked in your NEET 2025. Students எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அந்த கொஸ்டினை. சரியா? ஏன்னா இந்த இடத்துல கீவேர்டு என்னன்னு பாருங்க. among the following choose the ones with ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க? ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு பார்த்தோன்னே நான் மோல்ஸ் கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவீங்க. கரெக்ட், மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ ஆவகேட்ரோ நம்பர் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. சரியா? இட்ஸ் நாட் லைக் தட். சி லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் மோல்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல 5 சப்கேஸ் இருக்குது, ABCDEன்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. we will use the formula of mass divided by molar mass gives you the moles. சரியா? இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 212 divided by 106. அதே மாதிரி பி செகண்ட் சப்கேஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? ஆனால் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அதே மாதிரி இங்கேயும் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இப்படியே பண்ணிகிட்டே வரோம் ஒவ்வொரு சப்கேஸுக்கும். அதை நான் ஆல்ரெடி பண்ணிங்க வச்சிருக்கேன். சரியா? ஆப்ஷன் ஏ, அதாவது சப்கேஸ் ஏவை பொறுத்த வரைக்கும் 212 தான் கிவன் மாஸ், மோலார் மாஸ் 106. டிவைட் பண்ணால் 2 moles Na2CO3 வருது. அதே மாதிரி சப்கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா கிவன் மாஸ் 248, மோலார் மாஸ் 62. ஸோ டிவைட் பண்ணால் 4 moles வருது. இது மாதிரி ABCDE 5க்குமே டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிட்டேன். நவ் இப்போ நம்மள்ட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நீங்களே சொல்லுங்கள், 1 mole Na2CO3ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்குது? ஆனால் 1 mole Na2CO3ல 2 mole சோடியம் ஆட்டம் இருக்குது, 1 mole கார்பன் ஆட்டம் இருக்குது, அண்ட் 2 mole அண்ட் 3 mole ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. சரியா?
2 moles of sodium atom plus 1 mole of carbon atom. ஓகேவா, இதோட 3 moles ஆச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 3 moles ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கான். ஸோ டோட்டலாக 6 moles of atoms இருக்கு. ஓகே, நவ் அப்போ நீங்களே சொல்லுங்கள், 2 moles of Na2CO3ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? ஆனால் 1 mole of Na2CO3ல 6 mole atoms இருக்கு அப்படின்னா தென் 2 moles of Na2CO3ல we will have 12 mole atoms. 12 mole of atoms and 12 mole of atoms அப்படின்னா number of atoms எவ்வளோ? ஆனால் நமக்கு தெரியும் 1 mole அப்படின்னா ஆவகேட்ரோ நம்பர் Na atoms இருக்கும். அப்போ 12 mole அப்படின்னா 12 into Na atoms இருக்கும். 12 into Na atoms இருக்கும். அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு இது சப்கேஸ் பிக்கு வாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4 moles தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1 mole ஆஃப் Na2Oல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஆனால் 2 moles ஆஃப் சோடியம் ஆட்டம், 1 moles ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ டோட்டலாக 3 moles ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. சரியா? 3 moles ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஆர் இந்த இடத்துல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? இந்த ஒரு காம்பவுண்டில் 3 moles ஆஃப் ஆட்டம் இருக்குது. அப்போது 4 moles ஆஃப் திஸ் காம்பவுண்டில் எத்தனை moles ஆஃப் ஆட்டம் இருக்கும்? ஆனால் 1 moleல 3 moles atoms இருக்குன்னா 4 mole of this compoundல we will have 12 mole atoms, 12 mole atoms and 1 mole of atomல Avogadro number of atoms இருக்கும். Now 12 moleல எவ்வளோ number of atoms இருக்கும்? அண்ணா 12 Na atoms, 12 Na atoms. Option B clear? Super. Now let us then quickly move on to your option C, D and E. Okay, sub cases. See, இது ரொம்ப சிம்பிள். First number of moles கண்டுபிடிச்சிட்டோம். 6 moles sodium hydroxide வந்துருச்சு. Now நீங்களே சொல்லுங்க, ஒரு mole of sodium hydroxide எத்தனை moles of atom இருக்கு? ஒரு sodium atom, ஒரு oxygen atom, ஒரு hydrogen atom. So 3 moles of atom இருக்கு. Okay, 1 mole sodium hydroxide 3 mole atom இருக்கு. Now 6 moles எத்தனை number of atoms இருக்கும்? See, எவ்வளோ moles of atom இருக்கும் first? ஆனா 1 mole 3 mole atom இருக்குன்னா 6 mole 18 mole atoms இருக்கும்னா 18 mole atoms இருக்கும். சரி, now we know 1 mole of atom has Avogadro number of atoms. Okay, 1 mole of anything has Avogadro number of atoms. 18 mole of something will be having 18 Na atoms. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே H2. ஒரு மோல் ஆஃப் H2ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஆனால் 2 moles of atom, 2 mole of hydrogen atom இருக்குது. ஓகே, அப்போ 6 mole of H2ல 12 mole atoms இருக்கும். இப்போ நமக்கு மோல்ஸ் தெரியும், நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும். என்ன பண்ணணும்? ஆனால் மோல்ஸை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸாக மாற்றணும்னா Na மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 12 Na. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5 moles of carbon dioxide. இது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நான் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 1 mole of carbon dioxide எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம், எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? ஆனால் 1 mole of carbon atom, 2 mole of oxygen atom. ஸோ டோட்டலாக 3 mole atoms இருக்குது. மோல் இருக்குது, அதாவது 1 mole carbon dioxide 3 mole atom இருக்குது. அப்போ 5 mole carbon dioxide எத்தனை mole of atom இருக்கும்? ஆனால் 5 3s are 15 moles of atoms. 15 mole atoms, and we know if we have to convert moles to atom, you have to multiply it with Avogadro number. So in that your answer will be 15 Na. Now let's compare. Out of all these options, the options which are having equal number of atoms are option A la 12 Na, அதே மாதிரி பாருங்க option B லையும் 12 Na and C la 18 கிடையாது. ஓகே, இங்கே 12 Na. So the correct answer to this question is option A, B and then D. Yes, so option A, B and D. Okay, so option D is your correct answer. Option D is your correct answer. சரியா? Okay, now let us then quickly proceed to your next question. This was asked in NEET 24. What they ask, you see, they are asking 1 gram of H2 has the same number of molecules as in, see, we know 1 gram of H2 அப்படின்னா எத்தனை மோல்ஸ்? ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட் மோல்ஸில் தான் பேசுவாங்க. ஆனால் we know, see, number of moles of H2 is equals to given mass எவ்வளோ? 1 gram. molecular or molar mass of H2 எவ்வளோ? 2. okay, gram per mole. so this is simply equals to 0.5, 1 by 2, 0.5 moles. சரியா? ஓகேண்ணா. ஸோ சிம்பிளி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தானே கேட்குறாங்க, சிம்பிளி மோல் கண்டுபிடிங்க.
மோல் சேமாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேமாக இருக்கும். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஹைட்ரஜனோட மோல் கண்டுபிடிச்சிட்டோம். நவ் லெட்ஸ் ஃபைண்ட் த மோல்ஸ், த மோல்ஸ் ஆஃப் யுவர் ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 will be equals to given mass 14 divided by molecular mass or molar mass. எவ்வளோ? ஆனால் நைட்ரஜனோடது 14, mass of nitrogen is 14, N2 வந்து 28. ஓகே, N2 வந்துட்டு 28. ஸோ என்ன வருது? சிம்பிளி we get 0.5 moles வருது. Since number of moles are same, moles சேமாக இருந்தாலே number of atoms சேமாக தான் இருக்கும். ஏன்னா number of atoms is simply moles multiplied with Avogadro number. சரியா? So have same mole, hence same number of atoms, same atom count. Okay, so option A is your correct option. Let's quickly move on to your next question. கொஞ்சமா momentum build பண்ணிட்டே போவோம். neatly நிறைய questions கேட்டிருக்காங்க. The third question, the highest number of helium atoms is in 4 moles of helium. 4 moles of heliumல எவ்வளோ atoms இருக்கும்? 4 into Na atoms இருக்கும். Okay, now 4u of heliumல எவ்வளோ இருக்கும்? See, 4u of helium அப்படிங்கிறது 4 into யூனா என்ன? யூனா அட்டாமிக் மாஸ் யூனிட். சரியா? அட்டாமிக் மாஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ இஸ் 1.66 into 10 power minus 27 kg. ஓகே, ரொம்ப கம்மி. சி, மாஸ் இஸ் வெரி லோ. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்சோ வெரி லெஸ், வெரி லெஸ் இல்லையா? ஆமாம், திஸ் இஸ் மாஸ், கிவன் மாஸ். மோல்ஸ்னால் என்ன? given mass by molecular mass. ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப கம்மியாக வரும். this is not the option. and 4 gram of heliumல எவ்வளோ molecules இருக்கும்? number of moles of helium is simply equals to given mass divided by atomic mass. okay, atomic mass of helium is simply equals to 4, 2 proton 2 neutrons இருக்கும். ஸோ இது என்ன ஆகுது? 1 mole, 1 mole, 1 molena simply 1 into Na atoms, 1 into Na atoms, and 2.271, I mean 2.27, 22.7 liters of அந்த இடத்துல பாருங்களேன். நமக்கு தெரியும் 1 mole helium occupies 22.7 liters. ஓகேவா? நான் இதை உல்டாவா சொல்லலாம். 22.7 liters இருந்தா of helium இருந்துச்சு அப்படின்னா அது constitutes to 1 mole இல்லையா? ஆமாம், இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 2.27 தான் இருக்கான். டிவைட் பை 10. ஸோ 2.27 liters of helium. see, இதை நான் இன்னொரு வாட்டி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு this is not your correct option. சரியா? and this is also not your correct option. ஏன்னா 1 Na atoms தான் இருக்குது, இங்கே 4 Na atoms இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்குது. நமக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் தான் தேவை. லெட்ஸ் ட்ரை திஸ். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 22.7 லிட்டர் ஹீலியம் அப்படின்னா என்னது? 1 mole, 1 mole. ஓகே, now 2.27 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு சைடும் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2.27 லிட்டர் ஹீலியம் is simply 0.1 mole. okay, 0.1 mole, which means 0.1 into Na atoms. ஓகேவா? இங்கே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கா? 0.1 into Na atoms. ஸோ யார் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு? ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான். 4 மோல்ஸ்னா 4 into Avogadro number of atoms. சரியா? சூப்பர். now let's quickly move on to your JEE mains questions. the ratio of masses of oxygen and nitrogen in a particular gaseous mixture is 1:4. சரியா? அதாவது mass of oxygen divided by mass of nitrogen is equals to 1:4 பசங்களா? 1:4. now they are asking ratio of number of their molecules. see, simple. நமக்கு வந்துட்டு go to the Y map or you can simply say first நமக்கு molecules கண்டுபிடிக்கணும்னாலே என்ன தேவை? moles தேவை. ஒரு மோல் இருந்தால் 1 into Na molecule, 2 மோல் இருந்தால் 2 into Na molecules. okay, or atoms. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் இருக்குது. ஸோ என்ன மாற்றுங்க? ஆனால் we have to convert it into number of moles. ஸோ mass of O2 இருக்குது. ஓகே, அதை எதால் டிவைட் பண்ணால் மாலிகுலர் மாஸாக மாறும்? ஆனால் சிம்பிள், MO2 divided by molecular mass of O2. okay,
multiplied with molecular mass of O2. ஏன்னா நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு டிவைட் பண்ண முடியாது நியூமரேட்டரில். ஸோ டிவைட் பண்ணால் மல்டிப்ளையும் பண்ணிடுறாது. ஓகே சரி, divided by I have mass of N2, so I am dividing it with molecular mass of N2 into molecular mass of N2. ஸோ என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுதுண்ணா. ஸோ நான் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஓகே, now you see it's very simple. First, molecular mass of O2 divided mass of O2 divided by molecular mass of O2 என்னது, number of moles of O2 இல்லையா, ஆமாண்ணா. number of moles of O2, okay, multiplied with molecular mass of O2 divided by number of moles of N2 into molecular mass of N2 is equals to right hand side என்ன இருக்கு, அப்படியே இருக்கு, இந்த 1/4. சரியா? Okay, now you see we've got this relation. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த MO2 MN2 அந்த சைடு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும், ஆனால் MO2 டினாமினேட்டர் வந்துடும், MN2 இங்கே நியூமரேட்டர் வந்துடும் இல்லையா. ஐம் ஜஸ்ட் simplifying this. சரியா? ஓகேண்ணா. now you see number of moles of O2 divided by number of moles of N2 is equals to 1/4 of this. We know this, 1/4 into molecular mass of N2 என்ன, நான் N2 is 28, molecular mass of O2 என்ன, O2 is 32, oxygen is 16, O2 2 times of oxygen is 32. சரியா? hope this is clear. Okay, so 6 4s are 24, 7 4s are 28, so this will be 7. Okay, okay now we've got this relation, number of moles of O2 divided by number of moles of N2 is equals to 7:32. now I want to talk about the number of molecules. okay, எனக்கு தெரியும் மோல்ஸோட சிம்பிளி நான் NAவை மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மாலிக்யூல்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆல் ஐம் கோயிங் டு டூ இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 மல்டிப்ளைடு வித் NA. நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணதுனால டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 இன்டூ NA. ஓகே, கிளியரா? ஓகேண்ணா. ஸோ என்ன ஆகுது, இந்த சைடும் வந்துட்டு 7/32 இன்டூ NA. ஓகே, ஆர் சிம்பிளி ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணால் போதும். என்ன ஆகுது, ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 இன்டூ NA இஸ் இட்ஸ் மாலிக்யூல் இல்லையா. ஆமாண்ணா, எத்தனை மாலிக்யூல் இருக்குன்னு. ஸோ மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை மாலிக்யூல்ஸ் ஆஃப் N2 சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 7/32. ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸோட சிம்பிளி NA மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் கிடச்சிரும். ஸோ நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறதுனால டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுது ஃபைனலாக. இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிடலாம், எந்த சேஞ்சும் ஆகலை நம்மளோட ஃப்ராக்ஷனுக்கு. ஸோ number of moles of O2 into Avogadro number is the number of atoms of oxygen or molecules of oxygen, and similarly கீழே வந்துட்டு number of molecules of nitrogen இருக்கு, அதோட ரேஷியோ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ரேஷியோ என்ன வருது, 7:32. ஸோ ஆப்ஷன் B is your correct option. ஓகே, இது இன்னும் சிம்பிளாக கூட சில பேர் டக்குன்னு கேன்சல் பண்ணிடலாம், பட் நான் சும்மா உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். சரியா? ஓகேடா. So the correct answer is 7:32. Okay, now let's quickly proceed to your next question, which was asked in NEET 2020. Which one of the following has the maximum number of atoms? See, you can take this as a homework, or simply we can do this. First in the இடத்துல what is the number of moles? The number of moles is equals to given mass 1 divided by 24. Okay, சரி, இந்த இடத்துல இந்த இடத்துல 1 gram of O2. ஓகே, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் 16, O2 வந்து 36. சரியா? சாரி 32, 16 + 16 32. ஸோ அதான் போட்டிருக்கோம் அங்கேயும் 32 தான் போட்டிருக்கோம். ஓகே 36 போட்ட மாதிரி செக் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் O2 is 32. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஓவர் ஹியர் இஸ் 1/32. சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க, லித்தியம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/7. அண்ட் இங்கே வாங்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு given mass which is 1 gram divided by 108. ஓகே, see we know ஒரு fraction இருக்குது அப்படின்னா for a fraction a by b, if b increases then the value of fraction decreases.
ஸோ அப்படி பார்க்குறப்ப 1/24 அதிகமாக 1/32 அதிகமாக 1/7 அதிகமாக 1/108 அதிகமாக. ஆனால் எங்கே டினாமினேட்டர் கம்மியாக இருக்கோ அங்கே தானே ஃப்ராக்ஷனோட வேல்யூ அதிகம். ஸோ திஸ் இஸ் highest moles. Highest moles. Okay, so highest mole அப்படின்னா highest atoms, because mole எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் atoms அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் highest number of atoms. சரியா? ஓகேண்ணா, I hope this is clear. சரி, so option C is your correct answer. Now let's proceed to your next question. In which case the number of water molecules is maximum? These questions and all you guys can take it out as your homework. சரியா? Simple questions. சரி, next we have this is a beautiful question. Okay, I'm giving this 3 stars. I'm giving this 3 stars. Okay, what is this question? It is said to us that 0.05 centimeter thick coating of silver, okay, is deposited on a plate of 0.05 meter square area. அதாவது நல்லா பாருங்க, நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கான். நம்மள்ட்ட இது மாதிரி ஒரு பிளேட் இருக்கான். ஓகே, ஓகேண்ணா, திஸ் இஸ் த பிளேட். இந்த பிளேட்டோட ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பிளேட்டோட ஏரியா வந்துட்டு 0.05 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நவ் இந்த பிளேட்டுக்கு மேலே சில்வர் கோட்டிங் வந்து ஒன்று கொடுக்குறாங்களாம் பசங்களா. சரியா? திக் சில்வர் கோட்டிங் வந்து கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சம் சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நவ் இந்த சில்வர் கோட்டிங்கோட திக்னஸ் எவ்வளோ தெரியுமா? இட் இஸ் given to us that the thickness of the silver coating, இந்த சில்வர் கோட்டிங் எவ்வளோ திக்காக இருக்கான், கைண்ட் ஆஃப் அ கியூபாய்டு மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சின்ன ஷீட் மாதிரி. இப்போ இதான் பிளேட்டு. சரியா? இவ்வளோ திக்னஸுக்கு சில்வர் கோட்டிங் இருக்கான். இட் இஸ் given to us that the thickness is, okay, I know I am bad at drawing, so you can just adjust this. Okay, ஓகேண்ணா, இவ்வளோ திக்னஸுக்கு சில்வர் கோட்டிங் இருக்கான். ஓகேண்ணா, ஸோ வாட் அபவுட் திஸ் திக்னஸ்? ஆனால் அந்த திக்னஸோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க. திக்னஸோட லென்த் வந்துட்டு எவ்வளோவா? 0.05 சென்டிமீட்டரா. 0.05 சென்டிமீட்டரா. 0.05 centimeter. Now they are asking the number of silver atom deposited on the plate. ஆனால் என்னன்னா ஏதோ ஜாமெட்ரி கொஷின் மாதிரி இருக்குது, பட் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, see, this is simple mathematics. This is simple mathematics. Shall we do this? ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. டைமென்ஷன் 0.05 மீட்டர் ஸ்கொயர். நவ் இந்த பிளேட்டுக்கு மேலே இவ்வளோ திக்னஸுக்கு சில்வர் டெபாசிட் ஆயிருக்கான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் இந்த சில்வர் எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குன்னு வால்யூம் மெஷர் பண்ண முடியுமா இல்லையா? வால்யூம் ஆஃப் சில்வர் மெஷர் பண்ணலாமா இல்லையா? ஆனால் அதை எப்படி பண்ணுவீங்க? சி, நமக்கு இந்த ஏரியா தெரியும், அண்ட் தென் ஹைட் தெரியும். வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏரியா இன்டூ ஹைட். ஏரியா இன்டூ ஹைட், அதான வால்யூம். ஆமாண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் கண்டுபிடிப்போம். ஓகே, உங்களுக்கு எப்படி நான் வால்யூம்னு எடுத்தோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், போட்டு பழகிடுச்சு. ஆர் சிம்பிளி இந்த இடத்துல டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம்ங்கிற ஒரு டேர்ம் வருதா, அப்படியாவது ரிலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் இஸ் ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் சில்வர் deposited is equals to எவ்வளோ? ஆனால் ஏரியா இன்டூ ஹைட்டு. ஸோ 0.05 மீட்டர் ஸ்கொயர். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டென்சிட்டி வந்து சென்டிமீட்டர் கியூபில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த மீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றிடுறேன். ஐ நோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ 100 சென்டிமீட்டர் தென் ஸ்கொயர் into what is the thickness? 0.05 centimeter இல்லையா? ஆமாம். ஸோ ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன ஆகும்? 0.5 இந்த இடத்துல 0.05 என்ன வரும்? ஐ கேன் ரைட் இட் ஆஸ், ஆர் இந்த மாதிரி பவர்ஸில் இந்த மாதிரி டெசிமல்ஸ்லாம் உங்களுக்கு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இட் லைக் திஸ்.
5 0.05 5 into 10 power minus 2 எழுதிக்கோங்க ஓகேவா 100 the whole square 10 power 4 எழுதலாம் and 0.05 you can write it as 5 into 10 power minus 2 okay now centimeter square into centimeter is centimeter cube இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க 10 power minus 2 10 power minus 10 power minus 2 add ஆனா 10 power minus 4 அது ரெண்டும் சேர்ந்து 10 power plus 4 cancel ஆயிருது your volume turns out to be the volume turns out to be 25 centimeter cube okay 25 centimeter cube அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆயிருக்கான் 25 centimeter cube டெபாசிட் ஆயிருக்கான் சரியா ஓகே this is clear பக்கா ஆர் இந்த கால்குலேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதுறேன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 25 சென்டிமீட்டர் கியூப் இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா சிம்பிள் இப்போ எனக்கு என்ன தேவை எனக்கு ஐ ஹவ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சில்வர் ஆட்டம் ஸோ நான் மோல்ஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு மாஸ் தேவை இல்லையா ஆமாண்ணா மாஸ் இருந்தால் மோலார் மாஸ் இருக்குது டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் ஐ நோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் பை வால்யூம் ஃப்ரம் ஹியர் mass is equals to density into volume okay so what is density 7.9 okay 7.9 gram per centimeter cube cm power minus 3 na divided by centimeter cube into what is volume வந்துட்டு 25 centimeter cube 25 centimeter cube so இந்த இடத்துல centimeter cube cancel ஆயிடும் what we will be left over with Anna simply 7.9 into 25 இல்லையா it's 197.5 197.5 சரியா okay na I hope this is clear super grams now you can simply write your moles okay let me take it to next page so I can write that number of moles is equals to given mass எவ்வளோ mass 197.5 grams mass 197.5 grams divided by what is the molar mass அண்ணா that is 108 இல்லையா so divided by 108 molar mass எப்போதுமே gram per mole எடுத்துக்கணும் okay na so simplify பண்ணா என்ன வரும் அண்ணா 197.5 divided by 108 what is the answer 1.828 வரும் 1.828 mole now we have to find number of atoms so number of atoms வேணும் அப்படின்னா simply it's equals to n into Avogadro number so n is 1.828 into Avogadro number is 6 point என்ன கொடுத்துருக்காங்க எது எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா எதுவும் எடுத்துக்க சொல்லல ஸோ நார்மலாக 6.02 into 10 or 6.023 எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போட போகிறோம் ஐம் கோயிங் வித் 6.02 into 10 power 23 ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 6.02 we will get approximately 11.008 or simply 11.00 into 10 power 23 atoms 11.00 into 10 to the power 23 atoms ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக எழுத போகிறோம் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக 11.00ங்கிறத 11 எழுதிடுவோம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 11 into 10 to the power of 23 atoms ஓகேவா I hope this is clear now what is the answer இந்த இடத்துல your final answer is 11 into 10 power 23 okay this was a beautiful question asked in your 24 attempt okay சரி next question this is an expected question for JEE people in 2026 இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே கொஞ்சம் பாருங்க கிராஃபிக்கலா கேட்டிருக்காங்க மோல் கான்செப்ட்ல இன்ட்ரோ듀ce பண்றாங்க இப்பதான் கிராஃப் சோ அதை வச்சு தான் சொல்றேன் see a graph is plotted for an element by putting its mass on x axis and the corresponding number of atoms on y axis what is the molar mass of the element for which the graph is plotted take Na equals to this see simple first இந்த இடத்துல கொஞ்சம் மேக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் so I guess NEET students கொஞ்சம் issue face பண்ணுவீங்க simple slope is equals to
y by x அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? slope is equals to tan theta equals to slope is equals to tan of theta. ஓகே, இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா மேக்ஸில் சொல்லித்தரேன். யூ ஷுட் நாட் ஆஸ்க் நவ். ஓகே, ஸ்லோப்புங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன், மேக்ஸில் சொல்லித்தரேன், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எடுக்க தான் போகிறேன். ஓகே, ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan theta ஈக்குவல்ஸ் டு y by x. y by x. சரி, ஓகேண்ணா. இந்த இடத்துல ஸ்லோப்புக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அண்ணா? tan இன்வர்ஸ் 1.5னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ tan ஆஃப் தீட்டாக்கு பதிலாக யூ புட் tan inverse of 1.57 into 10 power 23 is equals to y axisல என்ன இருக்கு அண்ணா? number of atoms Na இருக்கு divided by கீழே வந்துட்டு weight இருக்கு. weight இருக்கு. ஓகே, weight in grams இருக்கு. now tan inverse கேன்சல் ஆயிரும்டா. வெயிட் பண்ணுங்க, தெரியா, இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் கான்செப்ட். this is for students who are giving 26 attempt. ஓகேவா? இப்போயே கொடுப்பீங்களா, அவங்க கண்டிப்பாக இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ யூ கேன் ரிலேட் டு திஸ். ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கற்றுக்கோங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் 12th நம்ம படிக்க தான் போகிறோம். ஓகேவா? ஓகே, நைஸ். ஸோ ஐ கேன் ரைட் ஃப்ரம் ஹியர் weight is equals to simply Na. what is Na? ஆனால் என்னங்கிறது அவகேட்ரோ நம்பர். ஸோ 6.0 into 10 power 23 divided by 1.57 into 10 to the power இது 22. கீழே வந்து 22 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 22 கொடுத்துருக்காங்க. 22. So this is 1.57 into 6.0 into 10 power 23. ஓகே, Na வந்து 10 power 23 தான். ஓகேவா? இந்த 1.57 into 10 to the power 22. சரியா? ஓகேடா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 6 by 1.5. ஸோ ஐ கேன் ரைட் 4 times. ஸோ அப்ராக்சிமேட்லி 40 வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, now let's move on to your next expected question. Okay, in the molecular sample of Na2CO3 we have 10 moles of carbon atoms. Calculate the mass of the sample. Okay, ரொம்ப simple. See, we know 1 mole Na2CO3 has how many moles of carbon atoms? Anna, exactly 1 mole of carbon atom. 1 mole of carbon atoms. Okay, or idana reversely sollama, 1 mole of carbon atom is present in 1 mole of Na2CO3. இப்படியே சொல்லலாம். 1 mole of carbon atom is present in 1 mole of Na2CO3 அப்படின்னு சொல்லிட்டு. Okay, now what if இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 10 moles கொடுத்துருக்காங்க. So you multiply with 10 on both the sides. You multiply with 10 on both the sides. So what we will get? 10 into 1 mole, which is 10 mole carbon atom means how many moles of Na2CO3? 10 moles of Na2CO3. Okay, now 10 moles of Na2CO3. Now calculate the mass of the sample. Okay, அதாவது 10 mole carbon atoms இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை moles of sample இருக்கணும் அண்ணா? 10 moles of sample இருக்கணும். This is your sample. இதோட weight எவ்வளோ? see, இந்த இடத்துல நமக்கு weight கேட்டிருக்காங்க, moles கொடுத்துருக்காங்க, weight கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அண்ணா? நம்ம molar mass எடுத்து multiply பண்ணணும். Okay, let's find the molar mass of your Na2CO3. molar mass of Na2CO3. Okay, see, sodium is 23. The molar atomic mass of sodium is 23. So ரெண்டு sodium இருக்கிறதுனால 2 into 23 plus carbon ஓடது 12. Okay, plus 3 into 16. Oxygen ஓடது 16. Okay வா? So we know this will be, so yes, this will be equals to 2 into 23 வந்து 46 plus 12 plus 16 3s are 48 இல்லையா? Yes, now 48 plus 12 is 60. 60 plus 46 is 106. So molar mass oda value என்ன? 106 gram per mole. Make sure that you guys use the unit. molar mass oda unit என்ன? gram per mole. Okay, சரி, இப்போ 10 moles of Na2CO3, அதாவது நம்ம sample oda weight என்ன அண்ணா? simply 10 mole into
106 gram per mole. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ மோல் கேன்சல் ஆகிடும். நம்மளோட வெயிட் ஆஃப் சாம்பிள் என்ன வருது? ஆனால் வெயிட் ஆஃப் சாம்பிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு 106 into 10 1060 grams. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு டேரெக்டாக கொடுக்காம கொஷின்ஸ் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? கொஞ்சம் ட்விஸ்ட்டோட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் பர்டிகுலர் கொஷின் இன் யோர் 2026. ஏன் அப்படின்னா 25லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நேம்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த மோல்ஸ் அண்ட் masses ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் present in 10 moles of potash atom. ஸோ ஃபஸ்ட்டு பொட்டாஷ் அலம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பொட்டாஷ் அலம்னா என்னென்னு. ஸோ நவ் இட்ஸ் யோர் டியூட்டி டு ஃபைண்ட் அவுட் தி மோல்ஸ் அண்ட் masses ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் present in this particular compound. So take this one as your homework. Now we have one more expected question in your 2026, which is this. In a sample of CuSO4.5H2O, there are 10 moles of oxygen atom. Find out the moles of hydrogen atom in the sample. You can take this as your homework. Simple question. Okay. I guess you guys can do this. Now, next, find out the weight loss on heating Glauber salt. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த நேம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா 25லேயே இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டாங்க. ஸோ அதனால தான் ப்ரெடிக்ட் பண்ணி 26ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ what is Glauber salt? Glauber salt அப்படின்னா sodium sulfate decahydrate. டெக்கானா 10. ஸோ sodium sulfate 10 வாட்டர் மாலிக்யூல். சரியா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? அண்ணா எப்போதுமே ஹீட் பண்ணால் அந்த வாட்டர் மாலிக்யூல் காணா போயிடும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும்? அண்ணா நான் ஹீட் பண்ணேன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் காலி ஆகிடும்ண்ணா. மைனஸ் 10 H2O 10 வாட்டர் மாலிக்யூலும் காலி ஆகிடும். ஓகே, சரி. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? அண்ணா Na2SO4 மட்டும்தான் இருக்கும். I will have only Na2SO4. Now you guys have to answer my question. இங்கேருந்து இங்கே போகிறப்ப எவ்வளோ வெயிட்டில் சேஞ்ச் இருக்குது? அண்ணா இங்கே 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு, இங்கே 10 வாட்டர் மாலிக்யூல் இல்லை. அப்போ loss of weight or simply the weight loss is equals to mass of 10 H2O. Mass of 10 H2O. Okay, H2O molecules. நமக்கு தெரியும் 1 H2O molecule weight என்ன? ஆனா 18 molar mass of H2O is 18 gram per mole. Okay, I am talking about the atomic mass. என்ன வரும்? ஆனா 18 வரும். So mass of 10 water molecules will be 118 grams. சரியா? 10 into 18 equals to 180 grams. So option B is your correct option. Okay va? Super. Now let's move to the next concept called as gram equivalent concept, and trust me, this is important for your next upcoming chapters. Okay, and 12th students இது ரொம்பவே important. சரியா? இப்போ 11th இருக்கீங்கன்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க. 12th வந்தோடனே யூஸ் ஆகும். அண்ட் ஈவன் இந்த சாப்டர்லேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்னு ஒன்று படிப்போம். ஓகேவா? தட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் டுடேஸ் லெக்சர். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸுக்கு தனி லெக்சர்ஸ் தான் போட போகிறேன். ஏன்னா அதையும் சேர்த்து போட்டேன்னா this lecture may turn into 6 or 7 hours. ஓகே, ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் அவ்வளோ பெருசாக போகாமல் முடிஞ்ச அளவுக்கு we are shrinking it into 5 hours. 5 ஹவர்ஸ்க்குள்ளே லெக்சர் வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நம்ம மொலாலிட்டி, நார்மாலிட்டி, அதுக்கப்புறம் ppm, பார்ட்ஸ் பெர் மில்லியன், பார்ட்ஸ் பெர் பில்லியன், இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அந்த வீடியோவில் வர கான்செப்ட்லாம் புரியணும். மொலாலிட்டினா என்னென்னு புரியணும், நார்மாலிட்டினா என்னென்னு புரியணும்னா அதுக்கு இந்த கிராம் ஈக்குவேலன்ட் கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. கிராம் ஈக்குவேலன்ட் கான்செப்டை ப்ராப்பராக லிசன் பண்ணுங்க. சரியா? ஓகேடா. சி first, gram equivalent mass or gram equivalent weight. Gram equivalent weight or simply சில இடத்துல equivalent weight கூட சொல்லுவாங்க. ஓகே, gram equivalent mass or equivalent mass or weight. mass or weight எல்லாம் ஒன்று தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரியா? gram equivalent mass or equivalent mass is simply equals to the molar mass divided by equivalence factor or n factor. Okay, இப்போ தான் அதை கேள்விப்படுவீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்.
n ஃபேக்டர்னா என்ன? ஓகே, I will teach you. இந்த n ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், then you can easily find your gram equivalent mass. சரியா? ஆர் ஈக்குவேலன்ட் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்ணா, பட் இந்த n ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? I will teach you. There are 3 methods using which you can find the n factor. First, ஒரு ஆசிடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசிடாக இருந்துச்சுன்னா the n factor is simply its basicity. Okay, for an acid, I am erasing this over here. Explain பண்ணுறேன், give me time. Okay, acids அப்படிங்கிறது, acids-ஓட n factor is simply equals to its basicity. Basicity-னா ஒன்றும் இல்லை, number of moles of ionizable H plus ions present in 1 mole of the acid. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள்கிட்ட HCl இருக்கு, HCl இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. இது எப்படி டிசோஷியேட் ஆகும்? ஆனால் H ப்ளஸ் Cl மைனஸாக டிசோஷியேட் ஆகும். அப்போ சிம்பிளி நீங்கள் என்ன கவுண்ட் பண்ணணும்? ஒரு ஆசிட் டிசோஷியேட் ஆச்சுன்னா எத்தனை H ப்ளஸ் அயன் வருதுன்னு பாருங்கள். இங்கே வெறும் 1 mole of H ப்ளஸ் அயன் தான் வருது. 1 mole of H ப்ளஸ் அயன் தான் வருது. ஸோ ஐ கேன் சிம்பிளி ரைட் n ஃபேக்டர் ஃபார் யோர் HCl is equals to 1. ஓகே, ஓ ஓகேண்ணா. தென் HCl-ஓட ஈக்குவிவலண்ட் மாஸ் என்ன? HCl-ஓட ஈக்குவிவலண்ட் மாஸ் என்ன? ஈக்குவிவலண்ட் வெயிட் is simply equals to its molar mass. ஓகேவா? HCl-ஓட மோலார் மாஸ் என்ன? ஆனால் ஹைட்ரஜனோடது 1, குளோரினோடது 35.5. ஸோ 36.5 டிவைடட் பை மோலார் மாஸ்னா என்ன? கிராம் பர் மோல். கிராம் பர் மோல் டிவைடட் பை இதோட n ஃபேக்டர் என்ன? ஆனால் ஒரே ஒரு H ப்ளஸ் அயன் தான் வந்திருக்கு. அப்போ n ஃபேக்டர் இஸ் 1. ஸோ ஈக்குவிவலண்ட் வெயிட் இஸ் ஆல்சோ 36.5. ஓகே, ஓ ஓகேண்ணா. ஈக்குவிவலண்ட் வெயிட் இஸ் ஆல்சோ 36.5 gram per mole. I hope this is clear. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், let's take H2SO4. Let's take H2SO4. சரியா? ஓகே, you have your H2SO4. when H2SO4 dissociates என்ன ஆகும்? ஆனால் இந்த இடத்துல 2H plus ions வரும். 2H plus plus SO4 2 minus. ஸோ இந்த இடத்துல பாருங்க, 2 mole of H plus ions வரதுனால இங்கே நம்மளோட n ஃபேக்டர் எவ்வளவு? ஆனால் n ஃபேக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல்ஸ் டு 2டா. hope this is clear. ஸோ இந்த இடத்துல ஈக்குவிவலண்ட் வெயிட் ஆஃப் H2SO4னா என்ன? ஆனால் equivalent weight is equals to molar mass of H2SO4 divided by 2 சரியா? okay, now I'm going to tell you guys 2 most important acids. இது வந்து important exception. சரியா? okay, H3PO4 and H3PO3. ஓகே, இந்த இது ரெண்டுமே ஆசிட் தான், phosphorus ஆசிட். சரியா? now இதோட n ஃபேக்டர்ஸ் என்ன? you guys will do the mistake. see, ஃபர்ஸ்ட் இந்த H3PO4 பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஆனால் 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இந்த இடத்துல n ஃபேக்டர் 3ன்னு சொல்லுவீங்க இல்லையா? n factor is 3. பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. பட் ப்ராப்ளமே நம்ம H3PO3ல தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்க? எக்ஸ்பெக்டட் n ஃபேக்டர்ஸ், ஆனால் 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஸோ டிசோஷியேட் ஆனால் 3 ஹைட்ரஜன் வெளியே வரும்னு நினைப்பீங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹியர் த n ஃபேக்டர் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 3, ரேதர் த n factor is equals to 2 டா.
ஓகேவா? the n factor is equals to 2. இது ஏன் n factor 2 n factor 3 இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா we have to talk about your redox reactions. அங்கே இதோட ஸ்ட்ரக்சர்லாம் வரைவேன் சரியா? அப்போ நான் சொல்லித்தரேன். this is called a diprotic acid. பட் இதை நம்ம பொறுமையாக ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி தப்பித்தவறு ஏதாவது ஒரு கொஷின் வந்துச்சுன்னா போடுறதுக்காக. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆசிட்ஸோட n ஃபேக்டர். n ஃபேக்டர்னா என்ன? இதோட பேசிசிட்டி. ஓகே, n ஃபேக்டர் ஆஃப் ஆசிட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் பேசிசிட்டி. பேசிசிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் H plus ions. சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் டு பேசஸ். பேஸோட n ஃபேக்டர் என்ன? அப்படியே உல்ட்டா. ஓகே, தி n ஃபேக்டர் ஆஃப் பேஸ், n ஃபேக்டர் ஆஃப் பேசஸ் இஸ் simply equals to its acidity. சரியா? உல்டா n factor of bases is equals to its acidity. okay, சரினா acidity-னா என்ன? simple, the number of moles of ionizable OH minus ion present in 1 mole of the base. see, for example நம்மளோட சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்குவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி டிசோஷியேட் ஆகும்? ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு Na plus OH மைனஸ்னு டிசோஷியேட் ஆகும். Na plus OH மைனஸ்னு டிசோஷியேட் ஆகும். ஸோ எத்தனை மோல்ஸ் ஆஃப் OH மைனஸ் அயன் வந்திருக்கு? ஆனால் ஒன்லி 1 mole of OH மைனஸ் அயன் தானே வந்திருக்கு. சின்ஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் இஸ் 1, தி n factor over here is the n factor over here is simply equals to 1. சரியா? ஓகேண்ணா. அதே மாதிரி for your calcium hydroxide you take calcium hydroxide. இது எப்படி டிசோஷியேட் ஆகும்? ஆனால் it dissociates as Ca2 plus 2 OH இருக்கு. ஸோ plus 2OH minus. சரியா? ஓகேண்ணா. ஸோ the n factor over here is simply 2. the n factor over here is simply 2. ஓகே, இங்கே வந்துட்டு 1, இங்கே வந்துட்டு 2. சரியா? ஆசிட்னா எத்தனை H plus அயான் வருதுங்கிறது தான் n ஃபேக்டர். பேஸ்னா எத்தனை OH மைனஸ் அயான்ஸ் வருது அப்படிங்கிறதுலாம் n ஃபேக்டர். ஓகேவா? முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். இது இப்போ சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படிச்சிடுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை 1 mole of reagent during redox reaction. So we will learn this in redox reaction. As the definition suggests, we will learn this in redox reaction. இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இந்த டெஃபினிஷனை. redox reaction டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே, redox reactionல படிப்போம். I will teach you guys that chapter. சரியா? எங்கேயும் ஓடிட மாட்டேன் சொல்லி கொடுக்காம. சரி, I hope this is clear. So gram equivalent concept புரிஞ்சுதா? ஆனால் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இப்போதைக்கு இந்த gram equivalent concept பேஸ் பண்ணி இல்லை. கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் போடுவோம்ல தனி லெக்சரா, அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் இதை சொல்லி கொடுத்துட்றேன். இதை பேஸ் பண்ணி கொஷின் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் தான் இது யூஸ் ஆகும். பட் இதை நான் அங்கே சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. அதனால் டேரெக்டாக நான் இங்கே வச்சு முடிச்சலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? n ஃபேக்டர் புரிஞ்சதில்ல, gram equivalent concept. சூப்பர். Now let us then quickly proceed to the next important concept, which is empirical formula and molecular formula. See, trust me, NEET question paper எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்முலா இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஏன்னா வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக அதுலேருந்து கொஷின் கேட்டே இருக்காங்க இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து. அண்ட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் வெரி ஈஸி. ஐ வில் கிவ் யூ 4 steps. அந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கொஷின்ஸாக இருந்தாலும் எந்த மாலிகுலர் ஃபார்முலா கொஷின்ஸாக இருந்தாலும் முடிச்சிடலாம். ஓகே, ஓகேடா. ஜஸ்ட் கிவ் மீ a minute, I'll be back. ஓகேடா. பட் பிஃபோர் ப்ரொசீடிங் வித் ஹவு டு ஃபைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலானா என்னன்னு பார்த்துடலாம். சி, கெமிஸ்ட்ரியில் எப்போதுமே ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குன்னா இது நீங்கள் எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஆனால் எதர் நான் குளுக்கோஸ் அப்படின்னு நேம் எழுதலாம். ஓகே, ஆர் இதோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி காட்டலாம். ஆர் சிம்பிளாக என்ன பண்ணலாம், சிம்பிளாக இதோட ஃபார்முலான்னு ஒன்று எழுதுவேண்ணா அப்படின்னா. ஆனால் ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, குளுக்கோஸில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது அண்ட் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸோட ஃபார்முலான்னு என்ன சொல்லுவீங்க? ஆனால் 10th படிச்சிருக்கோம், ஃபோட்டோசிந்தசிஸில் வரும் C6H12O6 இல்லையா? குளுக்கோஸோட ஃபார்முலா இஸ் C6H12O6. எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரிண்ணா. நவ் என்னது இது? அண்ணா குளுக்கோஸில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது?
கார்பன் ஆட்டம் இருக்கான், ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கான், ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கான். எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கான்? 6 கார்பன் ஆட்டம் இருக்கான், 12 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கான், திரும்பி 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கான். ஸோ இதை கம்பைண்டாக எழுதுறதுக்கு பேர் தான் மாலிகுலர் ஃபார்முலா. இதுக்கு பேர் தான் என்ன? ஓ, இதுக்கு பேர் தான் மாலிகுலர் ஃபார்முலாவாண்ணா? இதுக்கு பேர் தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேண்ணா. Now இந்த மாலிகுலர் ஃபார்முலால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆனால் ஆக்சுவலாக அங்கே எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக 6 இருக்குன்னா 6 எழுதியிருக்கோம், 12 இருக்குன்னா 12 எழுதியிருக்கோம், 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னா 6 எழுதியிருக்கோம். பட் இன்னொரு ஃபார்முலா இருக்கு, இட் இஸ் கால்ட் அஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் நம்ம அப்படியே எழுத மாட்டோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக எழுதுவோம். ஓகே, இங்கே 6 12 6 இருக்கா? இந்த 3 நம்பருக்கும் காமன் என்னது? பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, the ratio of carbon atom to hydrogen atom to oxygen atom is 6:12:6. ஓகே, இது எல்லாத்துலேயும் காமனாக 6 இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளி எல்லாத்தையும் 6ஆல், காமனாக எல்லாத்துலேயும் 6 இருக்கிறதுனால 6ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ என்ன ஆகும்? ஆனால் 6/6 is 1, 12/6 is 2 and 6/6 is again 1. ஸோ நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல? ஆனால் 1:2, 2:1 ரேஷியோ வந்துடும்னா. ஓகே, இப்போது இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அதாவது கார்பனோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன? 1, ஹைட்ரஜனோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன? 2, ஆக்சிஜனோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன? அகைன் 1. ஸோ குளுக்கோஸோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவா? CH2O. சரியா? திஸ் இஸ் யோர் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரி, லெட்ஸ் கோ ஃபார் பென்சீன். ஐ ஹோப் எல்லாரும் இந்நேரம் பென்சீனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பென்சீனோட ஃபார்முலா என்ன? ஆனால் C6H6. பென்சீனோட ஃபார்முலா இஸ் C6H6. ஓகே, ஓகேண்ணா. C6H6. This is what? ஆனால் this is just the molecular formula. Okay, this is the மாலிகுலர் ஃபார்முலா. ஏன் இது மாலிகுலர் ஃபார்முலா? பிகாஸ் பென்சீனில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன், சிம்பிளஸ்ட் ரேஷியோலாம் எடுக்கல. பென்சீனில் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, 6னா 6 அப்படியே போட்டிருக்கேன். ஓகே, 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6ஐயும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்படின்னா இது மாலிகுலர் ஃபார்முலா. நவ் எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன? ஆனால் சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது? ஆனால் 6 கார்பன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, நவ் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ இஸ், ஆனால் I'm going to divide with 6, so I'll come up with 1:1 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அப்போ இந்த பென்சீனோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வருது? ஆனால் பென்சீனோட எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சிம்பிளி CH. ஓகே, C1H1 or simply CHனே எழுதலாம். சரியா? இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரி, ஓகே. அண்ட் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் இன்டர் கன்வெர்ட்டபிள் தான். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகேண்ணா. அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம்? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிப்போமா, எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிப்போமான்னு கேட்டிங்கன்னா, வி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்கிறேன். பட் நம்ம ஃபர்ஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை தான் கண்டுபிடிப்போம். தென் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மாலிகுலர் ஃபார்முலாவை மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், குளுக்கோஸோட எம்பிரிக்கல் ஃபார்முலா பாருங்களேன், CH2O, and we know that molecular formula is C6H12O6. இங்கேருந்து இங்கே போகிறப்ப என்ன பண்ணியிருக்கோம்? ஆனால் சிம்பிளி எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து குளுக்கோஸோட எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா போகிறதுக்கு ஒவ்வொரு ஆட்டமையும் இன்டூ 6 பண்ணியிருக்கோம். பாருங்களேன், சி இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 1 × 6 is 6, 2 × 6 is 12, 1 × 6 is 6. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் போதும். அகைன் பென்சின் பாருங்கள், எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? ஒரு கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்று தான் இருக்குது. ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலாவில். மாலிகுலர் ஃபார்முலாவில் C6H6 இருக்குது. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இருந்து மாலிகுலர் ஃபார்முலா போகிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆனால் ஜஸ்ட்டு இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, பட் எப்போதுமே 6ஆல் மல்டிப்ளை பண்ண மாட்டோம், வேறு நம்பர் கூட வரலாம். பட் புரிஞ்சுக்கோங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இருந்து மாலிகுலர் ஃபார்முலா போகணுன்னா ஜஸ்ட் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலானா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அதோட டெஃபினிஷனை படிச்சிருவோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ. எம்பிரிக்கல் ஃபார்முலானா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஓகேவா? ரிட்டன் வித் த simplest ratio of number of different atoms present in
one molecule of the compound as subscript to the atomic symbol. Okay, இவ்வளோ நேரம் நான் தமிழில் சொன்னதை இவங்க டெக்னிக்கல் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் அப்படின்னா இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் த actual number of different atoms present in one molecule as a subscript to the atomic symbol. Okay, subscript na ஒண்ணும் இல்ல, கீழே எழுதுறோம்ல H2 னு எழுதுறோம்ல, அப்படி கீழே எழுதுறதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ட். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத அதோட சப்ஸ்கிரிப்ட்ல ரெப்ரசன்ட் பண்றோமா? கரெக்ட் தானே? அதானே பண்றோம். ஆமாண்ணா. ஓகே, நவ் லெட்ஸ் ஆஸ்க் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குளுக்கோஸே எடுத்துக்குவோம். குளுக்கோஸ் நமக்கு நீங்கள் கடையில் போய்ட்டு குளுக்கோஸ் கேட்டிங்க எப்படி தராங்க? ஆனால் பவுடராக தருவாங்க. ஓகே, டாடா குளுக்கோஸ் ஏதாவது ஒரு குளுக்கோஸ் இருக்கும், ஒரு டப்பாவில் தருவாங்க, பவுடராக இருக்கும் குளுக்கோஸ். மோஸ்ட்லி நீங்கள் வாங்குற குளுக்கோஸ் எல்லாம் ஓகே பவுடர் ஃபார்மில் இருக்குது குளுக்கோஸ். இப்படி பவுடராக இருக்குது. நான் இப்படி பவுடராக இருக்கிறத எப்படின்னா அவங்க ஃபார்முலா பண்ணுறாங்க. ஓகே, இந்த டவுட் உங்களுக்கு எனக்காவது வந்திருக்கா? ஆனால் எப்படின்னா குளுக்கோஸோட ஃபார்முலாவை C6H12O6ன்னு கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி நான் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி தெர் ஆர் சம் ஸ்பெஷல் மெஷின்ஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சிம்பிளாக சம் ஸ்பெஷல் மிஷின்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மிஷின்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெர் ஆர் சம் ஸ்பெஷல் மெஷின்ஸ். ஓகே, அந்த மிஷின்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு காம்பவுண்டை அனுப்புறீங்க அப்படின்னா அது நமக்கு என்ன தெரியுமா சொல்லும்? இந்த காம்பவுண்டில் கார்பன் ஆட்டம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, நைட்ரஜன் ஆட்டம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஓகே, அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிடும். அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான மிஷின்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், குளுக்கோஸை கடையிலேருந்து வாங்கி இந்த மிஷின்குள்ளே அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சொல்லிடும் நீங்கள் கொடுத்த சாம்பிளில் இத்தனை பர்சன்டேஜ் கார்பன் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து எனக்கு அவைலபிள். ஓகே, ஓகேண்ணா. இப்போ இந்த டேட்டா மட்டும் போதும் என்னால் அதோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிட முடியும். என்னன்னா சொல்கிறீங்க, ஜஸ்ட் இந்த மாஸ் பர்சன்டேஜ், இது வந்து மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 grams காம்பவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் 25% கார்பன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 50% நைட்ரஜன் இருக்குது, அண்ட் சம் X% ஹைட்ரஜன் இருக்குது, Y% ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த மாஸ் பர்சன்டேஜை வச்சு தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வராங்க. இப்போ நம்மளும் கொண்டு வருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பாருங்களேன். அண்ட் ஆசிட் ஃபவுண்ட் இன் டேமரிண்ட். ஓகேவா? மஞ்சள் இருக்குல்ல, டேமரிண்ட்னா என்ன? மஞ்சளில் ஒரு ஆசிட் வந்து இருக்கான். அந்த ஆசிடை வந்துட்டு நம்ம எடுத்து அந்த மிஷின்குள்ளே, ஸ்பெஷல் மிஷின்குள்ளே அனுப்புகிறோம். ஓகே, அதை அனலைஸ் பண்ணி நமக்கு ஃபாலோவிங் பர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துருச்சான். அதாவது கார்பன் வந்து 32% இருக்கான், ஹைட்ரஜன் வந்து 4% இருக்கான், அண்ட் ஆக்சிஜன் வந்து 64% இருக்கான். ஓகே, நவ் தேர் ஆஸ்கிங் எம்பிரிக்கல் ஃபார்முலா. என்னன்னா சொல்கிறீங்க, இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், இன் ஆர்டர் டு ஃபைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா யூ ஹாவ் டு ஃபாலோ 4 steps. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? First step is assume the compound to be 100 grams. Okay, this is very important. First step என்ன பண்ணணும்னா, எந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கொஸ்டின் இருந்தாலும் காம்பவுண்டோட மாஸ் வந்து 100 grams அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன் 100 grams அசியூம் பண்ணுறோம்? பிகாஸ் நமக்கு மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் காம்பவுண்டை 100 grams அசியூம் பண்ணுறதுனால என்ன ஆகுது பாருங்களேன். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்துட்டு 34 ஸோ 32 which means mass of carbon is equals to 34% of mass of compound. இல்லையா? அதானே இங்கே மீனிங்கு. 32 ஓகே, 32 போடுவோம். இந்த இடத்துல கார்பனோட மாஸ் பர்சன்டேஜ் 32னா என்ன அர்த்தம்? அதாவது மாஸ் ஆஃப் கார்பன் will be equals to 32% of mass of compound. இல்லையா? ஆமாண்ணா. Now 32% என்ன? அண்ணா பர்சன்டேஜ்னா 32/100 இன்டூ மாஸ் ஆஃப் காம்பவுண்டும் நம்ம 100ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 100 கேன்சல் ஆகி சிம்பிளி மாஸ் ஆஃப் கார்பன் 32 ஆகிடும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜை நம்ம மாஸ்ன்னு ஆக்சுவலி கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போ காம்பவுண்டோட மாஸ் 100 grams எடுத்தீங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஈக்குவல்ஸ் டு மாஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறீங்க, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காம்பவுண்டோட மாஸ் 100 grams எடுத்துட்டீங்க. ஓகே, நம்ம மிஷினில் விட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லுது, நீங்கள் கொடுத்துருக்க காம்பவுண்டில் 4% மாஸ் வந்து ஹைட்ரஜனோட தான். ஓகே, அப்போ நான் கேட்குறேன் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேட்குறேன். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல்ஸ் டு
4% of mass of compound. Okay na? Now 4% na enna? 4 divided by 100 into mass of compound நம்ம 100 னு assume பண்ணியிருக்கோம். So 100 cancel ஆயிட்டு mass of hydrogen என்ன ஆகுது? Simply 4 grams வந்துருது. அதே மாதிரி mass of oxygen is simply 64% of mass of compound. 64% of mass of compound. Now 64% na என்ன? 64 by 100 into mass of compound. எவ்வளோ compound எடுத்திருக்கோம்? 100 எடுத்திருக்கோம். So 100 cancel ஆகி mass of oxygen என்ன வருது? Just simply equal to percentage வருது. சரியா? So first step எடுக்கிறதுனால நம்மளோட calculation ரொம்ப simple ஆகுது. 100 grams compound assume பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ percentage கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த elementோட mass. Okay? So 32 mass percentageனா simply equals to 32 grams நீங்க assume பண்ணிக்கலாம். Carbon 32 grams இருக்கு, hydrogen 4 grams இருக்கு, oxygen 64 gram இருக்கு நீங்க assume பண்ணிக்கலாம். சரியா? I hope step 1 will be clear. Assume the compound to be 100 grams so that mass percentage of each element becomes its mass in grams. சரியா? கொடுத்திருக்க mass percentage நம்ம actual mass ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, next step find relative number of moles. ஆனா relative number of molesனா ஒன்றும் இல்லை, just number of moles தான். இப்போ நமக்கு mass கிடைச்சிச்சு இல்லை? ஆமாம், நான் mass percentageல இருந்து mass கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டெப் 1ல இல்லையா? ஸோ அந்த மாஸை டிவைட் பை த அட்டாமிக் மாஸ். மாஸ் பை அட்டாமிக் மாஸ் என்ன கிடைக்கும்? மோல்ஸ் கிடைக்குமா? ஆமாண்ணா. ஸோ இங்கே we call it the relative number of moles. So step 2 is find relative number of moles, that is mass by atomic mass. Okay, step 2 clear. Step 3 வந்துட்டு divide all the values of step 2 by the smallest value obtained in step 2. Okay, so இப்போ இந்த step 2ல நமக்கு ஒரு 3 வேல்யூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். step 3ல இந்த 3 வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணணுமா எதால? the smallest value in step 2னால. for example நமக்கு step 2ல 3 வேல்யூ கிடைக்குது, 6 4 2னு கிடைக்குது. இப்போ ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்னா இந்த 6 4 2 டிவைட் பண்ணுமா by the smallest value of your step 2. step 2ல smallest value என்ன? 2வா? so 6 by 2 4 by 2 2 by 2. so என்ன வருது? 3 2 1. ஏன் இது பண்றோம் அப்படின்னா to get the simplest ratio. சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் ஸ்டெப் 3 ஓட क्वेश्चन முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 4 வந்து ஒருவேளை நெசசரியா இருந்தா யூஸ் பண்ணணும். if any ratio is still not a whole number, multiply all ratios by a suitable number to make them whole. அதாவது ஸ்டெப் 3ல நமக்கு சில வேல்யூஸ் கிடைக்கல, அது வந்து ஹோல் நம்பர்ஸா இருக்கணும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 2ஓ 1ஓ 5ஓ 6ஓ அப்படி ஹோல் நம்பர்ஸா இருக்கணும். ஒருவேளை அப்படி ஹோல் நம்பர்ஸா இல்லை அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளி சம் நம்பரால மல்டிப்ளை பண்ணி அதை ஹோல் நம்பரா மாற்றணும். ஓகே, ஐ நோ யூ கைஸ் ஆர் பிட் கன்ஃபியூஸ். லெட்ஸ் சால்வ் அ கொஸ்டின். ஓகே, லெட்ஸ் சால்வ் அ கொஸ்டின். லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின் இட்செல்ஃப். ஓகேவா? இந்த கொஸ்டின் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இப்படி கொடுத்துருவாங்க. an acid found on tamarind on analysis. மிஷினில் அனுப்பி அனலைசிஸ் பண்ணுறாங்க. நமக்கு என்ன கிடைக்குதான்? 32% கார்பனா, 4% ஹைட்ரஜனா, 64% ஆக்சிஜனா. ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு கேட்குறாங்க. லெட்ஸ் அஸ்யூம் த மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டு பி 100 grams. ஓகே ஓகேண்ணா. சரி, let's do it. mass of compound வந்து 100 grams னு எடுத்துக்கிறோம். so 32% mass percentage னா simply 32 grams னு எடுத்துக்கலாம். ஓகே, so இந்த இடத்துல நீங்க 100 grams னு assume பண்றதுனால இந்த percentage எல்லாம் என்னவா மாறிடுது? மாஸா மாறிடுது. சரியா? ஓகேனா. so கார்பனோட மாஸ் வந்துட்டு 32 gram, ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 4 gram, ஆக்சிஜனோட மாஸ் வந்து 64 grams. எப்போ நீங்க எப்படி சொல்ல முடியும்? when you assume mass of compound to be 100 grams. சரியா? ஓகேண்ணா. this is the first assumption, step 1. சரி, step 2 என்ன சொல்லுது? அண்ணா step 2 வந்து you take the mass and divide it with molar mass. ஓகே, step 2 என்னது? 32 divided by 12. 32 தான் மாஸ் இல்லையா? ஆமாண்ணா. divide by 12. ஓகே, then இந்த இடத்துல பாருங்க 4 divided by 1. மோலார் மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, now 64 divided by 16. ஓகேவா? I hope this is clear. This is your step 2 டா. step 2 ரொம்ப simple. You just have to divide your mass with atomic mass. ஓகேவா? clear ஆ? ஓகே. so 32 by 12 என்ன வருது? ஆனா approx 2.66 வரும் இல்லையா? ஆமா. so இந்த இடத்துல வேல்யூ வந்து 2.66. 4 by 1 is simply 4 அண்ணா. அதே மாதிரி இந்த இடத்துல 64 by 16 is also equals to 4.
ஓகே ஸோ ஸ்டெப் 2 இஸ் ஓவர். நவ் ஸ்டெப் 3 என்ன கண்டுபிடிக்கணும்? ஆனால் ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 2ல என்னென்ன வேல்யூலாம் கிடச்சிச்சோ we have to divide it. ஓகே ஸ்டெப் 2ல என்னென்ன வேல்யூ கிடச்சிச்சோ அது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணுமா? எதால டிவைட் பண்ணணும்? ஸ்டெப் 2லயே இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூனால. ஆனால் ஸ்டெப் 2ல என்னென்ன வேல்யூ இருக்கு? 2.66 4 4. ஓகே இதில் 3ல ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது? 2.66. அப்போ இதில் இருக்க எல்லா வேல்யூவையும் 2.66 ஆல டிவைட் பண்ணுங்க. 2.66 divide by 2.66, 4 divided by 2.66, and here also 4 divided by 2.66. சரியா? ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஆனால் சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1 வந்துடும். பட் இந்த இடத்துல அப்ராக்ஸ் 4 by 2.66 will be 1.5 அப்ராக்சிமேட்டா. சரியா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1.5. ஓகே ஒருவேளை சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு கதை. சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. பட் இந்த இடத்துல ஹோல் நம்பராக இல்லை. பாருங்க 1.5 1.5லாம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரே ரீசன்னால தான் இன்னொரு ஸ்டெப்புக்கு போறோம். சரியா? we have to express the simplest ratio in whole number. என்ன பண்றது? நீங்களே யோசிங்க. 1.5யோட மினிமமா எதை மல்டிப்ளை பண்ணா இது ஹோல் நம்பர் ஆகும்? ஆனா 1.5யோட 1 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 1.5 தான் கிடைக்கும். ஓகே அண்ட் 1.5யோட 2 மல்டிப்ளை பண்ணனு வச்சுக்கோங்களேன், எனக்கு 3 வரும். 1.5யோட 2 மல்டிப்ளை பண்ணா 3 வரும். அவ்வளவுதான். ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அண்ட் தென் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ எம் மல்டிப்ளையிங் இட் வித் 2. ஸோ 1 into 2 equals to 2 and 1.5 into 2 equals to 3 and 1.5 into 2 equals to 3. ஏன் 2ஆல மல்டிப்ளை பண்ணுறேன்? நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? 1ஆல மல்டிப்ளை பண்ணால் ஹோல் நம்பர் ஆகுமா? ஆகாது. எதால் மல்டிப்ளை பண்ணால் ஆகும்? ஆனால் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 2ஆல மல்டிப்ளை பண்ணால் இது ஹோல் நம்பர் ஆகும். நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணால் கூட தான் இது ஹோல் நம்பர் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் ஓகே 10ஆல மல்டிப்ளை பண்ணால் கூட தான் ஹோல் நம்பர் ஆகும். பட் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணுவோம். 1 மல்டிப்ளை பண்ணால் ஆகுதான்னு பார்க்குறோம். இல்லை. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 2 into 1.5 is 3. அவ்வளோதான் போட்டுறோம். சரியா? நான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்கிறீங்க? எஸ் your empirical formula is, okay, I'm going to write the empirical formula. Listen carefully. Okay, என்னது இது? The empirical formula is simply C2 okay, let's move to the next page. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அண்ணா the simplest ratio of carbon is to hydrogen is to oxygen was கார்பன் எவ்வளோ? ஆனால் கார்பன் வந்துட்டு 2, ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் வந்துட்டு 3, ஆக்சிஜன் வந்துட்டு 3. ஓகே ஸோ 2 is to hydrogen is 3, right? Hydrogen is 3, oxygen is 3. ஓகே 2 is to 3 is to 3. ஸோ இந்த இடத்துல எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? ஆனால் எம்பிரிக்கல் ஃபார்முலானா இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோவை கீழே சஃபிக்ஸில் எழுதுனா போதும். ஸோ we just find your empirical formula. We just found your empirical formula and it is equals to, இந்த இடத்துல என்ன? empirical formula of acid is simply carbon 2 C2 H3O3. okay C2 H3O3 டா. ஓகேவா? இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே நவ் மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது வந்து கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகே ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் கிளியர். நவ் லெட்ஸ் டூ ஒன் மோர் கொஸ்டின். ஓகேவா? this is another organic compound present in vinegar. okay வினிகர்ல ஏதோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கான். அதை வந்துட்டு நம்ம மிஷினில் விடுறோம். நம்மளோட ஸ்பெஷல் மிஷின்குள்ளே விட்டதுக்கப்புறம் அது நமக்கு சொல்லுது. ஓகே இப்போ நீங்கள் கொடுத்தீங்களே சாம்பிள், அதில் 40% கார்பன் இருக்கு, 6.6% ஹைட்ரஜன் இருக்கு, 53.4% ஆக்சிஜன் இருக்குன்னு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலிமெண்டல் அனாலிசிஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. கார்பன் வந்துட்டு மாஸ் பர்சன்டேஜ் 40, ஹைட்ரஜன் வந்துட்டு 6.6%, ஆக்சிஜன் வந்துட்டு 53.4%. ஓகே நவ் we have to find its empirical formula. சரியா? ஓகே எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள். we have to follow 4 steps. First என்ன பண்ணுங்க? assume mass of compound to be equals to 100 grams. okay assume mass of compound to be equals to 100 grams. சரியா? இப்படி எடுத்தா என்ன ஆகும்? அண்ணா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் மாஸ் இன் கிராம்ஸ். ஸோ 40%னா 40 கிராம், 6.6%னா 6.6 கிராம்,
53.4% 53.4 கிராம். ஸோ இது வந்து மாஸாக மாறிடும். ஓகே. நவ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆனால் இதை எடுத்தாச்சு. சரி, செகண்ட் ஸ்டெப் ஃபைண்ட் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைட் மாஸ் வித் மோலார் மாஸ். ஸோ 40/12, ஓகே, 6.6/1 and 53.4/16. 53.4/16. ஓகே. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு ரேஷியோ என்ன வரும்? ஆனால் 40/12. ஸோ 3 பாயிண்ட் வச்சு 0 போட்டு 3.3 வரும் அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஜஸ்ட் 2 டெசிமல் 1 டெசிமல் பிளேஸ் எழுதுனா கூட ஓகே தான். சரி, 6.6 divided by 1 is 6.6 and then 53.4 divided by 16 என்ன வரும்? ஆனால் இதுவும் 3 times 52. ஓகே. ஸோ 3.3. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் இப்போ இதில் கிடச்சிருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? அண்ணா ஸ்மாலஸ்ட் நம்பர் 3.3. அப்போ ஸ்டெப் 3ல போயிட்டு ஸ்டெப் 2 இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிச்சுல 3.3, 6.6, 3.3லாம் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. எதால் டிவைட் பண்ணணும்? பை த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் 3.3 தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளி 3.3 divided by 3.3 என்ன வருது? நான் ஆன்சர் 1 வருது. ஸோ 6.6 divided by 3.3 என்ன வருது? ஆன்சர் 2 வருது. அண்ட் இந்த இடத்துல 3.3 divided by 3.3 என்ன வரும்? ஆனால் இதையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 தான் வரும். சரியா? I hope this is clear. I hope this is clear. So இப்போ நமக்கு தேர்ட் ஸ்டெப்லேயே ஹோல் நம்பர்ஸ் கிடச்சிருச்சு 1, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் நீங்கள் போக வேணாம். ஃபோர்த் ஸ்டெப்பில் வேணும்னா இதே எழுதிக்கோங்க. சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஹோல் நம்பர் ஆல்ரெடி ஹோல் நம்பரில் தான் இருக்குது. 1, 2, 1. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இதிலேருந்து? ஆனால் இதிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கார்பன் இஸ் டு நமக்கு இந்த ரேஷியோ கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோவா? It was found to be 1:2:1. ஸோ அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன? நான் எம்பிரிக்கல் ஃபார்முலானா இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ பட் கீழே சஃபிக்ஸில் எழுதணும். சரியா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் simply CH2O. அவ்வளோதான். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுல்ல? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் போய் காம்படிட்டிவில் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா JEE Mains 2025. சரியா? திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஐ எம் நாட் கோயிங் டு டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சு அதோட மாஸ் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். அண்ட் அடுத்து NEET 24ல பாருங்கள் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் எக்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து திரும்பி நீட்டில் கேட்டிருந்தாங்க 21லையும் கேட்டிருக்காங்க. சரியா? த ரைட் ஆப்ஷன் ஃபார் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஐ ஹோப் யூ கைஸ் கேன் டூ திஸ். நான் சால்வ் பண்ண மாதிரியே அதே தான். ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ்னு எழுதுங்க, அதோட மாஸ் பர்சன்டேஜ் எழுதுங்க, அதோட அட்டாமிக் மாஸ் எழுதுங்க. இவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? நவ் சிம்பிளி அஸ்யூம் த மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டு பி 100 grams. ஏன் அப்படி பண்ணுறோம்? ஸோ தட் கொடுத்துருக்க பர்சன்டேஜை நம்ம அப்படியே வெயிட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. தென் ஸ்டெப் 1 is to find step 2 is to find relative number of moles. Step 3 you should divide it with the smallest number. Step 4 வேணும்னா போங்க. ஹோல் நம்பராக இருந்தால் தேவையில்லை. ஹோல் நம்பராக இல்லைனா எதையாவது மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பராக மாற்றிடுங்க. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் நவ் ஃபெமிலியர் வித் ஹவு டு ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரியா? நவ் லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, சி எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ வி நோ இட், ரைட்? மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் இஸ் அ ஹோல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஆனால் அப்படியா? எக்ஸாம்பிளில் சொன்னா இல்லையா? கம் வி வில் சி. இந்த இடத்துல பாருங்கள், குளுக்கோஸோட எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O. இதை ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா வந்துருச்சு. அந்த ஹோல் நம்பர் என்ன? 6. ஓகே, அதே மாதிரி பென்சீனோட எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து CH, மாலிகுலர் ஃபார்முலா C6H6. ஸோ ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? மாலிகுலர் ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ அதை தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. The molecular formula is simply a
whole number multiple of empirical formula. ஆமாண்ணா ஓகே அது புரியுது, பட் அந்த ஹோல் நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு. the whole number is simply equals to molar mass of the compound divided by calculated empirical formula mass. சரியா? அண்ணா புரியலண்ணா எக்ஸாம்பிள் கொடுங்க. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். we will look into some examples. okay, acetic acid இருக்கு. acetic acid ஓட empirical formula இதுவாம். சரியா? ஓகே ஒண்ணா போவோம். let me yes, first let me close this and we will look into examples. okay, first let's talk about acetic acid. okay, now acetic acid ஓட empirical formula வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஓகேனா? empirical formula வந்து எவ்வளோவா? it was given to as thus CH2O. இது வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே, ஆர் நம்ம எலிமெண்டல் அனாலிசிஸ் மூலியமா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் அவங்க வந்து மாலிகுலர் ஃபார்முலாவும் கொடுத்துட்றாங்க. தி மாலிகுலர் ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோமா? எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கால்குலேட் பண்ணுங்க அண்ணா. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கார்பனோட மாஸ் என்ன 12 ப்ளஸ் ஹைட்ரஜனோட மாஸ் என்ன, ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் 1, ரெண்டு ஹைட்ரஜனோட மாஸ் வந்துட்டு 2 ப்ளஸ் ஆக்சிஜனோட மாஸ் என்ன அண்ணா 16. ஸோ 14 + 16 வில் பி ஈக்குவல்ஸ் டு 30 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து 30. ஓகே. நவ் அசிட்டிக் ஆசிடோட மோலார் மாஸ், மோலார் மாஸ் ஒரு மாலிகுலர் மாஸ் வந்துட்டு we know. ஓகே, கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 60. இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 60. அப்போ ஹோல் நம்பர் என்னது அண்ணா? ஹோல் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு த ஃபார்முலா சேஸ் இட்ஸ் மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகே, மோலார் மாஸ் வந்து 60. மோலார் மாஸ் வந்துட்டு எங்கேயோ போகுது. மோலார் மாஸ் வந்துட்டு 60, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்துட்டு 30. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வருது ஆனால் 2 வருது. ஸோ சிம்பிளி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, அதாவது நம்மளோட ஹோல் நம்பர் வந்துட்டு சிம்பிளி 2வா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா நீங்கள் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ CH2O-வை 2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அண்ணா? இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ 2வால் மல்டிப்ளை பண்ணால் C2 H2 இருக்கா, அதை 2வால் மல்டிப்ளை பண்ணால் H4, and then O1 இருக்குது, அதை 2வால் மல்டிப்ளை பண்ணால் O6. ஸோ அசிட்டிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C2H4O6. சரியா? H4O6. ஓகே, அவ்வளோதான்டா. எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, இன்னொரு இதுக்கு பார்ப்போம். லெட்ஸ் டேக் லாக்டிக் ஆசிட் as your example. லெட்ஸ் டேக் லாக்டிக் acid as your example. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், லாக்டிக் ஆசிடோட மாலிகுலர் மாஸ் என்ன தெரியுமா? ஒரு மோலார் மாஸ் இட் இஸ் given to as it's 90. மோலார் மாஸ் is equals to 90. சரியா? ஓகேண்ணா, மோலார் மாஸ் வந்துட்டு 90. நெக்ஸ்ட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து கொடுத்துட்டாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் given to as, அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு CH2O தான். ஆனால் என்ன சொல்கிறீங்க? லாக்டிக் ஆசிடுக்கும் அசிடிக் ஆசிடுக்கும் சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலாவா? எஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சேம். ஓகே, சரி. நவ் வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அண்ணா? எம்பிரிக்கல் formula mass is equals to the total molar mass is 90. okay, and empirical first empirical formula mass தானே. ஆனால் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ 12 + 2 14 + 16 30 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ சிம்பிளி நம்மளோட ஹோல் நம்பர் என்ன அண்ணா? the whole number n is equals to molar mass of the compound which is 90 divided by empirical formula mass which is 30. So 90/30 என்ன வரும் அண்ணா? 90/30 is simply equals to 3.
அப்போது மாலிகுலார் ஃபார்முலா என்ன பண்ணணும், எம்பிரிக்கல் ஃபார்முலாவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா. ஓகே, ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் we just have to multiply this with 3. We just have to multiply this with 3. Okay, ஓகேண்ணா. ஸோ என்ன வரும், ஆனால் இங்கே 1 இருக்குது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் C3H6O3. ஓகே, இதுதான் நம்ம லாக்டிக் ஆசிடோட மாலிகுலார் ஃபார்முலா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மாலிகுலார் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸிடா. சரியா? That's it with your empirical formula and molecular formula. Now let us quickly jump to the next topic, which is very important, called as percentage composition. Percentage composition. சரியா? இதிலிருந்து questions JEE people இருக்காங்களா, அதாவது JEE question paper எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு போல. 2025ல மட்டும் அத்தனை கொஷின் வந்திருக்கு இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து. ஓகே ஓகே, வெரி சிம்பிள், ரொம்ப ஒன்றும் இல்லை. percentage compositionனா percentage of each element present in a compound by mass. For example, இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதாவது இங்கே நம்ம கொடுத்துருந்தாங்கல்ல, இது என்னது, percentage composition தான். ஒரு காம்பவுண்டில் 40% கார்பன் இருக்குது, 6.6% ஹைட்ரஜன் இருக்குது, 53.4% ஆக்சிஜன் இருக்குது. இதை தான் நம்ம percentage composition சொல்லுவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார் an element X, the percentage composition is equals to mass of X in 1 mole compound divided by molar mass of the compound into 100. சரியா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொஷின் இருக்கு, find percentage composition of all elements in Na2CO3. ஓகே, ஃபர்ஸ்ட் molar mass of Na2CO3, இதை கண்டுபிடிங்க. molar mass of Na2CO3. சோடியமோட மாஸ் என்ன, 23. ஓகே, ஸோ 23 times 2 ப்ளஸ் கார்பனோட மாஸ் என்ன 12 ப்ளஸ் ஆக்சிஜனோட மாஸ் என்ன 16. ஸோ 16 times 3 is a, ஓகே, ஸோ வாட் வி வில் கெட், ஆனால் இந்த இடத்துல 16 into 3 48 வரும், 48 ஒரு 12 60, 60 plus 46 is 96 இல்லையா? 60 50 50 plus 46 is 50. நல்லா பாருங்கள், 30 6 48 வரும், இதுக்கு ஆட் பண்ணிவிடுவோம் 12. ஸோ திஸ் வில் பி 60. அண்ட் தென் இந்த இடத்துல என்ன வரும், ஆனால் நமக்கு 46 வரும். ஸோ 48 2 is 50 60 60 ப்ளஸ் ஒரு 46 என்ன வருது, 106 வருது. சரியா? ஓகேண்ணா, இட்ஸ் நாட் 96, இட்ஸ் 106. ஸோ த மாலிகுலார் மாஸ் ஆஃப் ஆர் த மோலார் மாஸ் ஆஃப் Na2CO3 இஸ் 106. மோலார் மாஸ்னாலே கிராம் பர் மோல், gram per mole or kg per kilomole. Okay, I hope this is clear. Okay, now ஒவ்வொரு எலமெண்ட்டோட மாஸையும் கண்டுபிடிங்க. ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு Na2CO3ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் 1 mole Na2CO3ல 1 mole Na2CO3ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சோடியம் இருக்கு, ஆனால் 2 moles ஆஃப் சோடியம் இருக்கு. we have 2 moles of sodium, right? ஆமாண்ணா, 2 mole sodium இருக்கு and 1 mole carbon இருக்கு and 3 moles oxygen இருக்கு. சரியா? ஓகேண்ணா. now we know 1 mole of sodium na 23 grams இல்லையா? ஆமாண்ணா, 1 mole of sodium is equals to 23 grams sodium இல்லையா? atomic number but in grams or kilograms. okay, now this is atomic mass of sodium is 23. okay, சூப்பர்ண்ணா. அப்போ 2 molesல 23 into 2 46 grams sodium. okay, 46 grams sodium. next 1 mole of carbon na எத்தனை gram of carbon, ஆனால் it's atomic mass but in gram, so 12 gram carbon. okay, now 3 moles oxygen அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1 mole of oxygen na 16 grams oxygen, 3 moles அப்படின்னா 48 grams oxygen. okay, that's it. To find the percentage composition, all you have to do is divide the mass to the total mass. okay வா? ஓகேண்ணா. ஸோ mass of sodium எவ்வளோ, ஃபர்ஸ்ட் percentage composition of sodium is equals to mass of sodium 46 divided by the total molar mass of sodium is 106. 106 into 100. okay, 46 by 106 into 100. okay, next percentage of carbon. Percentage of carbon is simple,
It's equals to 12 divided by the total mass is 106. 12 divided by 106 into 100. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு percentage of oxygen is also simple. Percentage of oxygen is equals to 48. The mass of oxygen is 48. The mass of the the total mass is equals to 106, right? Into 100. அவ்வளோதான் பசங்களா. ரொம்ப சிம்பிள். percentage composition is very simple. All you got to do is the given mass எடுத்துக்கோங்க. சரியா? நம்ம இந்த இடத்துல எதுவும் கொடுக்காததுனால 1 மோல்னு பேசிஸ் எடுத்துருக்கோம். பட் இவங்களே 100 kgன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் டினாமினேட்டரில் என்ன போடணும்? given mass 100 kgன்னு போட்டுடணும். ஓகேவா? வரேன் சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு இது புரிஞ்சது இல்லை. தென் let's quickly proceed to your question. ஒரு கொஷின் போயிடுவோம். ஓகே, இது மாதிரி கொஷின் வந்து நீங்கள் 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ calculate the percentage composition of the elements present in magnesium carbonate. Okay, magnesium carbonate ல எவ்வளோ elements இருக்குன்னு கேட்குறாங்க. We know magnesium carbonate means simply MgCO3 இல்லையா? ஆமாண்ணா, MgCO3. I hope this is clear. Okay, now first இதோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடுவோம். சரியா? ஓகே, மோலார் மாஸ் எவ்வளோ? ஆனால் மெக்னீஷியமோட மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க 24. ஸோ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு molar mass is equals to 24 plus carbon is 12 plus 1 oxygen is 16 gram, 3 oxygen is 48. சரியா? ஓகேண்ணா. ஸோ ஆட் பண்ணால் என்ன வருது? ஆனால் 48 plus 12 60, 60 plus 24 is 84 grams. சரியா? பட் மோலார் மாஸ்னா கிராம்ஸ் கிடையாது, கிராம்ஸ் பர் மோல். சரியா? ஓகே, இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். Now if you want to find the percentage composition, it's very simple. See, percentage of magnesium is equals to what is the mass of magnesium? அண்ணா நமக்கே தெரியுது, இந்த MgCO3 ல 1 mole magnesium இருக்கு. 1 mole magnesium ஓட mass என்ன? 24 grams. Okay, so 24 divided by 84 into 100. Okay na, percentage of magnesium புரிஞ்சுது. Next, what about percentage of your carbon? Simple. Mass of carbon என்ன? 1 mole இருக்கு. Okay, 1 mole magnesium carbonate ல எத்தனை mole of carbon இருக்கு? 1 mole carbon இருக்கு. So 1 mole carbon னா அதோட mass என்ன? 12 gram. or simply இந்த molar mass calculate பண்றப்ப யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. magnesium ஓட weight 24, carbon ஓட weight 12, oxygen ஓட weight 3 into 16 48. அதை போட்டு கூட முடிச்சிருங்க. ஓகே, carbon ஓட mass என்ன? 12 divided by 84 into 100. Okay, and percentage of your oxygen is equals to, நமக்கு எவ்வளோ இருக்குது? 48 grams இருக்குது ஆக்சிஜன் இந்த காம்பவுண்டில். ஸோ 48 divided by 84 into 100. சரியா? அவ்வளோதான். divided by 84 into 100. Okay, so first subpart முடிஞ்சிருது. இப்போ next கேட்குறாங்கல்ல, this is very important. This is stoichiometry related question da. சரியா? actually how many kilograms of carbon dioxide can be obtained by heating 1 kg of 90% pure magnesium carbonate? இதை வந்து நான் stoichiometryல உங்களுக்கு சொல்லித்தரேன். Okay, I will teach this in your stoichiometry. பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? as of now only percentage composition மட்டும் டீல் பண்ணுவோம். இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினை பின்னாடி சால்வ் பண்ணுவோம். சரி, ஆனால் இதை வச்சு கொஷின் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், டேக் இட். நம்மளோட 2025 நான் சொல்லலை, JEE மெயின்ஸ் கொஷின் செட்டஸ்க்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். டியூரிங் சல்ஃபர் எஸ்டிமேஷன் 160 milligram of an organic compound gives 466 milligram of barium sulfate. நீங்கள் இந்த கொஷினை பார்த்தோன்னே ஆனால் கொஷின் மிஸ்டேக்கு, எங்களுக்கு போனஸ் மார்க் வந்துடும் நினச்சிங்கன்னா தப்பு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் எப்படின்னா 160 gram of something can give 466 gram of something தானே கேட்குறீங்க. சி, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா,
this is actually called as, okay, the sulfur estimation இருக்குல்ல, sulfur estimation is done using Carrier's method. கேரியஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் தான் அந்த மெத்தடை கண்டுபிடிச்சார். சரியா? Carrier's method. We are not going deep into your Carrier's method, but rather I will give you guys a overview of what this method is. Okay, இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, let's say நம்மள்ட்ட ஒரு unknown compound இருக்கு, containing some amount of sulfur. Okay, compound containing, let's say some amount of sulfur. சரியா? Okay, now what happens is, இந்த காம்பவுண்டில் எவ்வளோ சல்ஃபர் இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியணும். அதுக்காக நம்மளால் வந்துட்டு மைக்ரோஸ்கோப் வச்சோ போயிட்டு எண்ணி பார்த்தோலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we make this undergo some reaction, we make this undergo some chemical reaction. ஓகே, என்ன ரியாக்ஷனுங்கிறதுக்குள்ளே நான் இப்போதைக்கு போல, நம்ம இதை பொறுமையாக பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, சம் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குமா, we will get barium sulfate. Okay, we will get barium sulfate. some chemicalலாம் ஆட் பண்ணுவோம், XYZ chemicalலாம் ஆட் பண்ணி ஃபைனலாக நமக்கு பேரியம் சல்ஃபேட் கிடச்சிருமா. எப்படி? கீழே ப்ரெசிபிடேட்டாக கிடச்சிரும். ஓகேவா? now what is interesting is, இந்த பேரியம் சல்ஃபேட்டில் சல்ஃபர் இருக்குல்ல, பேரியம் சல்ஃபேட்டில் சல்ஃபர் இருக்குல்ல, ஆமாண்ணா, this sulfur is the same amount of sulfur present in your organic compound. Okay, அதாவது நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டில் சல்ஃபர் இருந்துச்சுல்ல, அந்த சல்ஃபரை தான் நம்ம கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், பேரியம் சல்ஃபேட்டை கொண்டு வந்துட்டோம். பேரியம் சல்ஃபேட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ சிம்பிளி இந்த இடத்துல இருக்க அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர், அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் is equals to amount of sulfur over here. சரியா? ஓகேண்ணா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காம்பவுண்டில் ஆர்கானிக் காம்பவுண்டில் எவ்வளோ சல்ஃபர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ சல்ஃபர் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். சரியா? ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஓகே, நவ் லெட் அஸ் சால்வ் இட். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நம்மள்ட்ட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, அதை சம் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேரியம் சல்ஃபேட் வருதா கீழே. இந்த பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ சல்ஃபர் இருக்கோ அந்த சல்ஃபர்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளி இந்த பேரியம் சல்ஃபேட் நமக்கு வந்திருக்குல்ல, அதில் எவ்வளோ சல்ஃபர் இருக்கோ அந்த அளவுக்கான சல்ஃபர் தான் நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்துச்சு. புரிஞ்சுதா? ஓகேண்ணா. இட்ஸ் வெரி சிம்பிள். சரி சரிண்ணா, இப்போ பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ சல்ஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பார்ப்போம்? see first these two are equal. okay, now just give me a minute. இந்த கேட் ரொம்ப கத்திட்டே இருக்கு. okay, now let's proceed. சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு நீங்களே சொல்லுங்களேன். we know barium sulfate, right? first what is the molar mass of your barium sulfate? இதை கண்டுபிடிப்போமா, பேரியம் சல்ஃபேட்டோட மோலார் மாஸ் என்னன்னு கண்டுபிடிப்போமா? கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். பேரியம் சல்ஃபேட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு பேரியமோட அட்டாமிக் மாஸ் வேணும், அவங்களே கொடுத்துட்டாங்க. 137. பேரியமோட அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோவா, 137. ப்ளஸ் சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ, அதுவும் கொடுத்துட்டாங்க, 32ன்னு. 32 ப்ளஸ் ஆக்சிஜனோட வந்து நமக்கே தெரியும் 16 × 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, 16 × 4. ஸோ எவ்வளோ வருது ஆனால் 137 + 32 plus 16 × 4 is 64 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு 64 + 32 will be 96, ரைட்? ஆமாண்ணா. ஸோ 96 + 137. ஸோ என்ன வருது ஆனால் இந்த இடத்துல ஒரு 13 பேலன்ஸ் ஒன்று, 10 13 மிச்சம் பேலன்ஸ் ஒன்று, 233 வருதுடா. ஓகே, ஸோ தி molar mass of barium sulfate is 233 gram per mole. 233 gram per mole. சரியா? சரி, ஓகே. Now I'm going to calculate the sulfur present in it. Okay, நமக்கு தெரியும். அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பேரியம் சல்ஃபேட்டோட மோலார் மாஸ் 233னா என்ன அர்த்தம், 1 mole பேரியம் சல்ஃபேட்
is equals to 233 grams. சரியா? 233 gram per mole. 1 mole of substance ஓட weight வந்து 233 gram. சரியா? ஓகேண்ணா. Now let's talk about sulfur. Let's talk about sulfur. 1 mole பேரியம் சல்ஃபேட்டில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்கு? அண்ணா 1 mole of sulfur இருக்கு. 1 mole of sulfur இருக்கு. 1 mole of sulfur அப்படின்னா அண்ணா 1 mole அப்படின்னா 32 grams. ஏன்னா சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் இஸ் 32, ரைட்? ஸோ ஐ கேன் ரைட் 1 mole of sulfur ஆர் 32 gram of sulfur. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எழுத போகிறேன் பாருங்க. we know 1 mole of barium sulfate has 1 mole of sulfur. 1 mole barium sulfate என்ன அண்ணா 233 grams. ஓகே. ஸோ 233 grams of barium sulfateல ஓகே 1 மோலுங்கிறத 233 கிராம்ஸ் எழுதலாம்ல, தாராளமாக எழுதலாம்டா. has 1 mole of sulfur which means 32 grams of sulfur. அவ்வளோதான், இதோட கொஷின் முடிஞ்சிச்சு. ஓகே. now இப்போ சொல்லுங்க 1 gram of barium sulfateல எவ்வளோ சல்ஃபர் இருக்கும்? அண்ணா 1 gram barium sulfateல we will have 32 divided by 233 gram sulfur. Okay. Now I want to find the amount of sulfur in 466 milligram. சரியா? so 466 milligram ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. 466 milligram. okay, milliனா 10 power minus 3. சரியா? 10 power minus 3 grams barium sulfate will have 32 divided by 233 into ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணணும். 466 into 10 power minus 3 grams. சரியா? 233யும் 466 எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? ஆனால் எக்ஸாக்ட்லி 2 times கேன்சல் ஆகும். this is 1 time and this is 2 times. so 2 into 32 is 64 into 10 power minus 3 grams. okay. 64 into 10 power minus 3 grams or 10 power minus 3ங்கிறத மில்லின்னு எழுதலாமா? so 64 milligram sulfur இருக்கான். 64 milligram sulfur இருக்கான். எதில்? 466 milligram of barium sulfateல 64 milligram sulfur இருக்கான். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக முடிய போகுது இந்த கொஷின். சி நமக்கு தெரிஞ்சு given compound mass எவ்வளோ? 160 gram. given compound mass ஓகே ignore my cat. அது அப்படி தான் கொஞ்சம் அங்கங்கே கத்திட்டு இருக்கோம். given compound mass is equals to 160 milligram. சரியா? now இதில் எவ்வளோ சல்ஃபர் இருக்கான்? அண்ணா the amount of sulfur is equals to sulfur present is equals to sulfur in barium sulfate. இல்லையா? இப்போ தானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆமாண்ணா. sulfur in barium sulfate. ஸோ பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ சல்ஃபர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு? 64 milligram சல்ஃபர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகேடா, அவ்வளோதான். நவ் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர்னா என்னது? அண்ணா பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபருங்கிறது மாஸ் ஆஃப் சல்ஃபர். சி we are going to use this formula. இந்த இடத்துல கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா, மாஸ் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இஸ் ஈக்குவல்ஸ் டு mass of sulfur, okay, divided by mass of compound. okay va, given mass of compound, mass of compound into 100. okay, so mass of sulfur evlo 64 anna. mass of compound evlo anna? mass of compound is your 160 into 100 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? percentage of sulfur கிடைச்சிரும். okay, what we will get? so see 64 divided by just a minute, ஐயோ என்னாச்சு? see mass of sulfur will be simply, sorry, percentage of sulfur is 64 divided by 160
approx 0.4 da. Okay, in fact it's 0.4. 0.4 into 100. So என்ன வருது அண்ணா percentage of sulfur வந்துட்டு 0.4 into 100 is 40% now. 40%. Okay, so the answer for this particular question is 40%. சரியா? சூப்பர் கொஷின். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? இதுவும் 25ல கேட்டது, நான் சொல்லல 25ல நிறைய கொஷின் கேட்டாங்கன்னு. ஓகே, சரி இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 gram of an organic compound on combustion gave 1.46 gram of carbon dioxide and 0.9 grams of H2O. The percentage of carbon in the compound is. Okay, see இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரோகார்பன்ஸ்ல படிப்போம். ஓகே, combustion of general combustion reaction of hydrocarbon. Combustion reaction of, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, it will be highly useful. சரியா? Throughout your class 11th and 12th, this will be useful in your physical chemistry concepts. சரி, hydrocarbon என்ன? கார்பனோ ஹைட்ரஜனோ இருக்க compounds. So let's assume X carbon is there, X carbons are there and Y hydrogens are there. Okay, now combustion அப்படினா in presence of oxygen burn பண்றது. Okay, so CXHY react ஆகிறதுக்கு how many moles of oxygen தேவைனா X plus Y by 4 moles of O2 is required. X plus Y by 4 moles of O2 and it reacts to give X moles of carbon dioxide plus Y by 2 moles of H2O. சரியா? இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. For example, ஒருவேளை X ஓட வேல்யூ is equals to 2 and Y ஓட வேல்யூ 4 இருக்கு அப்படின்னா, or X ஓட வேல்யூ 1 Y ஓட வேல்யூ 4 இருக்குன்னு வச்சுக்கோ. then என்ன வரும்? CH4 plus X ஓட வேல்யூ 1 Y ஓட வேல்யூ 4 by 4 is 1. So 1 plus 1 is 2. So 2O2 gives rise to X ஓட வேல்யூ is 1. So what we will get? We will get 1 into CO2 plus Y ஓட வேல்யூ is 4, right? So 4 by 2 is 2H2O. 2H2O. I hope this is clear. So இந்த மாதிரி X and Y values change ஆக இந்த ஈக்குவேஷனில் number of moles change ஆகும், but this is the general equation. ஓகேவா? So this is CHY is nothing but a hydrocarbon. Hydrocarbon combustion இதுதான், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கொடுக்கும். பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கொஷினுக்கு போவோம். கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, சம் ஹைட்ரோகார்பன் இருக்கான், இதை வந்துட்டு கம்பஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதான்? நமக்கே தெரியும் என்ன கிடைக்கும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட் கொடுத்துட்டாங்க. ஹைட்ரோ கார்பனோட வெயிட் எவ்வளோ? 0.5 கிராமா. ஓகே, இது கம்பஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு 1.46 கிராம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கான். தென் 0.9 கிராம்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் கிடச்சிருக்கான். அப்போது ஆன்சர் மை கொஷின், நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இந்த காம்பவுண்ட்னு கேட்குறாங்க. ஸோ என் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதே அளவுக்கு கார்பன் தானே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இந்த ஈக்குவேஷன்லேயே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஆனால் இங்கே இருக்க கார்பன் எல்லாம், ஹைட்ரோ கார்பனில் இருக்க கார்பன் எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ ஐ கேன் சே ஃப்ரம் ஹியர் மாஸ் ஆஃப் கார்பன் in your hydrocarbon, okay, mass of carbon in hydrocarbon is equals to mass of carbon in carbon dioxide இல்லையா? ஆமாண்ணா, mass of carbon in carbon dioxide, right? Yes na. So simply I am going to calculate how much carbon is present in carbon dioxide. ஆனால் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் மோலார் மாஸ் கண்டுபிடிங்க. சரியா? ஆர் இப்படி போங்க. ஆனால் we know 1 mole carbon dioxide contains 1 mole carbon.
1 mole of carbon. Okay, 1 mole carbon dioxide na enna ana adoda molecular mass but in kg. Okay, so what is the molar mass of carbon dioxide? Ana carbon vandu 12, oxygen vandu 16, so 32 plus 12 will be 44. 1 more carbon dioxide na I can write 1 mole carbon dioxide is equals to 44 grams carbon dioxide. Okay, and 1 mole carbon நமக்கு தெரியும் it's equals to 12 grams of carbon. ஓகேவா, அவ்வளோதான். இந்த ரிலேஷன் வந்துருச்சுல்ல. இப்போ இந்த நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். தென் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரியும் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் 12 கிராம் கார்பன் இருக்குது. அப்போ 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்கும்? ஆனால் 12 டிவைடட் பை 44 கிராம்ஸ் கார்பன் இருக்கும். நவ் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த 0.5 கிராம் ஹைட்ரோ கார்பனை கம்பஷன் பண்ணும்போது 1.46 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கான். அப்போ 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் இவ்வளோ கார்பன்னா 1.46 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்கும்? 1.46 கிராம்ஸ் கார்பன் டை ஆக்சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 44 இன்டூ 1.46 கிராம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஓகே, சாரி 1.46 கிராம்ஸ் கார்பன் இருக்கும். 1.46 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்கும். ஓகேவா, சரி ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ? யூ ஜஸ்ட் ஹேவ் டு கேல்குலேட். லெட் மீ டூ இட் குவிக்லி. ஸோ 12 டிவைடட் பை 44 டைம்ஸ் யூ ஹேவ் 1.46, ரைட்? ஸோ இட்ஸ் அப்ராக்ஸ் 0.39. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு 0.398 grams of carbon. ஓகே, அதாவது நம்மளோட 1.46 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் இவ்வளோ கார்பன் இருக்கான். அண்ட் நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் கார்பன் இன் ஹைட்ரோ கார்பன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் கார்பன் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சிம்பிளி மாஸ் ஆஃப் கார்பன் இன் ஹைட்ரோ கார்பன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.398 grams. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கால்குலேட் பண்ணால் சிம்பிள். Percentage of carbon is equals to mass of carbon divided by mass of compound into 100. So நமக்கு தெரியும் mass of carbon என்ன? 0.398. mass of compound என்ன? mass of carbon is 0.398. mass of compound is அண்ணா 0.5 grams கொடுத்துட்டாங்க. Okay, so this is 0.5 grams. You multiply it with 100. So what will be the answer? Let me do it quickly. 0.398 divided by 0.5 into 100. Approx 79.6% worth. Okay, so this is equals to 79.6%. If they want you to give it a nearest integer, okay, என்ன கேட்டிருக்காங்க? The percentage of compound is 79.6. Okay, நியரஸ்ட் ஆக்சுவலி இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூஸும் அலௌடுன்னு நினைக்கிறேன். நியரஸ்ட் இன்டீஜரில் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா 79.6 எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? 18 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஓகேவா, ஏன்னா 6 வந்து கிரேட்டர் தென் 5. ஓகே, ஃபிசிக்ஸில் ரவுண்டிங் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் வாஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் இயர் 2025. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். அந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன்லேருந்து இது வரைக்கும் 25ல் மட்டும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் இஸ் திஸ், அனதர் ஒன் இஸ் திஸ், அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் திஸ். ஓகே, அண்ட் இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. நான் எத்தனை கொஷின்னா ஆல்மோஸ்ட் 4 to 5 கொஷின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட்லேருந்து மட்டும். ஓகே, சி இங்கே சிம்பிள். 0.01 mole ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட், 0.01 mole. ஓகே, அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸ் இருக்கான். அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஹைட்ரஜனா. ஓகே, அந்த எக்ஸில் 10% ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கான். ஓகே, நவ் ஆன் கம்ப்ளீட் கம்பஷன் the produced product is 0.9 gram H2O. Now the molar mass of X is. Question வந்து ஒரு லைன் தான், பட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு மோல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சி ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை டீகம்போஸ் பண்ணுறாங்க. சரியா, ஆர்கானிக் காம்பவுண்ட்னாலே ஜென்ரலாகவே ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். சரியா, ஈவன் தோ வி ஹாவ் சம் மோர் திங், பட் ஜென்ரலி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டீகம்போஸ் பண்ணும்போது இதுதான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். அதாவது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க கார்பன் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க ஹைட்ரஜன் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் மாலிகுலாக மாறிடும். சரியா, ஓகேண்ணா.
ஸோ ஐ கேன் சே நமக்கு இப்போ என்ன தேவை, மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸ் தேவை. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து வாட்டர் பற்றி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை சொல்லலாம், அதாவது மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் organic compound is equals to in organic compound is equals to mass of hydrogen in water. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இது எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேண்ணா. அதாவது நமக்கு தெரியும் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க எல்லா ஹைட்ரஜனும் கம்ப்ளீட் கம்பஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாட்டராக மாறிடும். ஸோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் யுவர் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, நவ் இஃப் இட்ஸ் கிளியர் தென் லெட்ஸ் டூ த கேல்குலேஷன். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ணா? 0.01 mole of X undergoes combustion to give 0.9 grams of H2O. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல I can write mass of hydrogen in 0.01 mole of X is simply equals to mass of hydrogen in 0.9 grams of water. சரியா? Okay na. Now let's find how much hydrogen is present in 0.9 grams of water. This is pretty simple. Okay, see we know 1 mole waterல எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? ஆனால் 1 mole waterல 2 moles of H ions இருக்கு. 2 moles ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. நவ் 1 mole வாட்டர்னா how much mass? அண்ணா 18 grams mass. 18 grams H2O corresponds to 2 moles Hனா நமக்கு தெரியும் 1 mole of hydrogen அப்படின்னா atomic mass is 1, so 1 gram. 2 moles அப்படின்னா 2 into 1 2 grams டா. 2 molesனா 2 grams of hydrogen. ஓகே, சரி ஓகேண்ணா. ஸோ இதிலிருந்து என்னால் சிம்பிளாக ஒரு ரிலேஷன் எழுத முடியும். தட் இஸ் 1 gram H2Oல எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கான்? 2 divided by 18 gram ஹைட்ரஜன் இருக்கான். நமக்கு எவ்வளோ தேவை? 0.9 gram H2Oல எவ்வளோ தேவை? ஸோ ஐ கேன் ரைட் 0.9 grams H2Oல 0.9 into 2 divided by 18 grams ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ண என்ன வருது? ஆனால் this is 1 times, this is 9 times. ஓகே, so this is 1 times, this is 10 times. So 1 by 10 0.1 வரும்டா ஃபைனலாக கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1 வரும். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 0.9 grams வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கான்? 0.1 gram ஹைட்ரஜன் இருக்கான். 0.1 gram ஹைட்ரஜன் இருக்கான். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, நவ் இப்போ தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக இதுக்கு முன்னாடி கொஷனில் போட்ட மாதிரி ஓகே த டோட்டல் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.1 போட்டுருவீங்க. அங்கே தான் தப்பு. ஓகே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 0.9 grams H2O எதுலேருந்து வந்துச்சு? அண்ணா 0.01 mole ஆஃப் எக்ஸை கம்பஸ் பண்ணதுனால தான் இது வந்துச்சு. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 0.01 mole ஆஃப் எக்ஸை கம்பஷன் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 0.9 gram H2O கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 0.1 gram, which is I can write this 0.01 mole ஆஃப் எக்ஸில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கான்? 0.1 gram ஹைட்ரஜன் இருக்கான். அப்போ 1 mole ஆஃப் எக்ஸில் அண்ணா 1 mole ஆஃப் எக்ஸில் we will have 0.1 divided by 0.01 grams hydrogen, grams hydrogen, which will be Anna, this is we know 1 times, this is 1 times and this is 10 times. Okay, so 10 gram of hydrogens irukanda. Okay, 0.01 1 times னு எடுத்தீங்கன்னா அதோட 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0.1 வரும். சரியா? ஓகேண்ணா.
now 1 mole of xல எவ்வளோ grams of hydrogen இருக்கு 10 grams of hydrogen இருக்கு சரியா ஓகேண்ணா hope this is clear this is very important okay now questionல நம்மள்ட்ட இன்னொரு டீடைல் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் x 10% ஹைட்ரஜன் வச்சிருக்கான் ஆர்கானிக் காம்பவுண்ட் x கிட்ட எவ்வளவு % ஹைட்ரஜன் இருக்கான் 10% ஹைட்ரஜன் இருக்கான் ஓகே சோ what does it mean அண்ணா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் xல 10% ஹைட்ரஜன் அப்படினா I can write mass of x ல mass of x வந்து பாத்தீங்கன்னா or simply இப்படி போலாம் ஓகே இத நான் உல்டாவா சொல்லலாமா x ல 10% ஹைட்ரஜன் இருக்கு அப்படினா I can write mass of hydrogen in x is simply equals to 10% of mass of x இல்லையா ஆமாண்ணா this is obvious okay அதாவது xங்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல 10% ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்ப நான் எப்படி சொல்லலாமா அந்த காம்பவுண்ட்ல weight of hydrogen is equals to 10% of the mass of the compound ஏன்னா 10% ஹைட்ரஜன் தான இருக்கு அந்த காம்பவுண்ட்ல சோ அதனால நான் இப்படி சொல்றேன் mass of hydrogen is equals to 10% of the total mass of the compound சரியா ஓகே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு 1 மோல்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அண்ணா mass of hydrogen in 1 mole x is equals to 10% of mass of 1 mole x 1 mole x இல்லையா இப்படி எழுதலாம்ல தாராளமா எழுதலாம்னா எந்த தப்பும் இல்ல now நமக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியும் mass of hydrogen in 1 mole of x வந்து இப்போதான் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ 1 mole of x ல 10 gram ஹைட்ரஜன் இருக்கான் okay so this is 10 grams of hydrogen okay or simply 10 grams okay now 10% னா என்னன்னா 10 divided by 100 mass of 1 mole of x னா என்ன அண்ணா 1 mole ஓட மாஸ் தான் நம்ம மோலார் மாஸ்னு சொல்லுவோம் ஓகே so molar mass of x so from here see this is 1 times this is 10 times I can write the molar mass of x is equals to 10 into 10 100 gram per mole molar mass நாலே gram per mole ல தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணனும் சரியா I hope this is clear so இந்த question கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும் பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு simplified versionல அந்த क्वेश्चனை சொல்லிருக்கேன் so I hope you guys are able to understand this right so நான் என்ன பண்ணனும்ங்கறத திரும்பி ஒரு ஓவர்வியூவா சொல்றேன் அதாவது நமக்கு தெரியும் ஆர்கானிக் காம்பவுண்ட கம்பஷன் பண்ணோம்னா அதுல இருக்க எல்லா கார்பனும் கார்பன் டை ஆக்சைடா மாறிடும் எல்லா ஹைட்ரஜனும் வாட்டரா மாறிடும் ஓகே நம்மள்ட்ட என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.01 mole of some organic compound டீகம்போஸ் பண்றப்ப நமக்கு 0.9 gram H2O கிடைச்சிருக்கான் ஓகே அப்பனா ஒரு ரிலேஷன் எழுதுறேன் mass of hydrogen in this much 0.01 mole of x is simply equals to mass of hydrogen in 0.9 gram H2O இப்போ இத கண்டுபிடிக்கிறேன் 0.9 gram H2O ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் it turns out 0.9 gram H2O ல 0.1 gram ஹைட்ரஜன் இருக்கு but this amount of hydrogen is present in 0.01 mole of organic compound இல்லையா ஆமாண்ணா ஏன்னா இவ்ளோ ஆர்கானிக் காம்பவுண்ட கம்பஷன் பண்ணப்ப தான் இவ்ளோ வாட்டர் வந்துச்சு இவ்ளோ வாட்டர்ல தான் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு 0.1 gram ஹைட்ரஜன் இருக்கு சோ நான் சிம்பிளி சொல்லலாம் 0.01 mole of organic compoundல 0.1 gram ஹைட்ரஜன் இருக்குன்னு அப்ப என்னோட क्वेश्चन அடுத்து இதான் வருது ஓகே அப்ப 1 mole of x ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கும் சிம்பிளிஃபை பண்ணா 1 mole of x ல 10 gram ஹைட்ரஜன் இருக்குன்னு வந்துருது ஓகேவா ஓகே இத கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு அப்புறம் நான் மாலிகுலர் மாஸ்க்கு போறேன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இந்த காம்பவுண்ட் x ல வந்துட்டு 10% ஹைட்ரஜன் தான் இருக்கான் அப்ப நான் அப்படி எழுதுறேன் mass of hydrogen in 1 mole of x is simply equals to 10% of mass of 1 mole of x கரெக்ட் இல்ல கொஞ்சம் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா புரியும் ஓகே நான் எதுவும் தப்பாலாம் எழுதல கரெக்ட்டா எழுதிருக்காங்க கொடுத்திருக்காது ஓகே சரி now நமக்கு தெரியும் mass of hydrogen in 1 mole of x வந்து 10 grams now 10% of mass of 1 mole of x னா என்ன அண்ணா 10% னா 10 by 100
mass of 1 mole of a compound is equals to the molecular mass. So sorry, molar mass. So simplify பண்ணோம் அப்படின்னா molar mass of X is equals to 100 gram per mole வந்துருச்சு. So the answer to this particular question is simply 100 100 gram per mole தான் அவங்க mole inverse எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதா? This is a superb question. Okay. Now let's go to one more question. Actually two more question are there in your 2025. நம்பவே மாட்டீங்க, நான் சொன்னேன்ல எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். இதுவும் 2025 தான், அடுத்து இருக்கிறதும் 24ல் வந்திருக்கு. ஓகே, இன்னொரு 25 கொஷின் இருந்துச்சு. ஓகே, நம்ம 3 கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். 1 2 3 சால்வ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த 4th கொஷின். ஓகே சரி. ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டே இந்த கொஷின் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்கடா. சேம் பேட்டர்ன். An organic compound, it weighs 500 milligram, produces 220 milligram of carbon dioxide. The percentage composition of carbon in the compound is, okay, it's simple. So நான் இந்த இடத்துல எழுதி கூட கொடுத்துட்றேன். mass of carbon in compound is simply equals to mass of carbon in carbon dioxide. Mass of carbon in carbon dioxide. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா டேரெக்டாக முடிச்சிடலாம் அந்த கொஷினை. ஓகே, திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க். அண்ட் NEET 2024 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 0.3 கிராம் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் இட் கேவ் 0.2. சேம் டெம்ப்ளேட்டு, ஒரே டெம்ப்ளேட்டை தான் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க வருஷ கணக்காக. ஓகே, ஸோ இது உங்களால் போட முடிஞ்சுன்னா ஹூ நோஸ் 2026ல் சேம் எக்ஸாக்ட் மாடலில் நம்பர்ஸ் மட்டும் மாற்றி ஒரு கொஷின் வரலாம். அண்ட் யூ ஹேவ் டு ரிப்போர்ட் த ஆன்சர்ஸ். ஓகே, அண்ட் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் டக்குன்னு கீழே பார்த்தே ஆன்சர் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் இருக்கும் பிடிஎஃப்ல. பட் யூ ஷுட் நாட் டூ இட். ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு தென் ஆன்சர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? I hope this is clear. Super. Next question is asked in 2023. This is also same type of question. Okay, you guys can take this one as your homework. Okay va? சரி, இப்போ இந்த percentage compositionல இருந்து 2026ல என்ன மாதிரி question expect பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can expect this one question. Okay, இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ்ல கேட்ட question. ஸோ இந்த மாதிரி question வந்து you can expect. ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட், நம்ம பாடியில் இருக்க ஒரு வைட்டல் ப்ரோட்டீன். சரியா? ஓகே, ஸோ எனக்கு பயாலஜி தெரியாது, if I'm wrong forgive me. Now hemoglobin contains 0.34% of iron by mass. Okay va? Okay, now the number of iron atoms in 3.3 grams of hemoglobin is, see, இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கான்? ஆனால் 0.34% ஐரன் இருக்கான். சரியா? பை மாஸ். ஓகே, நவ் சிம்பிளாக காம்பவுண்டை 100 கிராம்ஸ்னு அசியூம் பண்ணுங்கள். ஓகே, அப்போ 100 கிராம்ஸ் ஹீமோகுளோபின் எடுத்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஐரன் இருக்கும்? ஆனால் 100 into 0.34. ஓகே, 0.34% ஆஃப் 100 எவ்வளோனா சிம்பிளி 3.4 கிராம்ஸ் ஐரன். ஓகே, நவ் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? 3.3 கிராம்ஸ் ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஐரன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3.3 கிராம் ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஐரன் இருக்குன்னு கண்டுபிடிப்போம், மாஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் ஆட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் யூ கேன் ரைட் 1 gram of your hemoglobin contains 3.4 divided by 100 இல்லையா? அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 3.4 divided by 100 grams Fe. Now what about 3.3 grams of hemoglobin? ஆனால் அப்போ 3.3 grams of hemoglobinல வந்து பார்த்தீங்கன்னா we will have 3.3 into 3.4 divided by 100 grams of iron. சரியா? This is a little bit calculation. Let's do it. 3.3 times 3.4 we will get 11.22 divided by 100 பண்ணோம்னா 0.1122. okay, this is equals to 0.1122 grams of Fe. அதாவது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 3.3 கிராம்ஸ் ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஐரன் இருக்கான்? ஸ்டோஷியோமெட்ரி வருமா? 3.3 கிராம்ஸ் ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஐரன் இருக்கான்? ஆனால் இப்போ தான் பார்த்தோம் 0.1122
1122 grams iron இருக்கான். Okay, now we have to find number of atoms. So atoms கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அண்ணா atoms கண்டுபிடிக்கணும்னா first moles கண்டுபிடிக்கணும். Okay, now we know the mass divided by molecular mass is number of moles. So first moles கண்டுபிடிச்சிருவோம். Number of moles of Fe, that is equals to the given mass is 0.1122. Okay, okay now what is the molecular mass? Molecular mass or molar mass வந்து கொடுத்துட்டாங்க. atomic mass is 56 ன்னு கொடுத்துட்டாங்க. Okay, so divided with 56 எவ்வளவு வருது? அண்ணா 0.1122 56 ஆல டிவைட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். 1122 divided by 56 you will get 2 into approximate 2 into 10 power minus 3 வரும்டா. சரியா? Okay, now we know number of moles, then number of atoms is equals to number of atoms is simply equals to number of moles into Avogadro number. Okay, so number of moles enna ana 2 into 10 power minus 3 into Avogadro number enna ana 6.02 அவங்களே கொடுத்திருக்காங்களே என்ன கொடுத்திருக்காங்க take 6.022 into 10 power 23 எடுத்துக்க சொல்லிருக்காங்க 6.022 into 10 to the power 23. Simplify பண்ணா என்ன வரும் அண்ணா 2 into 6.022 we will get the number of atoms to be equals to 12.044 into 10 to the power of 20. Okay, இந்த minus 3 யும் 23 யும் cancel ஆயிடுச்சுனா 10 to the power of 20 atoms இருக்கும்டா. Let's check. 12.0 into 12.21 round off பண்ணிருக்காங்க. ஓகேவா? 12.044 round off பண்ணி 12.1 into 10 power 20. So option C is your correct answer. புரியுதா? ஏன்னா நான் ஸ்கொயர்லாம் போடுறீங்க. Okay, tick போட்ட. Okay, super da. Now let us move into the next concept which is called as stoichiometry, and trust me this is very important. அண்ணா நீங்களே சொல்லுங்க எதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லங்கறீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரியா? அதனால தான் நம்ம இவ்ளோ क्वेश्चंस பிராக்டீஸ் பண்றோம். and இந்த stoichiometry பார்ட்ல இருந்து both JEE both NEET ரெண்டுலயுமே क्वेश्चंस போட்டு கேட்டு தாக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இத இன் டெப்த் போய் படிக்க போறோம். யாருக்காவது இந்த stoichiometryல டவுட் இருக்கு அப்படினா then இதோட உங்க பிரச்சனையே முடிஞ்சிச்சு. ஏனா இன்னைக்கு உங்களுக்கு stoichiometryய ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா புரிய வைக்க போறேன். சரியா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் stoichiometry அப்படினா என்ன? Stoichiometry gives the numerical relationship between chemical quantities in a balanced chemical equation. For example, A plus 2B gives rise to AB2. Okay, this is a balanced chemical reaction. So இதுல stoichiometric coefficients னா ஒண்ணும் இல்ல. இந்த chemical species முன்னாடி வருது இல்ல 1 so 1 இந்த இடத்துல என்ன இருக்கு 2 இருக்குனா அந்த 2 okay 1 2 and then இந்த இடத்துல என்ன இருக்கு 1 இருக்கு. Okay, see இந்த 1 2 1 2 and then here this one are called as stoichiometric coefficient. Okay, stoichiometric coefficients சரியா? okay na stoichiometric coefficients and what does the stoichiometric coefficient tell to us? இந்த stoichiometric coefficient நமக்கு என்ன சொல்லுது அப்படினா simply 1 mole of A எடுத்துக்கோங்க. ஓகே, எப்போதுமே மோல்ல தான பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாண்ணா. ஸோ 1 mole A எடுத்துக்கோங்க. அதை 2 moles B யோட ரியாக்ட் பண்ணுங்க. 2 moles B யோட ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 1 mole of AB2 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குமா? ஓகே, 1 mole of AB2 அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்குமா? hope this is clear.
It's pretty simple. So stoichiometric coefficient என்ன சொல்லுது? It gives the numerical relationship between chemical quantities. Okay, அதாவது ஒரு மோல் AB2 வேணும்னா நான் எத்தனை மோல் B எடுக்கணும்? ஆனா மினிமம் 2 மோல் B எடுக்கணும். ஓகே, மினிமம் 2 மோல் B இருந்தால் தான் நமக்கு 1 மோல் AB2 வரும். ஓகேவா? ஸோ இந்த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் கொடுக்குது. ஓகே, நான் இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி நான் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை உங்களுக்கு பரோட்டாவோட ரெசிபி வச்சு சொல்லித்தரேன். ஓகே, let's learn it using the ingredients of parota. Okay, now trust me, this is not the correct ingredients for parota. இதை வச்சு பரோட்டா செஞ்சிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது. Okay, let's assume hypothetically by doing this we can create a parota. Okay, so to make 4 parotas ingredients என்னென்ன தேவைன்னா 2 cups மைதா வேணும், நமக்கு half cup of oil வேணும், 1 spoon salt வேணும் and 1 cup water வேணும். திரும்பி சொல்கிறேன், 4 பரோட்டா போடணும் அப்படின்னா 2 கப் மைதா எடுத்துக்கணும், அரை கப் ஆயில் எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கணும் அண்ட் 1 கப் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம், மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணி போட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 பரோட்டா வருமா. ஓகே, இப்போ என்னோட கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது how much மைதா இஸ் நீடட் ஃபார் 2 பரோட்டாஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே இன்க்ரீடியன்ஸ் போய் பார்ப்பீங்க. ஆனால் 4 பரோட்டா வேணும் அப்படின்னா 2 கப் மைதா யூஸ் பண்ணுறோம். சரி, நீங்கள் இதை எழுதுவீங்க. ஆனால் 4 பரோட்டாஸ் வேணும் அப்படின்னா 4 பரோட்டாஸ் வேணும் அப்படின்னா எத்தனை கப் மைதா யூஸ் பண்ணுறீங்க? 2 கப் மைதா யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது ஒரு பரோட்டாக்கு எவ்வளோ மைதா யூஸ் பண்ணுவீங்க? ஆனால் ஒரு பரோட்டாக்கு 2/4 கப் ஆஃப் மைதா யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் கப். ஒரு பரோட்டாக்கு 2/4 கப் மைதா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகேண்ணா. தென் ஃபார் 2 பரோட்டாஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபார் 2 பரோட்டாஸ் 2 into 2/4 என்ன வரும்? ஆனால் 2 பரோட்டாஸ்க்கு சிம்பிளி 1 கப் மைதா யூஸ் பண்ணால் போதுமா? சரியா? 1 கப் மைதா யூஸ் பண்ணால் போதுமா? ஓகே, இதை நான் உங்கள்கிட்ட நேராக கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க டக்குன்னு, அண்ணா 4 பரோட்டாக்கு 2 கப் மைதானா 2 பரோட்டாக்கு 1 கப் மைதா சொல்லியிருப்பீங்களா? அதை தான் நான் வந்து இப்படி ஸ்டோஷியோமெட்ரிக்கலாக ஈக்குவேஷனாக கொண்டு போகிறேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூனிட்டரி மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி கண்டுபிடிக்கிறோம்ல, 4 பரோட்டாஸ்க்கு 2 கப் மைதானா தென் 1 பரோட்டாக்கு எவ்வளோ, இதுதான் யூனிட்டரி மெத்தட்னு சொல்லுவோம். இது ஃபிசிக்ஸ்லேயே யூஸ் ஆகும், இன்டெகிரேஷன் இப்போ லெக்சர் பார்த்தவங்களுக்கு புரியும். ஓகே, அங்கே மாஸ் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட்டை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஆனால் எல் லென்த்து, ஓகே, ஒரு பெரிய ராட் இருக்குன்னா அதோட மாஸ் வந்து கேபிட்டல் எம். ஓகே, அப்போ ஒரு ஸ்மால் எலமெண்ட்டுக்கு L/M. ஓகேவா? I hope this is clear. சரியா? ஓகே, சாரி அப்படியே உல்டாவா சொல்கிறேன். L லென்த்தில் M மாஸ் இருக்குன்னா ஸ்மால் லென்த்தில் எவ்வளோ மாஸ் இருக்கும்? M/L மாஸ் இருக்கும். ஓகே, அப்போ DX லென்த்தில் M/L into DX. அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். ஓகே, யாருக்காவது இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு புரியலன்னா ப்ளீஸ் ரிவைஸ் அவர் இன்டெகிரேஷன் லெக்சர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நீட் எழுதினாலும் சரி, JEE எழுதினாலும் சரி, யூ ஹேவ் டு நோ இன்டெகிரேஷன். அண்ட் ரொம்பவே சிம்பிள் டேர்ம்ஸில் இன்டெகிரேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டன்லையும் தரேன். ஸோ யூ கேன் வாட்ச் இட். ஓகேவா? சரி, நவ் அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் 3 cups ஆஃப் மைதா ஹவு மச் பரோட்டா கேன் வி மேக்? ஓகே, இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், உடனே போயிட்டு ரெசிபியை பார்க்குறேன். 4 பரோட்டா செய்யணும்னா 2 கப் மைதா வேணும். அதான் என்னோட பேஸ். ஓகே, 4 பரோட்டா செய்யணும்னா 2 கப் மைதா வேணும். ஆர் இதை நான் எப்படி சொல்லலாம், அதாவது 2 கப் மைதாவில் எவ்வளோ பரோட்டா செய்ய முடியும்? ஆனால் 2 cups ஆஃப் மைதாவில் we can prepare 4 பரோட்டாஸ். 2 cups ஆஃப் மைதாவில் 4 பரோட்டாஸ் நம்மளால் செய்ய முடியும். ஓகே, நவ் 1 கப் ஆஃப் மைதாவில், அண்ணா 1 கப் மைதாவில் நம்மளால் 4/2 which is 2 பரோட்டா செய்ய முடியும்ண்ணா. 2 பரோட்டா செய்ய முடியும். அப்போ 3 கப் மைதாவில் எவ்வளோ செய்ய முடியும்? அண்ணா 3 கப் மைதாவில் we can make 3 into 2 which is 6 parotas. We can make 6 parotas. சரியா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர். புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. நான் ஆனால் இதுக்கும் கொஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து தான் கொஷனே வரப்போகுது. லெட்ஸ் லுக் இன் டு த கொஷின்ஸ். டேரெக்டாக கொஷின்ஸ், அவ்வளோதான். ஸ்டோஷியோமெட்ரினா இந்த யூனிட்டரி மெத்தட் தான். இதை வச்சு எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் பாருங்களேன்,
how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia. Okay, so hydrogen la ammonia produce பண்ணனும்னா we have a process called Haber's process. so அதோட equation எழுதுறேன் பாருங்களா. N2 plus H2 gives rise to NH3. NH3. Okay, so to balance this chemical equation I am seeing right hand side la இங்க வந்து ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு. so நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். so I am multiplying it with 2. okay, so இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு சைடு நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் ஆனா இந்த சைடு 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. so நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். சரியா? so N2 plus 3H2 gives rise to 2 moles of NH3. இதுதான் ரிலேஷன். and then இத தான் நம்ம Haber's process அப்படினு சொல்லுவோம். this is called as what? your Haber's process. சரியா? ஓகேனா, this is your Haber's process. okay, சரி. now நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க, how many moles of hydrogen required to produce 10 moles of ammonia. see நமக்கு தெரியும் 2 moles of ammonia produce பண்றதுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவை அண்ணா, 3 moles ஹைட்ரஜன் தேவை. அப்போ 1 mole ammonia produce பண்றதுக்கு எவ்வளவு moles ஹைட்ரஜன் தேவை அண்ணா, 3/2 moles ஹைட்ரஜன் தேவை. ஓகே ஓகேனா, then 10 moles அம்மோனியாக்கு அண்ணா 10 moles அம்மோனியாவை பொறுத்த வரைக்கும் 10 into 3/2 10 into 3/2. so this gets cancelled 5 times. நமக்கு எவ்வளவு தேவை, 15 moles hydrogen தேவை. அவ்வளவுதான், 15 moles H2 is required. அவ்வளவுதான், எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க. இது நம்ம பரோட்டா கதை தான். என்ன பரோட்டால இன்கிரிடியன்ஸ்க்கு போனோம், இங்க எது வந்து ரெசிபி ஆனா இங்க இந்த அம்மோனியாவை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனும் ஹைட்ரஜன் தான் இன்கிரிடியன்ஸ். அதை போட்டு இந்த ரெசிபியில பண்ணணும். ஓகே, ஒரு கப் நைட்ரஜனுக்கு 3 கப் ஹைட்ரஜன் ஊத்துறோம் அப்படின்னா நமக்கு 2 cups ஆஃப் பரோட்டா மாதிரி 2 cups ஆஃப் அம்மோனியா வருதான். சரியா? ஓகேடா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். okay, now let's solve one more question. okay, calculate the amount of water produced by combustion of 32 grams of methane. okay, see we know this. first methane என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. methane அப்படினா CH4. methane அப்படிங்கிறது CH4. okay, okay now I've given you guys the general relation இல்லையா, CXHY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்கு அப்படின்னா இது எப்படி வந்துட்டு கம்பஷன் அண்டர்கோ ஆகும் அண்ணா, இட் ரியாக்ட்ஸ் வித் X plus Y/4 moles of O2 to give X moles of carbon dioxide plus Y/2 moles of H2O. Y/2 moles of H2O. சரியா? okay, so first thing CH4. so the value of X is equals to 1, the value of Y is equals to 4. okay, நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு CH4 னா so substitute பண்ணி பாருங்களேன். so என்ன வரும் ஆனா அந்த இடத்துல X ஓட வேல்யூ 1, Y ஓட வேல்யூ 4. so 4/4 is 1, 1 plus 1 is 2. so 2O2 it gives rise to X ஓட வேல்யூ என்ன 1. so simply CO2 plus Y/2, Y ஓட வேல்யூ is 4. so 4/2 is 2 equals to 2 moles of H2O. okay, I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பஷன் ஈக்குவேஷன். சரியா? ஓகே, இது இருந்துச்சுன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் தைரியமாக எழுதலாம் பயப்படாமல். ஓகே, ஆரல்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும், உள்ள வேல்யூவை போட்டால் போதும். சரி, இப்போ இந்த ரெசிபியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அண்ணா, இந்த ரெசிபியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1 mole மீத்தேன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் 1 moles வாட்டர் கம்பஷன் ஆகுதுன்னா நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வருது, 2 moles ஆஃப் வாட்டர் வருது. 1 mole மீத்தேன் கம்பஷன் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வருது ஆனால் 2 moles ஆஃப் வாட்டர் வருது. 2 moles ஆஃப் வாட்டர் வருது. சரியா? ஓகே, now what about 32 grams of methane? simple. first 1 mole methane எவ்வளோடா ஆனால் அதோட மோலார் மாஸ் எங்களுக்கு தெரியாதே, கால்குலேட் பண்ணிடுவோம். மோலார் மாஸ் ஆஃப் CH4 எவ்வளோ தெரியுமா,
கார்பனோட மோலார் மாஸ் கார்பனோட மோலார் மாஸ் எவ்வளோ 12 ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 1ன்னு தெரியும். ஸோ 4 × 1 எவ்வளோ வருது? ஆனால் 16 கிராம் பர் மோல் வருது. ஓகே, ஸோ 1 மோல் அப்படின்னா 16 கிராம் CH4. எவ்வளோ வாட்டர் வருது? ஆனால் நமக்கு வந்து we know 1 மோல் வாட்டர்னா 18 கிராம், 2 மோல் வாட்டர் அப்படின்னா 36 கிராம்ஸ். ஓகே, ஸோ 36 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர். நவ் இதிலிருந்து இப்போ நான் என்ன எழுதுறேன்? 1 கிராம் மீத்தேன் கம்பஸ்ட் ஆனால் எவ்வளோ கிராம் வாட்டர் வரும்னு எழுத போகிறேன். ஸோ 1 gram methane undergo combustion to give 36 divided by 16 gram of water. Okay na? Now இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ 32 கிராம் ஆஃப் மீத்தேன் என்ன? ஆனால் ரெண்டு சைடு 32 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு சைடு 32 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா we will get 32 gram of methane gives rise to 32 into 36 divided by 16. Okay, grams H2O. So cancel பண்ணா என்ன வரும்? ஆனால் 16 1 times, 32 2 times. So 36 into 2 will be 72 grams. So this is equals to 72 grams of H2O. Okay, I hope this is clear. So அப்போ 32 gram methane combustion undergo ஆச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும்? ஆனால் 72 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் இல்லையா? ஆமாண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, சூப்பர்டா. ஸோ எதுவும் ஆப்ஷன் இருக்கா? இல்லை, யூ கேன் ஜஸ்ட் ரைட் த ஆன்சர் அவுட். நவ் நெக்ஸ்ட் கொஷின். போதும் சொல்கிற அளவு கொஷின் இருக்குது, கவலைப்படாதீங்க. How much volume of carbon dioxide is produced when 50 grams of calcium carbonate is heated completely under standard condition? Okay, standard condition கொடுத்துட்டாங்க, யூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் எழுதுவோம். கால்சியம் கார்பனேட்னா CaCO3 டா, CaCO3. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆனால் 1 மோல் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வருதா? 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வருதாண்ணா? ஓகே, நவ் I'm not interested in moles. இந்த இடத்துல மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோல்ஸை மாஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்? அண்ணா இட்ஸ் வெரி சிம்பிள். சி, கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20 அண்ட் யோர் மோலார் மாஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு, சாரி கட் ஆயிடுச்சு. ஸோ கால்சியமோட அட்டாமிக் மாஸ் வந்துட்டு 20. ஸோ மோலார் மாஸ் வில் பி 40 ஆர் த மாஸ் நம்பர் இஸ் 40. சரியா? கொடுத்துருவாங்க கொஷனில், இங்கே கொடுக்கல. பட் ஆக்சுவல் JEE மெயின்ஸ் எழுத போகிறப்ப, நீட் எழுத போகிறப்ப அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, ஸோ 40 ப்ளஸ் கார்பனோடது 12 நமக்கு தெரியும், ஆக்சிஜனோடது 16. ஸோ 3 × 16 ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் 48 ப்ளஸ் 12 60. 60 ப்ளஸ் 40 is 100. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் 100 கிராம் பர் மோல். சரியா? சரி, ஓகேண்ணா. I hope this is clear. Okay, then I can substitute it over here. 1 mole calcium carbonate என்ன? ஆனால் 1 mole அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 100 கிராம்ஸ், கிராம் பர் மோல்னு எழுதலாம், ஒரு 100 கிராம்ஸ்னு எழுதலாம். 100 moles calcium carbonate gives rise to, நமக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மோலார் மாஸ் என்ன? ஆனால் 44 வரும், கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ எனக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? 50 கிராம் கால்சியம் கார்பனேட் பேர்ன் பண்ணால் எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வரும்னு கேட்குறாங்க. ஓகே, வி வில் டூ. ஸோ 50 கிராம்ஸ் அப்படின்னா என்ன? ஆனால் சிம்பிளி யூனிட்டரி மெத்தட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 50 கிராம் கால்சியம் கார்பனேட் மீன்ஸ் 44 டிவைடட் பை 100. 44 டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த 100 இங்கே வந்துடும். இன்டூ 50. இன்டூ 50. ஸோ என்ன ஆகும்? அண்ணா 50 is 1 times, 100 is 2 times. So 44 by 2, 22 grams of carbon dioxide. We get 22 grams of carbon dioxide. சரியா? I hope this is clear. Super.
Now the next question is how much volume எப்படினா கண்டுபிடிக்கிறது. See, we know this. 1 mole, 1 mole of anything, okay, anything. So carbon dioxide occupies at standard temperature and pressure. சரியா, standard temperature and pressure னா 1 bar. 1 bar னா என்ன? அதிகம். bar னா கொஞ்சம் அதிகம். 22.7 liters. இல்லையா சொன்னேன்ல? Go back to our previous concepts. ஓகேவா, முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். This is 22.7 liters அப்படின்னு. சரியா, ஓகேனா? மோலார் வால்யூம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 mole of CO2 அப்படின்னா அண்ணா 44 grams of CO2 corresponds to 22.7 liter volumes. Now I want to find out 22 grams of CO2 எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ 22 grams of CO2 is simply equals to 22.7 divided by this 44. இந்த 44 கீழே வந்துடும். ஓகேவா, 44 into இந்த 22 ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அண்ணா? இது 1 times, இது 2 times. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா we will get 22.7 by 2. ஸோ அப்ராக்ஸ் எவ்வளோ வரும் அண்ணா? 11.35 வரும் இல்லையா? ஸோ 11.35 லிட்டர்ஸ். அதாவது இந்த 11.35 லிட்டர்ஸுங்கிறது என்னது? நம்ம 50 grams of calcium carbonate burn பண்ணால் 50 grams of calcium carbonate burn பண்ணால் நமக்கு 11.35 liters of கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எவால்வ் ஆகுதான். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேடா, I hope this is clear. Super. Now let us then proceed to the next question. I would like to give the next question as your homework. Okay. How much volume of chlorine is required to form 11.2 liters of hydrochloric acid? Okay va, see this is also very important. See, okay, இந்த question நான் போட்டுறேன். அடுத்த question expected question ஒன்று homework-ஆ தரேன். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி பரோட்டா பற்றி எது கேட்டாலும் ரெசிபியை போய் தேடுறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செய்கிற ரெசிபி எழுதுங்க. ரெசிபி என்ன அண்ணா? H2 plus Cl2 gives rise to 2HCl இல்லையா? ஆமாண்ணா, ஏன்னா H plus Cl எழுதலாமே. ஓகே, உங்கள் இஷ்டம், தாராளமாக எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. H plus Cl gives rise to HCl கூட எழுதிக்கோங்க. பட் நேச்சுரலாக ஹைட்ரஜன் வந்து H2 தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதனால தான் H2ன்னு போட்டேன். போட்டிங்கன்னா ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து ரெசிபி எழுதியாச்சு. நான் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11.2 liters ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் குளோரின் வேணும்னு கேட்டிருக்காங்க. அட் 1 atm ப்ரெஷர். ப்ரெஷரை பாருங்கள், ஏடிஎம்னு கொடுத்துட்டாங்க. ஏடிஎம்னா கம்மி, 22.4 liters. சரியா, ஓகே. நவ் இட்ஸ் சிம்பிள். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்ன அண்ணா? இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 1 mole ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வேணும் அப்படின்னா எனக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் குளோரின் தேவை? 1 mole குளோரின் தேவைண்ணா. ஓகே, நவ் 1 mole ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அட் 273 அண்ட் 1 atm ப்ரெஷர் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணோம் அண்ணா? சிம்பிளி 22.4 liter வால்யூம் ஆக்குபை பண்ணணும்ண்ணா. 22.4 liters ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, நவ் அதே மாதிரி தான் 1 mole of anything at this temperature and pressure occupies 22.4 liters. சரியா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 22.4 liters குளோரின். ஓகே ஓகேண்ணா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா? 1 liter ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 22.4 கேன்சல் ஆயிடுச்சு. 1 liter ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 liter குளோரின் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுமா இல்லையா? 11.2 liters 11.2 liters ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தென் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் நம்ம யூஸ் பண்ணணும் அண்ணா? 11.2 liters குளோரின் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கொஷின். ஓகே, ஸோ எப்போதுமே வால்யூமு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மாஸ் எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு ரெசிபி மோல்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. மோல்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒய் மேப் வழியாக எதுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, இஃப் யூ கைஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் ஒய் மேப், ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெக்சர்லேயே ஒய் மேப் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஓகே, ஏன்னா திடீர்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ஜம்ப் பண்ணி வருவாங்க, அவங்களுக்காக. சரி, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் 2026. திஸ் இஸ் அ வெரி குட் கொஷின். யூ கேன் டேக் திஸ் ஒன் அவுட் ஆஸ் யோர் ஹோம்ஒர்க். சரியா? ஓகே,
Now next limiting reagent. See, stoichiometry வர questions எல்லாமே இந்த limiting reagent இல்லாம வராதுடா. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. stoichiometryனாலே இந்த limiting reagent கூடவே வந்துரும். ஓகே? அது என்னன்னா limiting reagent? நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த limiting reagent புரியவே புரியாது. I am going to explain it very simply. சரியா? ரொம்ப simple terms இந்த limiting reagent explain பண்றேன். ஓகே? Let's assume we have a cycle factory. We have a cycle factory. ஓகேவா? cycle factory வச்சு explain பண்றேன். ஓகே. ஸோ இந்த சைக்கிள் ஃபேக்ட்ரியில் நிறைய யூனிட் இருக்குது. ஓகே, யூனிட் 1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா let's say there are 3 units. Unit 1 and then Unit 2, Unit 2 and Unit 3. சரியா? ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி 3 யூனிட்ஸ் இருக்குடா. சரியா? Now first unit என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிளோட you can say handle வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, they prepare the handle. They manufacture the handle. And unit 2 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they manufacture the body of the cycle. ஓகே, நடுவில் அந்த rigid structure இருக்கும்ல அதை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. And unit 3 வந்து they manufacture tires. They manufacture tires. ஓகேவா? ஓகே. Now it's a யூஷுவல் மண்டே அண்ட் காலையில் கரெக்டாக 10 o'clock இந்த யூனிட் 1 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஹேண்டில்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்களாம். 200 ஹேண்டில்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. 200 ஹேண்டில்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நவ் யூனிட் 2 வந்து கொஞ்சம் ஏன்னா பாடிங்கிறது பெருசு இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்லோவாக ஒர்க் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாடிஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 50 பாடிஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் 100 டயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். சம் 100 டயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஓகே, நவ் யூ சி ஒரு சைக்கிளுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அண்ணா? என்னன்னா கேட்குறீங்க? சரி, இது இந்த பேஸ் பண்ணி சொல்லுங்கள். ஒரு சைக்கிள் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன வேணும் அண்ணா? ஒரு சைக்கிளுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேண்டிலாவது இருந்தே ஆகணும். ஹேண்டில் இல்லாமல் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ 1 ஹேண்டில் ப்ளஸ் one body plus 2 tires. ஒரு டயரை வச்சு சைக்கிள் ஓட முடியாது, 2 டயர் வேணும். சரியா? 2 tires will give you a complete cycle. Okay, complete cycle will give you a complete cycle. One perfect cycle வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ நீங்கள் பாட்டுக்க இதுலேருந்து நமக்கு இப்போ என்ன ரிலேஷன் தெரியுது ஆனால் 1 ஹேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் 1 சைக்கிள் ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் 1 ஹேண்டில் இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போது இன்னைக்கு வந்து 200 ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, 200 ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, அப்போது நீங்கள் பாட்டுக்க நம்பர் ஆஃப் சைக்கிள் ப்ரிப்பேர்ட் இஸ் 200ன்னு சொல்லிட்டீங்கன்னா தென் யூ ஆர் ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்மள்ட்ட 200 ஹேண்டில்ஸ் இருக்குது, பட் எத்தனை பாடி இருக்குது? 50 பாடி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 50 பாடி இதுதான் மினிமமாக இருக்குது. ஓகேவா? இதுதான் மினிமமாக இருக்குது. ஸோ இது மினிமமாக இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எவ்வளோங்கிறத இந்த பாடி தான் இந்த பாடி தான் வந்துட்டு என்ன பண்ண போகுது? டிட்டர்மின் பண்ண போகுது. ஸோ இந்த கேஸில் இதுதான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்னா நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குல்ல, அது யார் மேலே டிபெண்ட் ஆகுது? ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் யாரில் டிபெண்ட் ஆகுது? ஆனால் ஹேண்டில்ஸில் டிபெண்ட் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, பாடியில் டிபெண்ட் ஆகுதா டயரில் டிபெண்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா பாடியில் தான் டிபெண்ட் ஆகுது. சரியா? ஓகேண்ணா. ஏன்னா 50 பாடி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ஹேண்டில் இருந்தாலும் சரி, எவ்வளோ டயர் இருந்தாலும் சரி, நம்மளால் 50 சைக்கிள் தான் செய்ய முடியும். இன்ஃபேக்ட் 100 டயர்ஸ் இருக்குது, 50 பாடிக்கு 2 டயர்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 50 சைக்கிள்ஸ் தான் செய்ய முடியும். சரியா? ஓகே, ஸோ 200 ஹேண்டில்ஸ் இருக்குது, 200 சைக்கிள்னு போட முடியாது. ஏன்னா we have only 50 bodies. So max to max. So maximum how much cycles is possible? Maximum 50 into 150 cycles is possible. சரியா? So what is the limiting reagent? இந்த இடத்துல limiting reagent அப்படிங்கிறது limiting
ரியேஜென்ட் அப்படிங்கிறது நம்மளோட சைக்கிளோட பாடிடா. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே ஓகேண்ணா. சரி, ஒருவேளை இப்படி இருக்குன்னா, அதாவது நம்மள்கிட்ட லெட்ஸ் சே சம் 200 பாடிஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 200 ஹேண்டில்ஸ் இருக்கு. 200 ஹேண்டில்ஸ் இருக்கு ப்ளஸ் 200 பாடிஸும் இருக்கு. பட் நம்மள்கிட்ட வெறும் 50 டயர்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் யாரில் டிபெண்ட் ஆகும், யாரை பொறுத்து மாறும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டயர்ஸை பொறுத்து தான் நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 50 டயர்ஸ் தான் இருக்குது. அப்போ எத்தனை சைக்கிள் பண்ண முடியும்? ஆனால் we need 2 tires for 1 cycle. 2 tires for 1 cycle. So 50 டயர்ஸில் நம்மளால் எத்தனை சைக்கிள் செய்ய முடியும்? ஆனால் 50 டயர்ஸில் வந்துட்டு நம்மளால் 25 சைக்கிள் செய்ய முடியும். 50 டயர்ஸை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? 25 சைக்கிள் செய்ய முடியும். ஓகே, என்னதான் உங்கள்கிட்ட 200 ஹேண்டில்ஸ் இருந்தாலும் 200 பாடிஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சைக்கிள் என்ன வருது? ஆனால் நம்மளோட டயர்ஸில் தான் டிபெண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் யோர் சைக்கிள்ங்கிற நம்மளோட டயர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணுது. ஓகே, டயர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் சைக்கிள் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் ஓகே. நவ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் எப்படின்னா இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சும்மா நம்மளால் 50 டயர்ஸ் 100 டயர்ஸ் இந்த மாதிரி பிரித்து பேச முடியாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ரியாக்ஷன்ஸ்லாம். அதுக்காக ஜென்ரலாக உங்களுக்கு நான் ஒரு 2 ஸ்டெப் கொடுக்குறேன். சரியா? 2 ஸ்டெப் கொடுக்குறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கொஷினாக இருந்தாலும் லிமிட்டிங் ரியேஜென்ட் வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்படி என்னென்ன ஸ்டெப்பு காட்டுறேன் பாருங்களேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் திஸ் ரியாக்ஷன் AP ப்ளஸ் BQன்னு. ஓகேவா? A இன்ட்டு P ப்ளஸ் B இன்ட்டு Qன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டும் ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? சம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது RSன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நமக்கு இதில் எது லிமிட்டிங் ரியேஜென்ட், அதாவது P கம்மியாக இருக்கா இல்லை Q கம்மியாக இருக்கா, யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் ப்ராடக்ட் ஃபார்மேஷனை டிபெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ ஸ்டெப் 1 வந்து என்னென்னா ஃபைண்ட் மோல்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பீஷீஸ். அதாவது ஆல் ஸ்பீஷீஸுங்கிறத விட ஆல் ரியாக்டன்ஸ்னு எழுதிக்கோங்க. ரியாக்டன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிங்க. கொஷினில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல ரியாக்டன்ஸ் யார்? P அண்ட் Q தான் ரியாக்டன்ஸ். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். Pயோட மோல்ஸையும் Qயோட மோல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிவைட் மோல்ஸ் வித் தேர் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த P இருக்குல்ல, இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸை NPன்னு வச்சுக்கிட்டேன்னா அதை நான் என்ன பண்ணணுமா? ஐ ஹாவ் டு டிவைட் இட் வித் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் A. ஓகே, நவ் அதே மாதிரி இந்த Qவோட மோல்ஸை NQன்னு வச்சுக்கிட்டேன்னா ஐ ஹாவ் டு டிவைட் இட் வித் த ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் B. ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னா என்ன? ஆனால் இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் அந்த ஸ்பீஷீஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் P-யை ஏவால் டிவைட் பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Q-வை B-ஆல் டிவைட் பண்ணோம். இப்படி டிவைட் பண்ணதுக்கப்புறம் எந்த வேல்யூ ஸ்மாலாக இருக்கோ, ஒருவேளை NP/A ஸ்மாலாக இருந்துச்சுன்னா தென் P இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஆர் ஒருவேளை NQ/B ஸ்மாலாக இருந்துச்சுன்னா தென் Q இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். then Q is the limiting reagent. புரிஞ்சுதா? சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதை எக்ஸாம்பிள்ஸ் வச்சு புரிஞ்சுக்குவோம். ஓகே, let's solve one question. This is your question. Okay, the balanced equation for a reaction is given below. This is the reaction கொடுத்திருக்காங்க, எழுதிட்டோம். And it is given to us that 8 moles of X react with 15 moles of Y. சரியா? ஓகே, 8 moles number of moles of X is equals to 8 and number of moles of Y வந்துட்டு எவ்வளோமா? 15. சரியா? ஓகே, now let's find the limiting reagent. first question என்ன கேட்டிருக்காங்க? limiting reagent கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேண்ணா. now what is the limiting reagent? அண்ணா என்ன பண்ணணும்னா number of moles இருக்குல்ல, அதை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணுங்க. see 8 divided by 2 என்ன வருது? அண்ணா 4 வருது. ஓகே, இந்த இடத்துல 15 divided by 3 நமக்கு என்ன வருது? 5 வருது. ஓகே, ஸோ 4 சின்னதா 5 சின்னதா? ஆனால் 4 தான் சின்னது, which means this is smaller. ஓகேவா? this is the smallest value, hence I can say இது வந்து என்னால் என்ன சொல்ல முடியும்? ஆனால்
the X is the limiting reagent. X is limiting reagent, LR எழுதுறேன் சரியா? ஓகே. அப்போ எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுங்கிறது எக்ஸ்ல தான் டிபெண்ட் ஆகும் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட்? எக்ஸ் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்ப்போமா? ஓகே சி ஓகே. ஸோ நமக்கு தெரியும் 2 moles ஆஃப் எக்ஸ் சேர்ந்தா 2 moles ஆஃப் எக்ஸ் சேர்ந்தா 4L வரும் அண்ட் தென் 1 mole ஆஃப் எம் வரும் இல்லையா? ஆனால் ஏன்னா ஒய்யை விட்டுட்டீங்க? ஏன்னா ஒய் எக்ஸஸாக இருக்குது, அது பிரச்சனையே இல்லை. யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஐ மீன் டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சைக்கிள் எக்ஸாம்பிளில் பாருங்களேன். இந்த இடத்துல டயர் தான் கம்மியாக இருந்துச்சு. ஓகே, டயர் தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைனல் சைக்கிள்ஸ் எதில் டிபெண்ட் ஆகுது? ஆனால் 2 டயர்ஸில் 1 சைக்கிள்னா 50 டயரில் 25 சைக்கிள், அவ்வளோதான். எவ்வளோ ஹேண்டில் இருந்தாலும் ஓகே, எவ்வளோ பாடிஸ் இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்துல எக்ஸ் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்ங்கிறதுனால ஒய்யை நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. நம்ம என்ன சொல்லலாம்? ஆனால் நமக்கு தெரியும் 2 moles ஆஃப் எக்ஸ் இருந்தால் நமக்கு 4 moles ஆஃப் எல் வரும் அண்ட் 1 mole ஆஃப் எம் வரும். ஓகே, நான் நம்மள்ட்ட எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது? ஆனால் நம்மள்ட்ட 8 moles ஆஃப் எக்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8. ஸோ என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் சிம்பிளி இந்த இடத்துல 2 இருக்கா, 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 ஆயிரும். ஸோ 8 moles ஆஃப் எக்ஸ் வில் ஹாவ் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 16 moles ஆஃப் எல். தென் ஆனால் 4 2s are 8. ஸோ எல்லாத்தையும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 4 moles ஆஃப் எம். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆனால் அந்த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஆர் the products formed are simply first is 16 moles of L, 16 moles of L plus 4 moles of M, 4 moles of M. Okay va? புரிஞ்சுதா? I hope this is clear. Okay, super da. Now then let's answer the final question. Final question. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, calculate the amount of excess reactant left at the end of the reaction. Okay, see it's very simple. நம்மள்ட்ட எவ்வளோ எக்ஸ் இருக்குது? ஆனால் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 moles இருக்குது. ஓகே, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 15 moles இருக்குது. ஓகேவா? ஓகே, நான் நமக்கு தெரியும் 2 moles ஆஃப் எக்ஸ் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஒய் கன்சியூம் ஆகும்? ஆனால் 2 moles ஆஃப் எக்ஸ் ரியாக்ட் ஆகணும்னா 3 moles ஆஃப் ஒய் கன்சியூம் ஆகும் இல்லையா? 3 moles ஆஃப் ஒய் கன்சியூம். ஓகே, அப்போது 8 moles ஆஃப் எக்ஸ் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா, ஆனால் 2க்கு 3யா? ஸோ 1 mole ஆஃப் எக்ஸுக்கு 3/2. அப்போ 8 mole ஆஃப் எக்ஸுக்கு 3/2 இன்டூ 8. ஸோ என்ன ஆகும்? ஆனால் 3 4s are 12. ஓகே, சிம்பிளி இது எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். யூனிட்டரி மெத்தட் தான் போட்டிருக்கேன். 2 moles ஆஃப் எக்ஸ் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா 3 moles ஆஃப் ஒய் காலி ஆகும். அப்போ 8 mole ஆஃப் எக்ஸுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிளி யூனிட்டரி மெத்தட் போடுங்க. 2 moles ஆஃப் எக்ஸுக்கு 3 moles ஆஃப் ஒய்னா 1 mole ஆஃப் எக்ஸுக்கு எவ்வளோ? 3/2y. 3/2y. ஸோ 8 mole ஆஃப் எக்ஸுக்கு 3/2 இன்டூ 8. ஓகேவா? ஸோ என்ன வரும்? 12 moles ஆஃப் ஒய் இஸ் கன்சியூம். 12y இஸ் கன்சியூம். அப்போது நம்மள்ட்ட இனிஷியலி 15 moles இருந்துச்சு. 12 moles ஆஃப் ஒய் கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் ஓவர் எவ்வளோ? லெஃப்ட் ஓவர் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 15 minus 12, 15y minus 12y எவ்வளோ இருக்குது? அண்ணா 15 minus 12 போடுவோம். அது என்ன 15y 12y? 15 minus 12, 3 moles ஆஃப் ஒய் வந்துட்டு பேலன்ஸாக இருக்காண்டா. 3 moles ஆஃப் ஒய் வந்து பேலன்ஸாக இருக்கான். இது எல்லாமே ஸ்டோஷியோமெட்ரி தான். பட் லிமிட்டிங் ரியேஜென்ட்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் லெட்ஸ் சால்வ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? டேரெக்டாக நீட்டு ஜேடபிள்யூல கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சி the number of moles of hydrogen molecules, ஓகே, ஹைட்ரஜன் மாலிக்யூல்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் H2 பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம்னா H, ஹைட்ரஜன் மாலிக்யூல்னா H2. required to produce 20 moles of ammonia through Haber's process. ஓகே, ஃபஸ்ட்டு Haber's processனா என்ன? ஆனால் இப்போ தான் சொன்னீங்க, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம். சரி, நானே சொல்கிறேன். Haber's processனா 1 mole of N2 reacts with 3 mole of H2 to give 2 moles of ammonia. 2 moles of ammonia. சரியா? சரி, ஓகேண்ணா. Now இந்த இடத்துல பாருங்களேன்,
நமக்கு என்ன தெரிய வருது? We need, see, to prepare 2 moles of NH3, we need 3 moles of H2. இல்லையா? ஆமாண்ணா. So to prepare 1 mole NH3, we should need 3 by 2 moles of H2. இல்லையா? ஆமாண்ணா. அப்போ 20 moles அமோனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ moles of H2 தேவைப்படும்? ஆனால் 3 by 2 into 20 moles of H2 தேவைப்படும். And this is 1 time and this is 10 times. சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் சிம்பிளி 30 moles கிடைக்கும். சரியா? ஸோ 20 mole ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் தேவை? ஆனால் 30 moles of H2 molecules are required. Okay? 30 moles of H2 molecules are required. Okay? I hope this is clear. So option D is your correct option. சரியா? Okay, next question போவோம். These questions can be expected in your 2026 when 22.4 liters of hydrogen is mixed with 11.2 liters of chlorine, each at standard temperature and pressure. Okay, STP, standard temperature and pressure na 1 bar. Okay. The moles of HCl formed is இந்த இடத்துல limiting reagent concept யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஐம் நாட் சேயிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, எப்போல்லாம் இனிமேல் ஸ்டோஷியோமெட்ரி கொஸ்டின் வருதோ லிமிட்டிங் ரியேஜென்ட் வருமா அப்படின்னு யோசிங்க. ஆனால் நாங்கள் எப்படி யோசிக்கிறது? சிம்பிள். சி, இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க H2 plus Cl2 gives rise to 2 moles of HCl. பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. நம்மள்ட்ட எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் H2 எவ்வளோவா? 22.4 liters ஆ. ஓகே, 22.4 liters ஆ. அண்ட் வால்யூம் ஆஃப் குளோரின் எவ்வளோவா? ஆனால் 11.2 liters ஆ. 11.2 liters ஆ. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூ கைஸ் கேன் ப்ரொசீட் வித் 1 atm ப்ரெஷர். சரியா? ஸோ தட் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அதனால தான் 1 bar ப்ரெஷர்லேயும் போடலாம். மேபி இந்த இடத்துல மிஸ்டேப்பாக இருக்கும். ஈச் அட் 1 bar 0 degree Celsius 1 barன்னு வச்சுக்கோங்க. சாரி, ATM 0 degree Celsius and 1 atm ப்ரெஷரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் 1 atm ப்ரெஷர்னா என்ன? அண்ணா at 0 degree Celsius and 1 atm pressure, 0 degree Celsius and 1 atm pressure, the volume occupied 1 mole of substance is equals to 22.4 liters. சரியா? கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான், மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். ஓகே, சரி. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போதுமே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் மோல்ஸில் கேட்குறாங்க, மோல்ஸ் ஆஃப் HCl கேட்குறாங்க. ஸோ இதையும் மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகேண்ணா. ஸோ வாட் வில் வி கெட்? அண்ணா மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னாவா? இதோ ஒரு நிமிஷம் நான் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2 இஸ் ஈக்குவல்ஸ் டு வால்யூம். அதாவது நமக்கு தெரியும் 1 mole of H2 consist of 22.4 liters. ஓகே, அப்போ 22.4 divided by 22.4 எவ்வளோவா? 1னா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2 is simply equals to 1. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl2 வாங்க. ஸோ வால்யூம்லேருந்து மோல்ஸாக மாத்திரம்னா என்ன? ஆனால் நம்மளோட ஒய் மேப்புக்கு போவோம். ஓகே, நான் எப்படி பண்ணேன்னு புரியலன்னா ஒய் மேப்புக்கு வாங்க. எங்கேயோ இருக்குது ஒய் மேப்லாம். ஓகே, சி, திஸ் இஸ் அவர் ஒய் மேப். அதாவது நமக்கு வால்யூமில் இருந்து மோல்ஸுக்கு போகணும்னா யூ ஹேவ் டு டிவைட் பை தட் வால்யூம். ஓகே, ஏடிஎம்மாக இருந்துச்சு, சாரி பாராக இருந்துச்சுன்னா 22.7, ஏடிஎம்மாக இருந்துச்சுன்னா 22.4. ஓகே, ஓகேண்ணா. அப்பா வந்துருச்சு ஒரு வழியா. ஓகே, ஆல்மோஸ்ட் 140 pages போயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் யுவர் குட், ரைட்? சரி. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் இஸ் ஆனால் 11.2 டிவைடட் பை 22.4 என்ன வருது? அண்ணா 0.5 வருது. ஓகே, நான் லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணுங்க. அண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2 இஸ் 1, ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 1 அண்ட் தென் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான். ஸோ 1/1 1. தென் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குளோரினோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 0.5, பட் முன்னாடி அதோட ஸ்டோஷியோமெட்ரி இஸ் 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? அண்ணா 0.5 தான் வருது. ஓகே, 0.5 தான் வருது. ஸோ நீங்களே சொல்லுங்கள், அவுட் ஆஃப்
out of these two which one will behave as a limiting reagent? ஆனா இது ரெண்டுல கம்மியான வேல்யூ இதுக்கு தான் இருக்கு. So this is your limiting reagent. Okay, this is your limiting reagent. So chlorine தான் limiting reagent. ஓகேவா? ஓகேனா. So நமக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் see இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். You can finish it in just one line. See, ஸ்டோஷியோமெட்ரி தாண்டா அதுக்கப்புறம் 1 mole of Cl2 இருந்துச்சு அப்படின்னா 1 mole of Cl2 இருந்துச்சுன்னா எத்தனை mole of HCl ப்ரிப்பேர் ஆகும்? ஆனால் 2 moles of HCl ப்ரிப்பேர் ஆகும். பட் நம்மள்ட்ட இங்கே எவ்வளோ இருக்குது? 0.5 moles தான் இருக்குது. ஸோ 0.5 mole Cl2 இருந்துச்சு அப்படின்னா தென் வெறும் 1 mole HCl கேஸ் தான் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் அவங்க எதுவுமே சொல்லலை. பட் யூ ஹேவ் டு நோ. ஓகே, அதாவது ரெண்டுத்துக்குமே மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. H2 இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, குளோரின் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன் எதில் டிபெண்ட் ஆகும்? யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ யூ கைஸ் கேன் டேக் திஸ் கொஸ்டின் as your homework. Take this question as your homework. How many lead-2 chloride will be formed from a reaction between 6.5 gram of lead oxide and HCl? Okay, super question. You guys can take this as your homework. Now, JEE Mains 2025 ல இந்த stoichiometry limiting reagent வச்சு ஒரு question கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா? சரி, let's start this question. So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 81 grams of அலுமினியமும் 128 grams ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிருக்கான்? ஆனா அலுமினியம் ஆக்சைடு வருதா? நான் எவ்வளோ மாஸ் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு வருதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் த ரியாக்ஷன். Aluminum and oxygen reacts to give aluminum oxide Al2O3. சரியா? ஓகே. Now this reaction is not balanced. ஆமா, ரைட் ஹேண்ட் சைடு 2 அலுமினியம் இருக்கு, இங்க ஒரு அலுமினியம் தான் இருக்கு. ஸோ 2 ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைடு 3 ஆக்சிஜன் இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகேண்ணா. ஸோ 2 3 ஆல மல்டிப்ளை பண்ணா ஓகே. Now எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அலுமினியம் வந்து எவ்வளோவா? 81 grams அண்ட் ஆக்சிஜன் வந்துட்டு 128 grams நவ் நமக்கு எவ்வளோ அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இது பார்க்க எப்படி இருக்குது? இவ்வளோ ஹேண்டில் சைக்கிள், சைக்கிள்ஸ்க்கு இவ்வளோ ஹேண்டில் இருக்குது, இவ்வளோ பாடி இருக்குது. எத்தனை சைக்கிள் மேக் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ சைக்கிள் மேக் பண்ண முடியுங்கிறது லிமிட்டிங் ரியேஜென்ட்டில் டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணுமா? ஆமாண்ணா, லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தோட மோல்ஸையும் கண்டுபிடிங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் is equals to the given mass 81 divided by molecular mass. Molecular mass of aluminum என்ன 27 கொடுத்துட்டாங்க. the molar mass of aluminum. ஸோ என்ன வரும்? அண்ணா 3 moles வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன வரும்? அண்ணா இட் இஸ் ஆக்சிஜன் இஸ் எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்க? 128 கொடுத்துருக்காங்க. அண்ட் தி மோலார் மாஸ் இஸ் 16. ஸோ 16 into 8 are 16 into 8 are 128 வரும். ஸோ we will get 8 moles. Okay, I hope this is clear. Okay va? Okay, now next to find limiting reagent நம்ம என்ன பண்ணுவோம்? அண்ணா limiting reagent அப்படிங்கிறதுக்கு number of moles எடுத்துக்குவோம். we will divide it with their stoichiometry. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 3 divided by 2 என்ன வருது? அண்ணா approx 1.5 வருதுண்ணா. இந்த இடத்துல பாருங்க 8 divided by 3 வருது. ஓகே, ஸோ 8 divided by 3 அப்படிங்கிறது 2 point something இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இதில் எது கம்மி? அண்ணா நம்மளோட அலுமினியம் தான் கம்மி. ஸோ திஸ் இஸ் யுவர் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ ஆக்சிஜனை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அலுமினியமை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? 2 moles ஆஃப் அலுமினியம் சேர்ந்துச்சு அப்படின்னா 2 moles ஆஃப் அலுமினியம் ப்ரொடியூசஸ் 1 mole ஆஃப் Al2O3. ஓகே, அதாவது 2 moles அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. 2 moles அப்படிங்கிறது சிம்பிளி அலுமினியமோட 1 mole அலுமினியமோட வெயிட் என்ன? ஆனால் இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 27. அப்போ 2 molesோடது 2 into 27 54 gram ஆஃப் அலுமினியம் ப்ரொடியூசர்ஸ் வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் Al2O3? கால்குலேட் பண்ணிடலாமா? 27 into 2 plus 16 into 3 என்ன வருது? ஆனால் this is 54 plus 16 into 3 are 48. so 48 ஒரு 4 52 52 ஒரு 50 102. so what is the
1 மோல்னா என்ன அண்ணா அதோட அட்டாமிக் வெயிட் பட் இன் கேஜி ஆர் கிராம்ஸ். ஓகேவா, வி வில் யூஸ் இட் இன் கிராம்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 102 கிராம்ஸ் Al2O3 தெரிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிம்பிளி 81 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்கடா. ஓகேவா, ஸோ 81 கிராம் அலுமினியம் will yield 102 divided by 54 into 81. So 54 is 2 times, 81 is 3 times. So நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அண்ணா, 102 into 3, 306 grams aluminum oxide கிடைக்கும். சரியா? I hope this is clear. This is a simple stoichiometric question, but limiting reagent use பண்ணிருக்கோம். Okay, so I can say 81 grams of aluminum reacts with 128 grams of oxygen to give 306 gram of 306 gram of Al2O3. சரியா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? Okay na, super da. Now let us then quickly move on to your next question, which was also asked in JEE 2025. See, இதெல்லாம் பார்த்துறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும், but these are simple question, trust me. Okay, it's very simple. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு பிளாஸ்ட் ஃபர்னேஸில் நடக்கிற ரியாக்ஷனா. பிளாஸ்ட் ஃபர்னேஸ்னால் இந்த ஐரன் ஓர்லாம் உருக்குவாங்கல்ல, மெட்டலர்ஜின்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு, ரிமூவ் பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டிங்க, அதில் படிப்போம் அதை பற்றிலாம். சரி, ஓகே. த ரியாக்ஷன் இஸ் திஸ்: Fe3O4 plus 4 carbon monoxide gives rise to 3Fe plus 4 CO2 கொடுத்துருக்காங்க. ஓகே, லிக்விட் கேஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. X kg of iron, okay, this is iron, X kg of iron is produced when 2.32 into 10 power 3 kg Fe3O4 and இந்த இடத்துல பாருங்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ Fe3O4 யூஸ் பண்ணியிருக்கோமா, 2.32 into 10 to the power 3 kg of Fe3O4 and 2.8 into 10 to the power 2 kg of CO. இது ரெண்டையும் யூஸ் பண்ணப்போ நமக்கு x kg ஐரன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கான். x kg ப்ரொடியூஸ் ஆகிருக்கான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அதாவது ரெண்டு ரியாக்டன் சேர்ந்து சம் ப்ராடக்ட் கிரியேட் ஆகுது. ரெண்டு ரியாக்டன்ற வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. 50 ஹேண்டில்ஸ் 20 டயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்னு கேட்டால் இதில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ we can, the given mass of Fe3O4 is 2.32 into 10 power 3. So number of moles of Fe3O4 is simply equals to the given mass, whatever the given mass, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.32 into 10 power 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? that divided by the molar mass of Fe3O4. I think அவங்களே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Fe3O4 molar mass வந்து 232 ஆண்டா. 232 ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் 1 times, திஸ் இஸ் 100 times. ஓகேவா? மேலே 10 power 3, கீழே 100. என்ன வரும்? 10 moles வரும். 10 moles வரும். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் த வெயிட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு? ஆனால் வெயிட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து 2.8 into 10 power 2. 2.8 into 10 power 2. ஓகே, divided by what is the molecular mass of carbon monoxide? 28. பாருங்கள், அதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 1 times, திஸ் இஸ் 10 times. 10 power 2ல் 10 போச்சுன்னா இங்கேயும் 10 moles இருக்கான். இங்கேயும் 10 moles இருக்கான். ஓகேவா? now let's calculate the limiting reagent பசங்களா. limiting reagent calculate பண்ணுவோமா? ஓகேண்ணா. ஸோ the limiting reagent is simply number of moles is 10, okay, divided by what is the stoichiometric coefficient? அதாவது Fe3O4க்கு முன்னாடி என்ன இருக்குது? Fe3O4க்கு முன்னாடி வெறும் 1 தானே இருக்குது. ஸோ 10 by 1, this is simply 10. பட் இங்கே பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு முன்னாடி 4 இருக்குது. ஓகே, ஸோ இதோட லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 10 டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 4 என்ன வருது? 2.5 வருதுடா. அப்போ யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? அண்ணா நம்மளோட கார்பன் மோனாக்சைடு தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேவா?
சரி ஓகே. now the final product formation is going to be depending on your carbon monoxide. ஸோ நமக்கு என்ன தெரியும், 4 moles of carbon monoxide சேர்ந்தா 3 moles of iron வருதான். 3 moles of iron வருதான். ஓகே, 4 mole carbon monoxide சேர்ந்தா 3 mole iron வருதான். சாரி iron, எஸ் 3 mole irons வருதான். சரியா ஓகேண்ணா. now 1 mole carbon monoxide ஓட weight என்ன, அண்ணா 1 mole carbon monoxide weight is equals to its molar mass and it is given as 28 gram mole inverse. ஸோ அப்போ 4 மோலுக்கு அண்ணா 4 into 28 gram carbon monoxide. ஓகே, கேஜியில் எடுத்துக்குவோம். சரியா, ஏன்னா கேஜியில் தானே டீல் பண்ணுறோம். ஸோ 4 into 28 kg of carbon monoxide will give you 3 into what is 1 mole of iron எத்தனை கேஜி, ஆனால் 1 mole of iron வந்துட்டு பார்த்தீங்கன்னா 56 கிராம்னு கொடுத்துருக்காங்க. யூ கேன் டேக் இட் அஸ் கேஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல. ஸோ 3 into 50 6 kg. ஓகே, 1 mole of a compound na it's nothing but first definitionல சொன்னேன், ஆனால் it's equal to its atomic mass in kg or grams. kgலேயும் இருக்கலாம் or gramsலேயும் இருக்கலாம். சரியா ஓகேண்ணா. ஸோ 3 into 56 kg iron. ஓகே, ஸோ இதிலிருந்து இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ 1 kg கார்பன் மோனாக்சைடில் எனக்கு எவ்வளோ ஐரன் கிடைக்கும், நான் 1 kg கார்பன் மோனாக்சைடில் 3 into 56 divided by 4 into 28 kg of iron வந்துட்டு நமக்கு கிடைக்கும். then from here you can say எனக்கு 1 kg கார்பன் மோனாக்சைடு இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. now let's try எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட. ஆனால் நம்மள்ட்ட ஆக்சுவல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் given to us that 2.8 into 10 power 2 kg இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா, ஜஸ்ட் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 kgக்கு அவ்வளோனா 2.8 into 10 power 3 kg கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் it's simply this entire term into 2.8 into 10 power 3 டா into 2.8 into 10 power 3 இல்லை 10 power 2, I'm sorry 10 power 2 தானே கார்பன் மோனாக்சைடு, ஆமாண்ணா 10 power 2. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஆனால் இந்த 28 1 times, சாரி this is 1 time, this is 10 times இல்லையா, ஆமாம். தென் what are all the things we can cancel, or simply இதை இப்படி கேன்சல் பண்ணலாம். சரியா, see we know this 28 ones are 1, 28 twos are 56. சரியா okay, and we know 1 twos are 2, 2 twos are 4, and 2.8 divided by 2 is simply equals to 1.4 இல்லையா, ஆமாண்ணா 1.4 into 10 power 2 is 140 into 3 is simply going to be equals to 420 இல்லையா, ஆமாண்ணா. I guess the final answer will be see 1.4 into 10 square என்னடா, ஆனால் 14 140 into 3ங்கிறது ஆனால் 300 plus 120 420 kg of iron. Okay, so the final answer is simply equals to 420 kg of iron. சரியா ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவீங்களா, எல்லாம் சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஓகே, இப்போ நான் போட்டதை தாண்டி வேறு எதுவும் டஃப்பான கொஷின்லாம் வராது. சரியா, இதே மாடல் தான் பாருங்களேன். ஸ்டோஷியோமெட்ரியில் எவ்வளோ கொஷின்னு, த அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு produced on heating 150 kilogram of limestone 75% pure. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா என்ன பண்ணுறது, இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்ஸ் கூட ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 4 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. யூ கைஸ் கேன் டேக் இட் as a homework. சரியா, சரி ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம். எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் ஆன் ஹீட்டிங் லைம்ஸ்டோன். ஃபஸ்ட்டு லைம்ஸ்டோன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட், CaCO3. சரியா ஓகே, ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா, கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ
கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணுறீங்க ஆர் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? இது வந்து நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். நவ் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் ஆன் ஹீட்டிங் 150 கிலோகிராம் லைம்ஸ்டோன். ஓகேவா? 150 கிலோகிராம் லைம்ஸ்டோனா இதோட வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க. 150 கேஜி லைம்ஸ்டோனை ப்ரொடியூஸ் பண்ணுற பேர்ன் பண்ணுறப்ப எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். பட் த ஒன்லி கேட்ச் இஸ் லைம்ஸ்டோன் வந்து 75% தான் பியூர். சரியா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெசிபி வந்து மோல்ஸில் தான் இருக்குது. 1 மோல் அதாவது 1 கப் மைதா, 1.5 கப் பரோட்டா அதாவது ஆயில், அந்த மாதிரி 1 மோல் CaCO3 பேர்ன் பண்ணோம்னா 1 மோல் CaO கிடைக்கும். ஓகேவா? லெட்ஸ் ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு மோல்ஸ். ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் மோலார் மாஸ் ஆஃப் CaCO3. இப்போ தானே கால்குலேட் பண்ணோம். என்ன வந்துச்சு? 100 வந்துச்சு. 100 கிராம் பர் மோல் வந்துச்சு இல்லையா? ஆமாண்ணா. ஜஸ்ட் கிவ் மீ a minute. I will put my mobile in silent. ஏன் மெசேஜ் மேலே மெசேஜாக வருதுன்னு தெரியல. ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CaCO3 இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 150 kg. ஓகே. ஸோ கேஜியில் இருக்குன்னா நம்மளோட என்ன பண்ணுங்க, மோலார் மாஸை ஆரல்ஸ் கிராமில் இருக்கா? ஓகே, எப்படி வேணாலும் நமக்கு கேஜியில் தான் ஃபைனல் ஆன்சர் வேணும். சரியா? ஸோ மோலார் மாஸை இப்படி எழுதுங்க. மோலார் மாஸை இன்னொரு மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்ல. 100 கிராமுக்கு பதிலாக கேஜின்னு போட்டுக்கோங்க, மோலுக்கு பதிலாக கிலோ மோல் போட்டுக்கோங்க. சரியா? இன்டூ 10⁻³ இன்டூ 10⁻³ பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ யூஆர் டிவைடிங் திஸ் பை 100. மோலார் மாஸ் எவ்வளோ? 100 kg பை கிலோ மோல். ஏன் அப்படி பண்ணுறேன்னா இந்த கேஜி கேன்சல் ஆகட்டும்னு. ஓகே. ஸோ கேஜி கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். 15/10 இஸ் 1.5. 1.5. ஸோ எவ்வளோ வருது? ஆனால் நமக்கு ஃபைனலி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CaCO3 இஸ் 1.5 கிலோ மோல்ஸ் வருது. சரியா? ஓகேண்ணா. நான் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 மோல் CaCO3 எடுத்து 1 மோல் CaCO3 எடுத்து அதை பேர்ன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? அதை பேர்ன் பண்ணோன்னா நமக்கு 1 மோல் கால்சியம் ஆக்சைடு வரும். ஓகே. அப்போ 1.5 கிலோ மோல் CaCO3 எடுத்து பேர்ன் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு வரும்? ஆனால் 1.5 கிலோ மோல் கால்சியம் ஆக்சைடு வரும். சரியா? ஓகே. நவ் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இஸ் ஈக்குவல்ஸ் டு 1.5 கிலோ மோல் அப்படின்னு தெரிய வந்துருச்சு. நவ் we have to find the mass. we have to find what? mass தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஏன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து கேஜியில் கேட்டிருக்காங்க. ஓகே. நான் வரேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபைனலாக அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகே. சரி. ஸோ யுவர் மாஸ் வில் பி நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். மாஸ் வேணும்னா மாஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ் இல்லையா? ஆமாண்ணா. மோலார் மாஸ் எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு இருக்குது? கால்சியமுக்கு 40, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 56 kg பை கிலோ மோல். ஸோ என்ன ஆகும்? கிலோ மோல் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1.5 இன்டூ 56 எவ்வளோ வரும்? we will get 1.5 into 56 is equals to 84 வருது. சரியா? ஸோ 84 kg. அப்போ 84 kg தான் ஃபைனல் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா நோ, this is wrong. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், this is not your correct answer. this is wrong answer. ஓகே. ஸோ இது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகே. நம்ம பண்ண கால்குலேஷன்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஆனால் கால்குலேஷனா சி 1 மோல் CaCO3 பேர்ன் ஆனால் 1 மோல் CA வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணோம்ல. இது எதை பேஸ் பண்ணோம்? ஆனால் இது வந்து அஸ்யூமிங் தட் இந்த கால்சியம் கார்பனேட் இஸ் 100% பியூர். ஓகே. 100% பியூர்னு சொல்லி அஸ்யூம் பண்ணதுனால தான் நமக்கு வந்துட்டு இது வந்துச்சு. பட் இதுவே இந்த கால்சியம் கார்பனேட் 100% பியூராக இல்லை அப்படின்னா 1 மோல் கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுமா என்ன? இல்லைண்ணா. உங்களுக்கே புரியுது இல்லை? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருக்க ஒரு மோலுமே ஃபுல்லாக கால்சியம் கார்பனேட் தான். பட் இப்போ நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? கால்சியம் கார்பனேட் இஸ் 75% பியூர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் கால்சியம் கார்பனேட் வந்து எவ்வளோ % பியூரா? ஜஸ்ட்
75% தான் பியூர். ஓகே, அதாவது 1 கிலோ கால்சியம் கார்பனேட் வாங்கினீங்கன்னா அதில் 1/4 கிலோ வந்து தேவையில்லாத அழுக்கு தான் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் சம் சால்ட் இருக்குது, சம் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. கால்சியம் கார்பனேட் அதில் வெறும் 750 கிராம்ஸ் தானா. ஓகே, ஓகேவா, புரியுதா இப்போ என்னென்னு? ஸோ அப்போ நீங்களே சொல்லுங்கள், 75% பியூர் இருக்க கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆனால் ஃபுல்லாக பியூராக இருந்துச்சுன்னா 1 மோல் கிடைக்கும். ஓகே, 75% பியூராக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டும் 75% ஆஃப் 1 மோல். 75% ஆஃப் 1 மோல் கால்சியம் ஆக்சைடு. அப்போது எவ்வளோ கிடைக்கும்? 1ல் 75% அப்படின்னா 0.75. ஓகே, ஸோ த அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் இஸ் 0.75 moles. That's it. ஓகே, ஸோ கால்சியம் ஆக்சைடு 1 மோல் CaCO3 பேர்ன் பண்ணால் 1 மோல் 75% பியூர் CaCO3 பேர்ன் பண்ணால் நமக்கு எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு கிடைக்குதா? we get 0.75 moles of calcium oxide. and நம்ம எவ்வளோ பேர்ன் பண்ணுறோம்? ஆக்சுவலி நாட் 1 மோல், we burn 1.5 mole. இல்லை, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 1.5 கிலோமோல் கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் 1.5 இன்ட்டு 0.75 moles calcium oxide. So which will turn out to be 1.5 times 0.75, 1.125 moles. சரியா? எவ்வளோ கிலோ மோல்ஸ் வருமா? சரி, கிலோ மோல் எடுத்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கிலோ மோல் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கிலோ மோல்ஸ் வருமா? அண்ணா 1.125 கிலோ மோல்ஸ் கால்சியம் ஆக்சைடு யூ வில் கெட். சரியா? ஓகே, நவ் இது வந்து மோல்ஸு. ஓகே, நவ் நமக்கு மாஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், விச் இஸ் 1.125 kilomole 1.125 kilomole into molecular mass என்ன? ஆனால் 56 kg per kilomole. ஏன்னா இந்த யூனிட் கேன்சல் ஆகும்ல, அதனால் kg per kilomole எடுக்கிறேன். சரியா? ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ஆனால் 1.125 times 56 which is 63 kg. ஓகே, 63 kg தான் பசங்களா கால்சியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஒருவேளை நம்ம 100% பியூர், இந்த இடத்துல பாருங்க, இஃப் we used 100% பியூர் CaCO3, தென் நமக்கு எவ்வளோ வந்துச்சு? ஆனால் நமக்கு வந்துட்டு இனிஷியலி பண்ண கால்குலேஷன் பியூர்னு அசியூம் பண்ணி தானே பண்ணோம். நமக்கு வந்து 84 kg வந்துச்சு. ஓகே, 84 kg. பட் நமக்கு பியூர்லாம் இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? we used 75% பியூர் CaCO3. ஓகே, 75% பியூர் CaCO3 யூஸ் பண்ணதுனால எவ்வளோ நமக்கு எமிட் ஆகிருக்கு? எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு நமக்கு வெளியே வந்திருக்கு? ஆனால் ஒன்லி 63 kg தான் வந்திருக்கு. சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்லை? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, பக்கா. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நான் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ யூ கைஸ் கேன் ட்ரை தீஸ் கொஷின்ஸ் அவுட். எல்லாமே உங்களால் போட முடியும். ஓகே, ஸோ யூ டேக் 5 questions as your homework. This is one. Okay, and this is one. இதெல்லாம் JEE mains PYQ and NEET PYQs இதில் கம்பைல் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகேடா. ஸோ ஃபைனலி ஒன் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் யுவர் 2026. ஸோ இது வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கொஷின் போடுறதுக்கு அந்த கான்செப்ட் தேவை, which is the concept of density தான். சரி, அதையுமே பார்த்துடலாம். It won't take much. We will finish the concept of density and we will wind up the chapter. Okay? Okay. And then I have to discuss some things with you guys. So just இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஓடியாதீங்க, வெயிட் பண்ணுங்க. And I don't even know how many of you people will watch till here. It's almost 6 hours, right? Approx 6 hours வந்துருச்சு. If you guys are watching till here, okay, what's the time? Okay, I don't know the accurate timing of this
நான் அப்போ பேசுகிற டைம் எனக்கு சரியாக தரல. பட் இஃப் யூ ஆர் வாட்சிங் டில் ஹியர் தென் யூ ஹாவ் டு சே அண்ணா நாங்கள் இந்த டைம் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் எந்த டைமில் சொன்னனோ அந்த டைம் ஸ்டாப் போட்டு அண்ணா வி ஆர் வாட்சிங் அப்படின்னு போடுங்க. ஐ வில் செக் யார் யார் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னு. ஓகே, இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தான் நான் போடுறதுல யூஸ் இருக்குது. இல்லைனா தென் ஐ வில் ஷ்ரிங்க் மை வீடியோஸ். ஜஸ்ட் half an hour 1 hour போட்டே நான் முடிச்சிடுவேன். உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக கண்டென்ட் வேணும்னா தென் ஐ ஷுட் நோ தட் யூ guys are watching till here. சரியா? ஓகே, now let's study density. ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். See, there are 3 types of density. There are 3 types of density. Okay, one is mass density. Okay, this is we already know. We know, right? Density is equals to mass by volume. சரியா? ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். தென் இன்னொரு டைப் ஆஃப் டென்சிட்டி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது சிம்பிளி இட் இஸ் ஆல்சோ known as ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரிலேட்டிவ் டென்சிட்டியை என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் divided by density of water. Density of substance divided by density of water at 4 degrees Celsius. At 4 degrees Celsius. சரியா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா இட்ஸ் அ ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதாவது வாட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ டென்ஸாக இருக்குது. ஸோ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரியா? திஸ் ஹேஸ் நோ யூனிட்ஸ். ஓகே, ஏன்னா டென்சிட்டி கேன்சல் ஆயிரும். சரியா? ஓகேண்ணா, பட் இந்த இடத்துல நம்மளோட மாஸ் டென்சிட்டிக்கு யூனிட் என்ன? ஆனால் மாஸ் கேஜி, வால்யூம் இஸ் லிட்டர் ஆர் நம்ம மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணுவோம். சரியா? ஸோ யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு kg per meter cube. ஓகே, நவ் இப்போ தேர்டாக ஒரு கான்செப்ட் வந்து சொல்ல போகிறேன் which is called as your vapor density. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து தான் 2026ல we can expect questions. ஏன்னா இது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ there is a high probability that they can ask you a question from this particular topic. Okay, which is nothing but vapor density. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா என்ன? ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. இட்ஸ் சிம்பிள் ஆக்சுவலி. வேப்பர் தான், போர் இல்லை, வேப்பர். வேப்பர். சி, திஸ் இஸ் அ டைப் ஆஃப் டென்சிட்டி விச் மெஷர்ஸ் தி, இப்படி சொல்லலாம், ஹவு டென்ஸ் a gas or vapor as compared to H2 gas. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றும் டீட்டெயிலெலாம் பார்க்க தேவையில்லை. டீட்டெயிலாக சொல்யூஷன்ஸ் சாப்டரில் பார்ப்போம். வேப்பர் ப்ரெஷர்லாம் படிப்போம் கிளாஸ் 12 சொல்யூஷன் சாப்டரில். அங்கே டீட்டெயிலாக அந்த வேப்பர் டென்சிட்டி பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மோலார் மாஸ் டிவைடட் பை 2. அவ்வளோதான் ஃபார்முலா, that's it. வேப்பர் டென்சிட்டி ஆஃப் சம்திங் கேட்குறாங்கன்னா மோலார் மாஸ் டிவைட் பை 2. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீட்டெயிலாக சொல்யூஷன்ஸ் சாப்டரில் பார்ப்போம். we will take that chapter in your class 12. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது 26 எக்ஸாமில். சரியா? ஓகே, யா, ஓகே பசங்களா. ஸோ இதோட நம்மளோட வேப்பர் டென்சிட்டி கான்செப்ட் முடிஞ்சிச்சு. சிம்பிள், ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அண்ட் யூ கேன் ட்ரை திஸ் ஒன் கொஷின் அவுட் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் யோர் 2026. ஓகேவா? அதுதான் ஃபார்முலா, மோலார் மாஸ் பை 2. ஸோ
with this we are officially over with your some basic concepts of chemistry and இன்னும் ஒரு பார்ட் இருக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அண்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸுங்கிறது தனி வீடியோ ஆஸ் ஐ இன்ஸ்ட்ரக்டட் அது தனி வீடியோவாக தான் போட முடியும் பிகாஸ் இதுவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்லாம் போட்டோம்னா இட் வில் டேக் மோர் டைம் ஓகே அண்ட் அதை தனியாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் சரியா ஓகேடா இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ தென் give us a like and subscribe to our channel and also உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் வியூஸ் நிறைய வரதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இவ்வளோ வியூஸ் இருக்குது ரீச் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நான் என்னால் நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்ட் நிறைய பேருக்கு நம்ம நோட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல இஃப் யூ வாண்ட் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் த ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் எவ்ரி திங் வில் பி ப்ரொவைடட் இன் அவர் டெலகிராம் சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன் அதை தொட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தட் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் ஆக அதில் லிங்க்கும் அது கீழே நோட்ஸும் வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஓகேவா ஓகேடா then I will meet you guys on next session until and then bye bye